தங்கள் தங்கள் பெருமைக்காக அவர்கள் சில சில காரியங்களை பண்ணிக்கொள்வார்கள். ஆனால் தேவப்பெருமான் தியாகேசன், சம்பிரதாயத்துக்குன்னே தியாகம் பண்ணினவர். ஆழ்வாராகட்டும், ஆச்சாரியர்களாகட்டும், திருவங்கை ஆழ்வார் காஞ்சி தேவப்பெருமாளிலே கட்டாட்சிக்கப்பட்டார். சுவாமி ராமானுஜராகட்டும், திருக்கச்சினமிகளாகட்டும், இவெல்லாம் தேவப்பெருமாளாலே கட்டாட்சிக்கப்பட்டார். அப்படிப்பட்ட தேவப்பெருமாள் 6 வார்த்தைகள் நமக்கு கொடுத்துருக்கார். 6 வார்த்தை தானா, அந்த 6 வார்த்தைக்குள்ளே சகல அர்த்தத்தையும் பொறித்திருக்கார். அப்படிப்பட்ட 6 வார்த்தையிலே 4வது வார்த்தையாக அந்திமஸ்கிருதி வர்ஜனம் பார்த்துருக்கோம். அதாவது பக்தி நிஷ்டனுக்கும் பிரபக்தி நிஷ்டனுக்கும் இருக்கிற வேறுபாடு என்ன? பக்தி நிஷ்டன் தான் பிரயத்தனப்பட்டு பகவானை கர்மஜான பக்தி யோகங்கள் மூலமாக அதை உபாயமாக கொண்டு பற்ற வேண்டும். ஆனால் பிரபக்தி நிஷ்டன் உபாயம் எதுவும் இல்லை, பகவான் திருவடியே உபாயம். ஆனால் பகவான் திருவடியே உபாயம் என்னால் ஏதாவது ஒன்று பற்ற வேண்டும் இல்லையா? அதைத்தான் சரணாகதியாக பகவான் திருவடியை உபாயமாக பற்ற வேண்டும். அப்போ சரணாகதி பண்ணுகிறான் இல்லையா? அப்போ சரணாகதி பண்ணும்போது அவனுடைய அவன் பண்ணுகிற சரணாகதியும் உபாயமாகுமா என்றால் உபாயமாகாது. அப்போ உபாயம் இது என்றால் பகவான் திருவடியே உபாயம். பகவான் திருவடியே உபாயம் என்றால் அப்போ இவர் சரணாகதியே பண்ண வேண்டாமே, சரணாகதியே பண்ண வேண்டாமே. எதற்காக பண்ணணும்? பகவான் திருவடி தான் உபாயம். அப்போ சரணாகதி பண்ண வேண்டாம்னா இல்லை பண்ணினாத்தான் மோட்சம் கொடுப்பான், இதெல்லாம் கொடுக்க மாட்டேனா? எப்போ நான் பண்ணினோ நான் பண்ணின சரணாகதி உபாயம் இருந்து தான் ஆகணும். நான் பண்ணின சரணாகதியால் பகவான் மோட்சம் கொடுக்குறான், இது விடை. ஆனால் இல்லை இல்லை நீ பண்ணின சரணாகதியால் பகவான் மோட்சம் கொடுக்கலை. உடனே அடுத்தவர் பேசினார், இல்லை இல்லை அப்போ எப்போ பண்ணினாலும் பகவான் மோட்சத்தை கொடுக்கலையோ நான் பண்ணவே வேண்டாமேன்னு சொன்னோம். அதுக்கு அவர் என்ன சொன்னார்? இல்லை நீ பண்ணினால்தான் மோட்சம்னார். இப்போ இதுக்கு என்ன பதில்? பண்ணினால்தான் மோட்சம், ஆனால் பண்ணினபடியாலே பகவான் மோட்சம் கொடுக்கவில்லை அப்படின்னா இது குழப்பற மாதிரியே இருக்கு, ஒன்றுமே பிரயோஜனமே இல்லை இருக்கு. சங்கரருடைய மதம் மாதிரி இருக்கு, அத்வைத்தி மாதிரி இருக்கு. ஆனால் இது பண்ணினால்தான் மோட்சம் என்று சொல்லுன்னா சரணாகதி என்பது நாம் பண்ணினதுனால பகவான் கொடுக்கவில்லை என்றதுக்காக எதுக்கு சொன்னார்னா, சரணாகதி என்பது இது ஒரு அனுமதி. அனுமதி என்றால் ஏதோ ஒரு குழந்தை தவறு பண்ணிவிட்டான், எத்தனையோ நாட்கள் வெளியில் வந்துட்டான், சட்டுன்னு ஆற்றுக்குள்ளே வந்துட்டான். நுழைஞ்ச உடனே அந்த தகப்பனாரோ தாயாரோ என்ன பண்ணினானா, நீ 15 நாள் வெளியே இருந்த, அதனால் தூர்த்த கோஷிலாம் சேர்ந்துருக்க, அதனால் 4 அங்க பிரதட்சணம் பண்ணணும், எங்களை 4 வாட்டி வந்து சேவிக்கணும், அது மட்டும் கன்னத்தில் போட்டுக்கணும், தேர் இழுக்கணும், இதெல்லாம் பண்ணாதான் சேர்த்துப்பேன். எந்த தாயார் தகப்பனாரா சொல்லுவாளா? அப்படி சொன்னாவா தாயார் தகப்பனாரா இல்லை. அப்போ உள்ளே வந்த உடனே அவன் கீழே வந்து செவிக்கிறானோ இல்லையா? செவிச்ச உடனே ஒருத்தர் சொன்னார், பக்கத்து வீட்டுக்காரர் சொன்னார், சுவாமி இந்த பிள்ளை தகப்பனார் வீழ்ந்து சேவிச்சான், வீழ்ந்து சேவித்தபடியால் தகப்பனார் ஏற்றுக்கொண்டார் அப்படின்னு சொன்னார். இது உண்மையா? நிச்சயமா இல்லை. சேவிக்கலனாலும் ஏற்றுப்பார். ஆனால் இன்னொருத்தர் சொன்னார், வாஸ்தவம் தான் சுவாமி, சேவிக்கலனா ஏற்றுப்பார், ஆனால் சேவிச்சா தான் ஏற்றுப்பார். ஏன்னா சேவிச்சா ஏற்றுப்பார்றதுக்கு என்ன அர்த்தம்னா, இவனுக்கு தன்னுடைய தந்தையாரோடு சேரணுன்ற எண்ணம் எங்க தெரியும்னா சேவிச்சாதான் அந்த எண்ணம் இருக்குன்னு தெரியும். அப்ப சேவிச்சது உபாயமாகுமான உபாயம் ஆகாது. இது இப்ப புரிஞ்சிருக்கணும். சேவிக்கணும் ஏத்துப்பேன், ஆனா சேவிக்கிறவன் ஏன் ஏத்துக்கிறது இல்லைன்னா சேவிச்சாதான் ஏத்துப்பேன் ஏன் சொல்றான்னா, இவன் ஹிருதயத்துக்குள்ளே தன்னை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும். அது சேவித்தா அந்த நிலை வருது இல்லையா? இது ஒரு எக்ஸாம்பிள். இது அதெல்லாம் இந்த எக்ஸாம்பிள் சேவித்தா அந்த நிலை, ஓ சேவிச்சிருக்கான், அப்ப நம்மை தந்தையாராக ஏற்றுக்கொண்டிருக்கான், இவளை தாயாராக ஏற்றுக்கொண்டான், நம்மோடு வாழ்வதற்கு இவன் சம்மதித்திருக்கான் என்கிற சம்மதம் கிடைக்கிறது இல்லையா? அதுதான் சரணம். அப்ப அது எப்படி உபாயமாகும்? அது பண்ணிதுன்னா அது உபாயமாக ஆகாது. அப்ப அது உபாயம் ஆகாதுன்னா சேவிக்கமே கொடுக்கவே சுவாமினா அவர் மனசுல என்னோட சேரணும்னு ஒரு நம்பிக்கை இருக்கான்னு தெரியலையே. அந்த அறிவிப்பு தான் அது. அறிவிப்புன்னு என்ன? நான் பகவான் எனக்கு நல்லது பண்ண வரச்சே தடுக்காம இருக்கான் பாரு, அந்த தடுக்காம இருப்பதுதான் சரணாகதி. இது உபாயமாகுமா?
நான் கொஞ்சம் புரிஞ்சுட்டேன், நல்லா புரிஞ்சுட்டேன். அன்னைய விட எனக்கு இன்னும் கொஞ்சம் சுலபமாக சொன்னேன். எப்படி நான் யோசனை பண்ணேன், இன்னும் எப்படி வாழைக்கு புரிய வைக்கிறதுன்னு. ஏன்னா எப்படி பண்ணாலும் இது கஷ்டம். இது புரிஞ்சுக்கிறதுன்றது கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா அவர் வந்து சேர்ந்துட்டார். வந்த உடனே அவர் சொல்லணும் இல்லையா, தகப்பனார் சொல்லணும், அப்பா பண்ணிட்டேன், தப்பு பண்ணிட்டேன், நீவே சரிமா போக மாட்டேன், தூர்த்த கோஷோட சேர மாட்டேன், இங்கேயே இருக்கேன், உங்கள் திருவிழாத்திலே இருக்கேன் அப்படின்னு காலை விழுந்து வச்சு பக்கத்தில் சொன்னார். பையனை எப்பயே சேர்த்துருக்கலாம், 16 நாளாக வெளில தான் இருந்திருக்கார் அவரு, அப்பயே சேர்த்துட்டு இருக்கலாம், சேர்க்கல. எப்போ பையன் திருவடி பத்தினானோ திருவடியை பத்தினபடியால் சேர்த்துட்டார். இதுதான் உபாயம்னார். அது உபாயமே இல்லை. ஏன்னா தகப்பனார் எப்பவுமே தயாரா இருக்கார், தாயார் தயாரா இருக்கார். அவனை சேர்த்துக்கிறதுக்கு மட்டும் இல்ல, அவன் கூட இருக்கணும்னு எத்தனை ஜென்மம்னா இந்த வருஷங்களா எத்தனை வருஷங்களா பிரார்த்திச்சுட்டு இருக்கா. அப்படி இருக்கச்சே அவன் வரலன்னா யாருக்கு வருத்தம்? இன்னும் கேட்டா பிள்ளைக்கு அவ்வளவு வருத்தம் இருக்காது, பெத்தவனை தான் வரணும். இப்ப நாம போகலன்னா யார் வருத்தப்படுவா? அப்ப நாம கிடைக்கலன்றதுக்காக வருத்தப்படுவது யாரு? அவனுக்கு தான். அதனாலதான் முதல் வார்த்தையா வச்சார், துயரடு சுடரடி. இந்த இடத்துல 2 நிர்வாகம் இருக்கு, புரியத்துக்காக சொல்றேன். துயரடு சுடரடி. உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன், அயர்வர மதிநலம் அருளினன் எவனவன், அயர்வரு அமரர்கள் அதிபதி எவனவன், துயரடு சுடரடி தொழுது எழு என் மனனே. அவன் நேற்றுக்கு ஃபுல்லா நெஞ்சுதான் பார்த்துருந்தோம், அதே இங்க மனதான் என் மனனே. அந்த என் மனனே சொல்றச்சே துயரடு சுடரடி. எம்பெருமானாருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய முதலிகள்னா பெரியோர்கள் அர்த்தம். அந்த முதலிகள்லாம் துயர், நம்முடைய துயரை அறுக்கும் பொருட்டு சுடரடியாக இருக்கக்கூடிய அந்த அடியை தொழுங்கள், பகவானுடைய திருவடியை தொழுங்க. துயரடி சுடியது தொழுது எழு என் மனனே. ஓ மனனே, ஏ மனதே, அந்த பகவானுடைய திருவடி தொழுது எழு. தொழுது எழுதால் உன்னுடைய துயர்கள் எல்லாம் கலைக்கப்படும். கலைவா துன்பம் கலையாது ஆழ்வார் தெரிவித்தப்பட அந்த துயரெல்லாம் கலைக்கப்படும். ராமானுஜருக்கு முற்பட்டவர்களுடைய நிர்வாகம். ராமானுஜருடைய நிர்வாகம் என்ன? துயரசுடைய வாஸ்துவம் தான். துயர் நமக்கு இல்லை, துயர் பகவானுக்கு. அவருக்கு என்ன துயர்னா, இத்தனை நாளா இந்த ஜீவாத்தா நம்மோடு சேரலையே. இது போல இந்த தாயாரும் தகப்பனார் பிள்ளை வந்து தன்னோடு சேரலைன்னு எத்தனை வருத்தப்பட்டுவா. இது இந்த ஜென்மத்துல எத்தனை வருஷம் தெரியாது, எத்தனை நாளும் தெரியாது. அதுக்கே இத்தனை வருத்தம் இருக்குன்னா ஜன்ம ஜன்மாந்திரங்களாக எத்தனை நாள் இழந்திருக்கா. மாறி மாறி பலபிறப்பம் பிறந்து அடியை அடைந்து உள்ளம் சேரி ஈரின்பத் திருவெல்லம் ஆழ்வாத்தின் எத்தனை ஜென்மாக்களா பிறந்துட்டு இருக்கோம். அத்தனை ஜென்மாக்களும் அவனோட சேர வட்டாமல் இந்த ஜென்மா அவன் காத்துட்டு இருப்பானா. இந்த ஜென்மா கிடைச்சிருமா, இந்த ஜென்மா கிடைச்சிருமா, இந்த ஜென்மாலே வந்து சொல்லிருவானா. ஒவ்வொரு ஜென்மாவும் எதிர்பார்த்துட்டு இருக்கானா, கிடைக்கலையா. சரி நாமெல்லாம் என்ன பண்ணுவான், அவ்வளவுதான் தருதலைன்னு சொல்லிட்டு இனி தலை முழிகா சுவாமி தண்ணி தெளிச்சுட்டேன், சம்பந்தமே இல்லை எனக்கு அவன் பூர்த்தியா விலகி போயிடுவான். எங்கேயாவது விலகிறானா, கொஞ்சமாவது இத்தனை ஜென்மானம் பார்த்துமே கிடைக்கலையே விட்டுடுவோம். ஆழ்வார் தான் பொருள் என்று இவ்வுலகம் படைத்தவன் புகழ்மேல். இந்த திருப்பி 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 ரட்சிக்கிறதுலேயே அவனுக்கு இருக்கக்கூடிய பாதிப்பு இதுலன்னு தெரியுது. கிடைக்கலையே சுவாமி, இத்தனை தடவை பண்ணி கிடைக்கலையே, இனி வேண்டாம் விட்டுள்ளாமான்னா விட்டவே மாட்டான். திருப்பி 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 இந்த ஜென்மா கிடைச்சிருவான். இது எம்பெருமானாருக்கும் திருமலையப்பனுக்கும் ஒரு வாக்குவாதம். அவர் நேராக வருவார். வந்த உடனே அவர் வந்து கேட்பார், என்ன கேட்பார், வரவா என்ன கேட்பான், திருமலைக்கு போகிறவா அநேகமாக ஐஸ்வர்யத்தை தான் கேட்பான். இப்போ கைவல்யத்தை கேட்குறவா யாரும் கிடையாது, ஐஸ்வர்யத்தை தான் கேட்பான். அங்கிருந்து எம்பெருமான் சொல்லி கொடுத்துடாது கொடுக்காத, அவன் எதுக்கு தான் ஐஸ்வர்யத்தை கேட்க தான் வரான். கொடுத்துடாது இங்கே பக்கத்தில் இருக்கார் இல்லையா, அதுவும் எப்படி இந்த நேத்திரத்தோடு இருக்கு, இந்த அஸ்தத்தோடு இருக்கார். அதுவும் சொல்லுவார் கொடுக்காதுன்னு. அவர் உள்ளன்னு சொல்லுவார், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவன் என் குழந்தை என்ன தான் கேட்க போறான், மோட்சத்தை கேட்டு தான் வந்திருக்கான். ராமானுஜரே நீ அந்த மாதிரி நினைக்காத, மோட்சத்தை கேட்டு தான் வந்திருக்கான், நீ வேணா பாரு வந்து கேட்பான்னார். வந்த உடனே ஐஸ்வர்யத்தை கேட்க ஆரம்பிச்சுன்னு இப்படி திரும்பி பார்க்குறாரு. பெருமாவுடைய முகம் சின்னதாக போயிட்டோம். இத்தனை நாள் ராமானுஜர் சொல்லியிருந்தார் கேட்காம விட்டனே அப்படின்னு. சரி இப்போ கேட்டோன்னா சரி கேட்டான் கொடுத்துருவோம், இனி வராத அப்படின்னு சொல்லுவான்னா கொடுத்துட்டு அடுத்த வாரத்துக்கு வெட்ட சொல்றான். அடுத்த தடவை ஒரு வாரம் பாரு வந்தவொடனே மோட்சம் தான் கேட்பான், மற்ற எதுவுமே கேட்கணும் பாரு. இந்த தடவை கெட்டு போயிட்டோன்னா அடுத்த தடவை மோட்சம் தான் வேணாம். இவர் புன்சிரிப்போட ஓரமாக நின்று இருக்கார். அடுத்த தடவை வச்சு இதை கேட்கறானா என்ன கேட்கறானா பார்க்கலாம் அப்படின்னு. அடுத்த தடவை வேணாம், அடுத்த தடவை வச்சு பெருமாளே அன்னைக்கு நான் கேட்டேன், நீ கொடுத்த என்கிட்ட குடிசை இருக்கு, அதனால எனக்கு சின்ன பங்களா வேணும்னு கேட்டேன், கொடுத்த அந்த பங்களா போற நீ என்ன பண்ணி பெருசா கொடுத்துருக்க வேண்டாமா, 2ஆ கொடுப்பேன்.
அங்கிருந்து பார்க்குறாரு இந்த பக்கம். என்ன சொல்றது, என்ன பதில் சொல்றது? இதான் இந்த வெக்கப்பட்டு சில வார்த்தையெல்லாம் சொல்லிட்டு வெக்கப்பட்டு அந்த மாதிரி அங்கிருந்து இப்போ எவ்விரமான அப்பவே சொன்னேன் கேட்டுருவான். அப்ப இத்தனை தூரம் மாறி மாறி அடுத்த ஜென்மம் அடுத்த ஜென்மம் அடுத்த தடவைனா எத்தனை தடவை போனாலும் ஐஸ்வர்ய தவிர மற்றொன்னு கேட்கவே மாட்டான். கேட்கிற அன்னைக்கு அதுதான் கேட்டு இருக்கானேன்னு பகவான் தாழ்ந்து போறதே இல்லை. பொருளென்று உலகம் படைத்தவன். இதே திருப்பி திருப்பி திருப்பி, அதாவது முயற்சின்ற ஒரு சப்தத்துக்கு அர்த்தம் யாருன்னா பகவான் தான். திருப்பி திருப்பி முயற்சி பண்ணிட்டே இருக்கான். என்ன சுவாமி அவன் சங்கல்பம் பண்ணா போறாதான்னா தானா வரணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கான். அப்ப அந்த முயற்சி முயல்கின்றேன் 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 ஆச்சாரிய விஷயத்த சொன்னார். ஆச்சாரிய விஷயம் நாம் பிரத்யுபகாரமா பண்ண முடியுமானா பிரத்யுபகாரம் பண்ண முடியாது. முயற்சிக்கிறேன் முயல்கின்றேன் உந்தன் மொழிகரை சொன்னார். ஆனா அந்த விஷயத்தை ஒரு சேத்தன விஷயத்தை கொண்டு போய் வச்சுட்டார். என்னன்னா முயற்சிக்கிறேன் அடுத்த தடவை கிடைச்சிருவான் அடுத்த தடவை கிடைச்சிருவான் அடுத்த தடவை இங்க முடியாதுன்னு தெரியும் அங்கேயே முடியாதுன்னு தெரியும். ஆனா எங்கேயா பிரத்யுபகாரம் தேடலாமாத ஒரு வாய்ப்பு இருக்கு, அங்க நிச்சயமா முடியாதுன்னு தெரிஞ்சு விட மறுபடியும் மறுபடியும் முயற்சிக்கிறான்னா அத்தனை தூரம் இந்த சேத்தனன் கிடைக்கணும் 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 ஆசை. அந்த ஆசையால அவன் வந்தா போருன்ற ஒரு நிலையில இருந்துட்டு இருக்கான். அப்படி இருக்கச்சே நாம் பற்றும் பற்று எப்படி உபாயமாகணும்? ஒரு துளியும் உபாயம் ஆகுது. அவனாக பற்றி வைக்கிறான நாம் பற்ற. ஏன்னா அத்தனை நாம் கிடைக்கணும்னு பரிபூர்ணமான சங்கல்பம் அவன் தான் வச்சுட்டு இருக்கான். அர்ஜுனா, நீ என்னோட சேரப்பெறாமலே என்னுடைய திருமேனி எப்படி இருக்கு பத்தியா? கப்பாய் சாத்தின்னு இருக்கான். யுத்தத்தை எல்லாரும் கப்பாய் சாத்திப்பா, ஆர்சாய் கப்பாய் சாத்திப்பா. நீங்க நித்தியம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கப்பாய் சேவிக்கணும். ஒரு நாளாக போய் சேவிக்கணும். மூலவர் நித்தியம் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு கப்பாய், அதுவும் ஆண்டாளுடைய பாசுரத்தை சேர்த்து சாத்திப்பாங்க. ஆச்சரியமான விஷயம். அவளுக்கு உண்டான பெருமையே தனி. இன்னைக்கு போய் சேர்த்து பாருங்க. இன்னைக்கு மாலைவன் வந்து சாத்திட்டு இருப்பார், நாளைக்கு கூடாரவளை சேர்த்துட்டு போய் ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு கப்பாய் சேர்த்துப்பார். அது மட்டும் இல்லை, அவள் அங்கே இருக்க மாட்டா. தனி கோயில் ஆச்சார் ஆண்டாள் அங்கே இருக்க மாட்டா. இவர்கிட்ட தான் இவரோட தான் இருப்பார். இன்னைக்கு இந்த மாதம் ஃபுல்லாக மட்டும் இல்லை, தை மாதம் வரைக்கும் புரிஞ்சு அங்கே தான் இருப்பார். இது முடிஞ்சதுக்கு வேணாம். அதே மாதிரி 6 மாதம் பூரமானதுக்கு அப்புறம் திருப்பி உற்சவம் திருப்பி இங்கே தான் இருப்பார். ஏன்னா அத்தனை தூரம் வியாபோகம் இருக்கு. அதே தான் இந்த வியாபோகம்னா மாலே இன்னைக்கு பாசுரத்துக்கும் 25 நாள் பாசத்துக்கும் இன்னைக்கு 26வது பாசுரம். 25 நாள் பாசத்துக்கும் இன்னைய பாசுரத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஆண்டாள் புரியத்துக்காக சொல்றேன். ஆண்டாள் நாம எழுந்தோம், நாம பிரயத்தனப்பட்டோம், 10 பெண்களை எழுப்பினோம், புல்லும் சிலம்பனான் தொடங்கி எல்லை எறிந்த பிறகு என்ன சிரமப்பட்டு கோதுகளுடைய பாவாய் பெண்ணை பெண்ணே நாவாய் அதே போல கோதுகுலவனை இத்தனை பேர் எழுப்பினோம். எழுப்பி முடிச்சுட்டு நேராக கண்ணனை வந்தோம். அங்கிருந்து நாயகநாய் பாசுரம் தொடங்கி இந்த பாசுரம் பரியந்தம் நேத்திய பாசுர பரியந்தம் எத்தனை பேரை நந்தகோபன் யசோதை நப்பின பிராட்டி அது ஆயுள் காப்பான் கோயில் காப்பான் இவெல்லாம் எழுப்பிண்டு அதுக்குமே பிராட்டியை துணை கொண்டு பகவானையும் எழுப்பி அதுக்கு மேலே இத்தனைக்கும் அவனுக்கு பல்லாண்டு பாடி நேராக வந்து நேத்தி ஒருத்தி மகனாக பிறப்பின் ரகசியத்தை எல்லாம் சொல்லிட்டு இத்தனைதும் சிரமப்பட்டு வந்திருக்கோம் அப்படின்னு இப்படி முடிந்து நின்ன உடனே இன்னைக்கு பாசுரத்தை தான் முதல்ல கண்ணனை பார்க்கறான். இது வரைக்கும் நேரடியாக சேவிச்சதே கிடையாது. பெரிய வியாக்கியானமா திருப்பாவன்றது அடிக்கடி சொல்லிட்டு இருக்கேன். நாம என்னமோ அது திணறு மாசம் மட்டும்தான் சொல்லணும் அப்படின்னு ஒரு சாபம் தான் சொல்லணும். இல்லவே இல்லை. ஏன்னா அத்தனை தூரம் ரொம்ப தாழ்ந்ததான்னு. அது 1 மணி நேரம் உபன்யாசம் என்ன இருக்குதுங்க? 1 மணி நேரம் சகசிரநாமமா அடியே சகசிரநாமமா சொல்றேன். என்னன்னா சகசிரநாமம் மட்டம் போட்டுக்கணும். திருப்பாவையில பார்க்கறது மட்டம் தான் நான் தான் சொல்லுவேன். ஏன்னா என்ன கோச்சினாலும் பரவாயில்ல, இதோட சேர்த்து யார்கிட்ட சொன்னாலும் பரவாயில்ல, இதெல்லாம் கேட்டுட்டு தான் இருக்கு. ஏன்னா திருப்பாயோடு பார்க்கும்போது பிரயோஜனமே இல்லை. ஒரு பிரயோஜனம் எதுக்கு சொல்ல வந்தேன்னா அந்த மாதிரி அதுக்கு தான் பராசரப்பட்ட வியாக்கியானம். அவர்கிட்ட போய் கேட்டா நீ இதுக்கு பண்ணிருக்கிற வியாக்கியான சகசிரநாமத்துக்கு பகவத் குண தர்ப்பணம்னு பேர், திருவாய்மொழிக்கு பண்ணலாமன்னா நம்மால முடியாது. சொல்றவார் யாரு? கூரத்தாழ்வாடைய திருக்குமாரர் பராசர பட்டர். அருளை செயல்களுக்கு நம்மால பண்ண முடியாது. நான் பண்ண இது என்ன தெரியுது? ஒண்ணுமே இல்லைன்னு தெரியுது. ஒண்ணுமே இல்லாததுக்கு பண்ணியிருக்கேன். இதெல்லாம் தொட முடியாது. இது முளையிருந்தாரு பண்ணக்கூடிய வார்த்தை, மோயாளந்தவன் பண்ணக்கூடிய வார்த்தை இல்லைன்னு அவரே சொல்லுகிறார். ஏன்னா பெண்கள் தான், அது பெண்கள் தான். நம்ம இந்த பெண்கள்ல பெண்கள் சுபாவத்தோடு இருக்கக்கூடியவர்கள் தான் இதை பண்ண முடியும் இருக்கிறார். மோவாழிந்தவர் வார்த்தை. ஏன்னா அவள் தான் ஆச்சாரம் இருக்கக்கூடிய அந்த ஆழ்வாடைய திருவுள்ள கருத்து உள்ளுக்குள்ள புரியும், எனக்கு புரியாது, அவரே புரியாதுன்னு சொல்லிட்டு கச்சே எத்தனை சிரமங்கள் இருக்கு. எதுக்கு சொல்றது? என்ன அப்படிப்பட்ட
துயரரு சுடர். ஏன் இந்த மாலை மணிவண்ணா இன்னைக்கு பாத்திரத்துல முடிஞ்ச உடனே அப்படி கண்ணனை முதல்ல பார்க்குறேன். சேவிச்ச உடனே எத்தனை சிரமப்பட்டு வந்தேன், எத்தனை என்ன வேணும் நாமே அவன் நித்தியம் 3 மணிக்கு உபன்யாசம் பண்ணுறா. அங்கேருந்து கிளம்பி வரும் 1.5 மணி நேரம் அவசரம் பஸ்ஸை பிடிச்சி வெயிலில் வந்துட்டு இருக்க சமயம் கொஞ்சம் நேரம் மாற்றிக்கப்படாதா? எத்தனை சிரமப்பட்டு இருக்கோம். நேரம் 4 மணிக்கு மாற்றிக்கலாமே என்னென்னவோ சொல்கிறோம் இல்லையா? இப்போ சமயம் இருக்கு இல்லையா? சமயம் இல்லாமல் இல்லையா? சமயம் இருக்குதுன்னு செய்யுது. ஒன்றுமில்ல நமக்கே இந்த சமயம்னா கார்த்தால எழுதுக்கணும், எல்லாரும் எழுப்பணும், 10 பெண்களை எழுப்பணும், ஒருத்தர் ஐஷன் வரணும், ஒவ்வொருத்தர் என்னென்ன வார்த்தை பச்சா நானே தான் நான் எடுக்காம என்னென்ன வார்த்தை அதையும் கேட்டுக்கணும். எல்லா வசதி பாட்டெல்லாம் கேட்டுண்டு அவளையும் கூப்பிட்டு ஒருத்தரையும் பேசிட்டு அவ கேட்பா நப்பின பிராட்டி நீ போகாதுன்னு தள்ளுவா கண்ணனை. கண்ணனும் நப்பின பிராட்டி பாட்டிலே இருக்கு. உத்து முதலத்தின் பாட்டுல நப்பினே தெரியாச்சு. அடுத்த குத்து விளக்கிற பாட்டுல இப்ப கண்ணனை கண்ணிட்டு இருக்கா. 2 பேரும் சேர்ந்து ரட்சிக்கத்தை விட்டுட்டு 2 பேரும் தள்ளி போயிட்டு இருக்கல. என்ன நீங்க பண்ணிட்டு இருக்க ஆண்டாள் கேட்க இத்தனை தூரம் சுமப்பட்டு வந்திருக்கேன் அப்படின்னு நீ ஒண்ணுமே பண்ணலின். எப்படி திரும்ப முகத்தை பார்த்தா அவ்வளவுதான் தொங்கப்பட்டு ஆண்டாள். இத்தனை நாள் நீ அப்ப கண்ணன் ஒரு வார்த்தைக்கிறான், உன்னால எழுந்துக்க முடியறது, பாட்டு பாட முடியறது, 10 பெண்களை எழுப்ப முடியறது, கோயில் காப்பான் வாசல் பாசம் மறியந்து வர முடியறது, நப்பின்ன பிராடி துணை கொண்டு என்ன எழுப்ப முடியாது, இத்தனையும் பண்ண முடியாது. நான் உன்னை நினைச்சா கட்டிலிருந்து எழுந்துக்க கூட உன்னால் முடியல. காலாகும் நெஞ்சழியும் எழுந்துக்கவே முடியலன்னா அப்பதான் மாலே ஆஸ்திரித வியாமோகம். அந்த முகத்தை பார்த்தோன்னே நாம தான் நினைச்சுட்டு இருக்கோம் பகவான பர்த்தனம் பார்த்தனே. இந்த ஆண்டாளை பிடிக்கிறதுக்கு எத்தனை காதல் அவனுடைய முகத்துல. என்னுடைய காதல் குளப்படின்னு ஆயிடுத்து. ஆழ்வார் சூழ்ந்து அகந்து ஆழ்ந்து உயர்ந்த முடிவில் பெரும்பால் சூழ்ந்து அதனில் பெரிய பரநன்மல சோதி சூழ்ந்து அதனில் பெரிய சுடர்ஞான இன்பம் சூழ்ந்து அதனில் ஆச்சரியமான பாசனம். இந்த பாசனம் கடைசி பாசனம் இது. அந்த கடைசி காலத்துல என்னுடைய அவ எத்தனை பெரிய தெரியுமா? அவன என்னுடைய காதல் பகவானிடத்தில் நான் வச்சிருந்த காதல் சூழ்ந்து அகழ்ந்து ஆழ்ந்து உயர்ந்த முடிவில் பெரும்பால் 14 லோகங்கள் கொண்ட அண்ட கடாகங்கள் எத்தனையோ அத்தனை அண்ட கடாகங்களுக்கு ஒரு மூல பிரகிருதி இருக்கு. அந்த மூல பிரகிருதியும் விழுங்குடும் என்னுடைய காதல். நம்மாழ்வார் சொல்லிக்கிறார் சூழ்ந்து நம்பில்ல பண்ணி 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 வியாக்கியானம் இருக்கு. பெரிய வியாக்கியானம் ஆச்சரியமான வியாக்கியானம் என்னைக்கு கிடைக்க போறதோ தெரியல நமக்கு. அந்த வாய்ப்பு எனக்கு ஏன்னா அப்படிப்பட்ட சூழ்ந்து அகழ்ந்து ஆண்டு யுகந்து முடிவில் பெரும்பால் அப்படி சூழ்ந்து அதனில் பெரிய பரநன்மல சோதி சூழ்ந்து அதனில் பெரிய சுடர்ஞான இன்பம் அந்த பகவான் கலை அந்த பகவானையும் விழுங்குட்டோம் இவருடைய காதல். அப்பன்னா மொத்தமே எல்லாத்தையும் விழுங்குட்டு நீ கிட்டக்க போனாராம். பகவான் கிட்ட போனார். இத்தனை பெரிய காதல் இருக்கு, அப்போ பெரிய காதல் வச்சுட்டு இருக்கேன் பகவானே அப்படின்னு முன் வந்து பார்த்தா அழுவே உம்முடையது ஒரு காதலா அப்படின்னு. ஆழ்வாருடைய காதல் கொலப்படி, பகவானுடைய காதல். இப்ப ஆழ்வார் என்னன்னா சொல்றாரு அதெல்லாம் பகவான். ஏன் நான் கொலப்படினா ஒரு பசுமாட்டுடைய கால்பாகம் இருக்கு இல்லையா, அந்த கால்பாகம் எந்த அளவுக்கு அது தன்னுடைய இடத்தை ஆக்கிரமிச்சுக்குமோ அந்த அளவு தான் ஆழ்வாருடைய காதலாம். ஏன்னா பகவானோட பார்க்கச்சு. அப்ப எத்தனை தூரம் காதல் கொண்டிருக்கா அந்த ஜீவாத்மா வேலை. இந்த காதல் கொண்டபடியாக தான் 3 பேரும் பேசிக்கிறார். ஒரு பெருமா 2 பெருமா இல்ல 3 பேர் பேசிட்டு எப்படி ஆழ்வார் ஆக்ஷன் பண்ணலாம். இன்னும் பெரிய ஜெகத்ருஷ்டி பண்ற மாதிரி ஒண்ணுமே ஒரு ஜீவாத்மா ஆக்ஷன் சீவகிட்டு தெரிவிக்கணும். அவன் நினைச்சா சொடுக்கப்படா வரும் உடனே ஆக்ஷன் பண்ணலாம். குடு 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 குசு குசுன்னு பேசிட்டே இருக்கார். என்ன எப்படி பேசுனா திருமேனியோட ஆக்ஷன் பண்ணும். அது அவள் காசு. இந்த திருமேனிதன் திருவாயுமம் படித்து, இந்த திருமேனிதன் திருவிருத்தம் படித்து, இந்த திருமேனிதன் திருவிருத்தம் பெரிய திருவந்தாள் படித்து, இந்த திருமேனி ஆக்ஷன் போய் நித்தியஸ்வரூபி காமினும். நீங்களாம் பக்தி 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 இங்க இருந்து சொல்லிட்டு இருக்கேன். இது பக்தியா? அங்க இருக்கிறா பாரு என்ன பக்தி பண்ணிட்டு இருக்கா. உங்களால முடியுமா திருவாழி என்ன பேசிட்டு இருக்க பக்தி பக்தி நிச்சய சூழலே கார ஆழ்வார் திருமேனியே அப்படின்னு கொண்டு போய் காட்டணும். அதனால திருமேனி ஒரு வேஷம் போட சொல்லி 3 பேரும் கலந்து பேசுறானா. இந்த திருமேனியில எத்தனை ஆசை வச்சுட்டு இருக்கான், இந்த ஆத்மாட்ட எத்தனை ஆசை வச்சுட்டு இருக்கான், அந்த ஆசையைத்தான் தெரிவிக்கிறான் மாலே அந்த இருக்கிறான். இங்க என்ன தெரியுதுன்னா இங்க இத்தனை ஆசை இருக்கச்சே நான் சரணாகதி பண்ணினேன் அதனால கொடுத்தான்னு அது ஒரு உபாயம் ஆகுமா? ஒரு காலம் ஆகாது. அவனே பண்ணி வைக்கிறான். நாம பண்றது ஒண்ணுமே கிடையாது. அவன் தான் பண்ணி வைக்கிறான். ஏன்னா சொத்துக்குரியவன் சொத்தை எடுத்துக் கொள்கிறான். சொத்து அவனுடையது. இது அடியே சொத்து. இந்த சொத்து கிடைக்கல, கிடைத்த சொத்தே சந்தோஷப்படுமா? அடியே சந்தோஷப்படுவனா? சொத்து சந்தோஷப்படாது, சொத்து நிச்சயம் சந்தோஷப்படாது. அப்ப அடியே சந்தோஷப்படுறேன். அப்ப இந்த சொத்து கிடைக்கிறதுக்கு இது பிரயத்தனம் படுமா? அடியே பிரயத்தனம் படுவனா?
அப்ப இது சரணாகதி பண்ணுமா? பண்ணாத. நாங்களே கிடைக்கணுமே கிடைக்கணும் எங்க எல்லாத்தையும் சொல்லி 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 எங்களுக்கு தேடி கொடுங்க கொடுங்க அத்தனை பிரயத்தனப்படுவேன். கிடைச்சதுக்கு அப்புறம் என்னவா சந்தோஷப்படுவேன், கிடைச்சதுன்னு. உடனே ஒண்ணு கேட்கலாம், சுவாமி இந்த சொத்துக்கு அறிவு இல்லை, இந்த சொத்துக்கு அறிவு இருக்கு, அதனால இது பிரயத்தனப்படுன்னு சொல்லலாம். வாஸ்து நிச்சயம் இந்த சொத்துக்கு அறிவு இருக்கு, நிச்சயமா இந்த சொத்துக்கு அறிவு இல்லை, வாஸ்து உண்மைதான். ஆனா அறிவு இருக்கக்கூடிய சொத்து என்னத்துமா பிரயத்தனம் பண்ணும்? இது நம்மால் ஆகாதுன்னு இது நினைக்காது. அறிவு இருக்கிறவன் நம்மால் ஆகாதுன்னு நினைக்கிறோம், அதான் அறிவு. அந்த அறிவு என்னன்னா நம்மால் ஆகாதுன்ற அறிவு தான் அறிவு. புரியத்துக்காக சொல்றேன். யதோவாசோ நிவர்த்தந்தே அப்ராஹ்த மனசாசகா அசன்னேவ சபவதி அசத் பிரம்மேதி வேத சேத் அஸ்தி பிரம்மேதி சேத் வேத சந்தமேனும் ததோ விதுகு. அசன்னேவ சபவதி, யாரெல்லாம் பகவானை அறிந்து கொண்டான் என்று சொல்கிறார்களோ அவர்கள் அறியவில்லை, யாரெல்லாம் அறியவில்லை என்று சொல்கிறாரோ அவர்கள் அறிந்தவர்கள் ஆகிறார்கள். அப்புறம் பகவான் தெரிஞ்சுக்கலன்னு சொல்லிட்டேன், அப்ப நான் தெரிஞ்சவன் ஆகிடுறானா? எப்படி சுவாமி? இது அர்த்தமே இல்லையே சுவாமி. பகவானை நான் தெரிஞ்சுக்க மாட்டேன்னு சொன்னேன், நீ பகவான் தெரிஞ்ச மாதிரி ஆயிட்டேன். நான் தெரிஞ்சுக்க மாட்டேன்னு சொன்னேன், எப்படி தெரிஞ்சுக்கிறாய்னா? தெரிஞ்சுக்க மாட்டேன்னு சொன்னேன் இல்லையா? என்னன்னு தெரிஞ்சுக்க மாட்டேன்னு, என்னுடைய அளவுக்கு உட்படாதவன், என்னுடைய அறிவுக்கும் என்னுடைய ஞானத்துக்கும் என்னுடைய கண்ணுக்கும் உட்படாதவன் என்று தெரிஞ்சு கொண்டேன். அதுதான் தெரிஞ்சு கொண்டேன் அர்த்தம். தெரிஞ்சு கொண்டா பகவானை பிரத்யேகமா சேவிச்சுன அவன் தான் அறிந்து கொண்டேன்னு அர்த்தம். எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அப்ப இப்படிப்பட்ட பெரிய வைபவத்தை உடையவன் அவன் பிரயத்தனப்பட்டு நம்ம ரட்சிக்கச்சே நான் பண்ணினே சரணாகுது அதனால கொடுத்தான். ஏதோ ஒரு இடத்துல அது இருக்காது. சரணாகதி நான் பண்ணினேன்னா, ஆச்சாரம் நான் பெற்றுட்டேன்னா, இல்லை ஆச்சாரம் பெற்கிறது மட்டும் இல்லை, அந்த பகவானுக்கு உண்டான ஸ்திதேவன ஸ்லோகத்தை நான் சொன்னேன்னா, அது இந்த ஸ்லோகம் நான் சொல்லிட்டேன்னா, ஸ்ரீமன் நாராயண சரணம் திருமந்திரம் சரம ஸ்லோகத்தை நானே கண்டுபிடிச்சேன்னா, இல்லை நானே சொல்லிட்டேன்னா, இல்லை சமாசனை நானே பண்ணிட்டேன்னா, அங்கிருந்து புருஷாகாரமா ஆச்சாரனுக்கு நானே பண்ணிட்டேன்னா, பிராட்டி உண்டான வைபவத்தை நானே பண்ணிட்டேன்னா, ஒன்னும் பண்ணலையே, எல்லாம் பகவான் தானே பண்ணிட்டாரு. அப்ப பகவான் பண்ணிருக்கச்சு அடியன் பேசாம உட்கார்ந்து இருக்கேன், நான் பண்ணேன். இந்த அர்ஜுனன் செத்த பாம்பு அடிச்சுட்டு நான் தான் கொண்டேன் மாதிரிதான் சொல்றான் இல்லையா? கர்ணனை எப்பயோ கொண்டாச்சு, நான் தான் கொண்டேன்றான். ஏற்கனவே 6 பேர் அவனை கொண்டாச்சு, நான் தான் கொண்டேன்னு சொல்லிட்டு இருக்கா இல்லையா? அதே நிலைதான் இங்க. எங்கேயுமே ஒரு இடத்துலையும் கிடையாது. உபாயம் என்பது பகவான் திருவடிய உபாயத்துல, மற்றது உபாயமா ஆகாது. எதுக்கு சொல்ல வேண்டா? அப்படிப்பட்ட ஸ்திதே மனசு ஸ்வஸ்தே சரீரே சதியோ நரகா தாதிதான்மே ஸ்ருதி ஸ்மர்த்தா விஸ்வரூபஞ்ச மாமச்சம். விஸ்வரூபஞ்ச மாமம், விஸ்வரூபம் எடுக்கப்பட்ட என்னை தாதுதாமி ஸ்ருதி ஸ்மர்த்தா. ஸ்மர்த்தா ஸ்மர்த்தான்னா நினைவு. இந்த இடத்துல வராக நாயனார் அப்படி சரணாகதி செய்யப்பட்டவன்னு சொல்லணும். சொல்லாங்க நினைவு அப்படின்றார். நினைவுன்னா, நினைவு என்பதே சரணாகதி. சரணாகதின்னு தெரியாத வார்த்தை கிடையாது, நினைவு தான் சரணாகதி. அதனால தான் நினைவு. ஸ்மர்த்தா, ஸ்மர்த்தான்னா நம்முடைய நினைவு தான். அந்த ஸ்மர்த்தா பாப்பி ஸ்மர்த்தா விஸ்வரூபஞ்ச மாமஜம். விஸ்வரூபம், விஸ்வரூபம் எடுத்த எண்ணெய். விஸ்வரூபம், விஸ்வரூபம்னா விஸ்வரூபம். இந்த விஸ்வரூபஞ்ச மாமஜம் தான் முதல் ஸ்லோகம். அடுத்து தசஸ்பம் ரியமானந்தம் காட்ட பாஷானந்தம், இது 2வது ஸ்லோகம். விஸ்வரூபஞ்ச மாமஜம் வராக பெருமாளாக நேர திருமையோடு சேவை செய்கிறாரே, அப்படிப்பட்ட விஸ்வரூபன். புறமத்திய கசோயஸ்த வேரு கனகநாயத்த. ஆச்சரியமா தெரிவிக்கிற பராசர மகரிஷி விஷ்ணுபுராணத்துல. புறமத்திய கதோயஸ்த மேரு கனகநாயத்த செலம்பினடை சிறுபரல் போர் பெரிய மேரு திருக்குளம்பில் கனகலப்ப திரு ஆரகாரம் குலுங்க திரு மறந்ததன இடந்த புல்கிய கோட்டிடை வைத்தருளிய கோமான் கண்டீன் நீலவரை 2 விறகு நிமிர்ந்த தப்ப கோலவராகம் என்றாய் நிலம் கோட்டிடை கொண்ட என்ற 10வது ஆசிரியமா தெரிவிக்கிறார். ஞானப்பிரானை அல்லால் இல்ல நான் கண்டன் அல்லது திருவருத்துல கடைசியில் தெரிவிக்கிறார். 99வது வசனம். ஈரச் சொல்லாயினமாக எளிதிலை வையம் முற்றும் ஏனத்துருவாய் இழந்த பிரான். ஆழ்வாவுடைய திருமேனி இந்த படத்துலலாம் பார்த்துருப்பேன், சித்திர திருமேனின்னு சொல்லுவாள். அந்த சித்திர திருமேனி மேலே புளிய மரத்துக்கு மேலே ஞானப்பிரான்னு மேலே எழுதியிருக்கும். தெலுங்கு இதெல்லாம் தெலுங்குல தான் நல்லா இருக்கும். அது என்னமோ தெரியல, இந்த சரித்திர பாகமாகட்டும் கிரந்தங்களாகட்டும் முதல் தெலுங்குல தான். இவன் இன்னும் பெருசாக தமிழ் டைம் உண்டு, அதில் இருக்கு, அதில் இன்னும் இதுவே கிடையாது. ஆனால் அவளுக்கு இருக்கிற ஸ்ரத்தை இவாளுக்கு இல்லை. அப்படி சொல்றது எல்லா விஷயத்துலையுமே அந்த ஜிஎஸ் சுவாமிக்கு இருக்கக்கூடிய சத்தை இங்கே இருக்கிற வாழ்க்கை ஒருத்தர் அப்படின்னு சொல்றேன்னு கோச்சு கூட வேண்டாம், நிச்சயமா கிடையாது. அவர் எத்தனை வைஷ்ணவத்துக்கு பாடுபடுறாருன்னு உண்மையா பார்த்ததான் தெரியும். இங்க என்ன கிடைக்கும், எனக்கு ஏதாவது பெருமை இருக்குமா அப்படின்னு பார்க்கக்கூடியதான் தெரிஞ்சு சொல்ல வந்தேன்னா. அப்ப அத்தனை தூரம் அங்க இருக்கு. அங்க அந்த தெலுங்கு படத்துல நான் பார்த்தீங்கன்னா மேல ஞானப்பிரான்னு போட்டுருக்கோம், ஆச்சரியமா இருக்கும். அந்த ஞானப்பிரானா பண்டி மாதிரியே இருப்பார்.
ஞானப்பிரான்னு போட்டுருங்க. ஏன்னா அந்த ஞானப்பிரானை அல்லால் இல்லை நான் கண்ட நல்லது அவர் தெரிகிறார். வராத பெருமாள் தவிர மற்றது நான் நல்லது பார்க்கல. இவர் சொல்றார் அவர் பார்த்த நல்லது என்னன்னா ஆழ்வார் பார்த்த நல்லதுன்னு அவரே சொல்றார். நான் பார்த்த நல்லது தெரியுமா? நல்லது இது ஞானப்பிரானை அல்லால் இல்லை நான் கண்டனது. நான் கண்ட நல்லது மற்ற எதுவும் கிடையாது. எது இல்லைன்னா ஞானப்பிரான் வராக நாயனார் தான், மற்ற யாரும் கிடையாது. இருங்கப்பகம் சேர் வானத்தவர்க்கும் அல்லாதவர்க்கும் மற்ற எல்லாதவர்க்கும் ஞானப்பிரானை அல்லால் இல்லை நான் கண்டனது. பெருங்கேளாட்டம் பெருங்கண் முன்னறிகம் நம்மேல் ஒருங்கே பிறக வைத்தார் ஆழ்வார் ஆனந்தமா சொல்லிக்கிறார். அப்ப இந்த பாசனங்கள் என்ன இருக்குது? வராக பெருமாளுடைய பெருமையை பேசுறது. அப்படிப்பட்ட விஸ்வரூபஞ்ச ஆவஜம் விஸ்வரூபம் எடுத்தவனை விஸ்வரூபம் வராக பெருமாள் எங்க சுவாமி எடுத்தார்? அவர் ஏதாவது ஸ்டேட்டிதங்கள் பண்ணியிருக்காரா ஒன்றும் தெரியல. வராக பெருமாளோட சரித்திரம் நம்ம எடுக்கலாம். ஏன்னா அதே எடுத்தோம்னா கொஞ்சம் நாழியிடம். அது பாகவதத்தில் ரொம்ப விப்புலமாக சொல்லப்பட்டிருக்கு. அது எங்கேயாவது சரித்திர பாகம் வரைச்சு அப்போ நம்ம எடுத்துக்கலாம். மேலே திருவாரூர் வரும் அப்போ வச்சு எடுத்துக்கலாம். அப்போ விஸ்வரூபம் எடுத்திருக்கார் இல்லையா? விஸ்வரூபம் எங்கே எடுத்திருக்காரு சொல்லுவாங்க? விஸ்வரூபஞ்ச மாவச்சம். விஸ்வரூபம் மனஸ்வஸ்தே சரீரே சஜீவோ நரகா ஜாஸ்தாமி சிஜி ஸ்மர்த்தா விஸ்வரூபஞ்ச மா ஆச்சம்ன்றார். பிறப்பிலியான எண்ணெய் விஸ்வரூபம் எடுத்த எண்ணெய்ன்றார். இவர் என்னைக்கு விஸ்வரூபம் எடுத்திருக்காரு? கண்ணன் விஸ்வரூபம் எடுத்திருக்கான் கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் ஒரு விஸ்வரூபம் 7 விஸ்வரூபம் கண்ணுடைய சரித்திரத்தில் 7 கடைசி விஸ்வரூபம் தான் உத்தவருக்கு. உத்தவருக்கு தான் கடைசி விஸ்வரூபம். முதல் விஸ்வரூபம் யாருக்குன்னா யசோதைக்கு. யசோதைக்கு தான் முதல் விஸ்வரூபம். வாயில பூர்த்தியா தன்னோட லோகத்தையே கிடைக்கலாம் இல்லையா? முதல் விஸ்வரூபம். இது முந்தி பாசாய் கோயில பூர்த்தியா அந்த பொம்மையே எழுதிருந்தான். இதெல்லாம் எடுத்துட்டான். பாசாய் கோயில ஆண்டாள் சன்னதியிலேருந்து வாசல்லேருந்து பூர்த்தி அந்த 7 விஸ்வரூபத்தை போட்டிருந்தான். நீங்கள் ஒரு நாடு சொல்றது ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி, 30-35 வருஷம் முன்னாடி பழைய காலத்து இந்த வாட்டர் பெயிண்ட் சொல்லுவா இல்லையா? அதில் எழுதி ஆச்சரியமா இருக்கும். அதை எழுதினாலும் ரொம்ப நல்லா இருக்கும். கிடையவே கிடையாது. அது எது எடுத்துட்டான்னு தெரியல. 7 விஸ்வரூபம் அப்படி போட்டுருக்கான். அப்படியே பூர்த்தியாக எழுதியிருந்தா ஒவ்வொரு விஸ்வரூபத்தையும். அப்படி அங்கே பார்த்தா 7 விஸ்வரூபம் கடக்க வச்சுட்டேன். அப்படியே சொல்றது 35-40 வருஷத்துக்கு முன்னாடி. எது சொல்ல வந்தேன்னா அப்போ முதல் விஸ்வரூபம் ஆயிடுத்து, கடைசி விஸ்வரூபம் இங்கே ஆயிடுத்து. இவரை போய் விஸ்வரூபம் எடுத்திருக்காரு. போனால் போது திருவிக்கிரம அவதாரனா விஸ்வரூபம் எடுத்தானா வச்சுக்கலாம். ஏன்னா இருந்த திருவடி மேலே போயிடுது இல்லையா? பெரிய திரும்பிய நீல எது வரைக்கும் போயிருக்கு? சத்தியலோகம் வரைக்கும் போயிருக்குன்னா அது விஸ்வரூபம் தாராளமாக சொல்லிக்கலாம். சத்தியலோகம் கொண்டு போயிருக்கு இல்லையா? அப்போ விஸ்வரூபத்துன்னு சொல்லிக்கலாம். ஆனால் இவர் எங்கே விஸ்வரூபம் எடுத்தார்? குரமத்திய கதோயஸ்த மேரு கனகநாயத்தை ஒரு நீல மலையை போல இருந்தாலும் பகவான் பராசர விஷ்ணு புராணத்தை சேவிக்கிறார். நீல மலையை போல ஆழ்வார் அப்படியே தமிழ்படுத்தினார். நீல வரை 2 பிறை கவ்வி நிமிர்ந்ததொப்ப முனியே நான்மகனை பாசுரத்தில் எடுக்கிறார். நீல வரை 2 பிறை கவ்வி நிமிர்ந்ததொப்ப கோல வராக மன்றாய் நிலம் கோட்டிடை கொண்ட என்றாள். இதே பாசுரத்தை திருவரங்கத்து பாசுரத்திலே இதை எடுத்திருக்கார். என் திருமகள் சேர் மார்வனே என்னும் என்னுடைய ஆவியே என்னும் நின்திரி எயிற்றால் இடந்து நீ கொண்ட நின்றிரி எயிற்றினால் ஏற்றினா இந்த எயிற்றின் பேரு நின்றிரி எயிற்றினால் இடந்து நீ கொண்ட. அது சில பேர் தப்பாசே நின்றிரி வயிற்றினால் இடந்து நீ கொண்ட வயிற்றினாலே ஆகல நின்றிரி எயிற்றினால் இடந்து நீ கொண்ட. அந்த சப்தம் அங்க வயிறு நல்லா கரெக்டா சேரதுனால வயிறு சொல்லுவோம். அது பழக்கமே ஆயிடும். திருப்பி மாத்திக்கவே முடியாம போயிடுது. அதனால தான் சந்தை கத்துக்கறச்சே ஜாகிரதையாக கத்துக்கணும். தான் தோணிமா கத்துண்டா இது மாதிரி வந்துடும். நின்றிரி எயிற்றால் இடந்து நீ கொண்டான்னு அங்கேயும் தெரிவிக்கிறார். இங்கே என்ன கோல வராக வந்தாய் நிலம் கோட்டிடை கொண்ட எந்த நீலமலையை போல நிற்கிறானா? அது என்னன்னா அப்ப நீலமலையை போல நிற்கிறனா 2 கோரைப்பற்கள் பெரிதா நீண்டு இருக்குமா? அது எப்படின்னா 2 சந்திரர்கள 2 கோரைப்பற்கள் இருக்குல்ல, அது எப்படி இருக்கும்னா 2 சந்திரர்கள், அதாவது 3ஆம் பிறை 4ஆம் பிறை சந்திரக்கலை இருக்கு இல்லையா? அந்த சந்திரக்கலை உடைச்சிட்டு கொண்டு பெருமாள் திருவேல இங்க ஒட்ட வச்ச அப்படி இருக்குமா? அப்படி இருக்கான். நீல வரை 2 பிறை அப்படியே ஆழ்வார் எழுதியிருக்காரு. 2 பிறை கவ்வி நிமிர்ந்ததொப்ப 2 பிறையை கொண்டு வந்து ஒட்ட வச்சா அப்படி இருக்கணும். அவ்வளவு தூரம் ஒட்ட வச்சு அதுக்கு நல்லா இருக்கு, ஆழ்வார் என்ன இருக்கும். அப்ப அப்படிப்பட்ட 2 ஓடி ஒட்ட வச்ச அப்படி இருக்கு. அப்ப பூமி பிராட்டியை இடந்தெடுத்து தன் திருமாவளை அமர்த்தி கொண்டான். பிராட்டி இருந்து ஏன்னா இரண்யாட்சகனை தம்சம் பண்ணினான். பண்ணி முடிச்சுட்டு பூமி பிராட்டி ஆலிங்கனம் பண்ணிட்டு தன்னுடைய திருமடியிலே கொண்டு கோர வச்சுட்டான். கோர வச்சு நீல வர 2 விறகு நிகழ்ந்து தப்ப போல வராகமன்றாய் இளம் கோட்டினு. அப்ப உட்காந்து வச்சுனா அப்ப எத்தனை பேர் எவ்வளவு பெரிய திரும்பினா மகாவராகா ஸ்படபத்மலோசனா. ஆச்சரியமான விஷயம். விஷ்ணு புராணத்துல இந்த விஷயம்லாம் ரொம்ப ஆச்சரியமா இருக்காரு. ஸ்படபத்மலோசனா மகாவராக நான் பராசர தெரிவிக்கிறார். என்னன்னா பெரிய வராக பெருமாள், பெரிய வராக பெருமாள் அழகிய தாமரை கண் படைத்தவன். நமக்கு இது கொஞ்சோட புரியாதுக்காக சொல்றேன்.
தசையதா கப்பியாச புண்டரீகம் ஏவமக்ஷினி. இது சாஸ்திரம் சொல்லித்து. இது யாருக்கு சொல்லலாம்? தாமரை கண்ணனுக்கு சொல்லலாம், ராமனுக்கு சொல்லலாம், கோவிந்தனுக்கு சொல்லலாம், மற்றவாளுக்கு சொல்லலாம். மற்றவாளுக்குண்ணா அதே அந்த பகவானுடைய அவதாரத்திற்கு என்ன பன்றி தாமரை கண்ணு சேரவே சேர சாமி. பன்றி ஆயிடுத்து, பன்றிக்கு தாமரை கண்ணா? பன்றி உருவத்தில் இருக்கிறது எப்படி சொல்ல தாமரை கண்ணா? பன்றிக்கு பன்றி கண் தானே இருக்கும். பன்றியா இருக்கு வராத பெருமாள் தாமரை கண்ணா. வராத பெருமாள் தாமரை கண்ணா பகவான் நேத்திக்கு பார்த்துரும். ஒருத்தி மகனாக பிறந்து ஒருத்தி மகன் அந்த மகன் நிறந்திருக்கிறானா பெரியவாச்சனங்களே நாயனாரும் பகவான் பிறந்தானே எந்த திருமையினோடு பிறந்திருப்பான்? நேற்று இங்கே சொன்னா அங்கே சொன்னா இது பெரிய குழப்பம். புண்ணியாசம் 2-3 இடத்துல இருந்தா இந்த கதை இங்கே சொன்னா அங்கே சொன்னா அது குழப்பிண்டு திருப்பி வந்ததான் அங்கே தான் சொன்னேன் அப்படின்னு. எந்த திருமையோடு பிறந்திருக்கான்? இப்போ நாமக்கெல்லாம் பாஞ்ச பௌத்திகமான திருமேனி. இந்த திருமேனி பிருத்திவி அப்பு தேஜஸ் வாயு ஆகாசம் இது அஞ்சு ஷேர் ஆக்கைன்னு பேர் இருக்கு. அப்படி இது இருக்கு. காற்று இருக்கு, நிலம் இருக்கு, நீர் இருக்கு, தண்ணி இருக்கு, எல்லாமே இருக்கு இல்லையா? அப்ப இதுல இருக்கு. இது இருக்குனால இது என்னைக்குமே அழியக்கூடியது. இது பிராகிருதம்னாலே அழியக்கூடியதுன்னு அர்த்தம். அதனால அங்க போன அப்ராகிருத திருமேனி எங்க விரஜானதுல தீர்த்தமானதுக்கு அப்புறம் அப்ராகிருதமான திருமேனின்னார். ஆனா அது பாஞ்ச பௌத்திகமான திருமேனி அல்ல. பாஞ்ச பௌத்திகமான திருமேனி இல்ல. இங்க இருக்கிறதா பாஞ்ச பௌத்திகம், அங்க இருக்கிறது பாஞ்ச பௌத்திகமான திருமேனி. ஒரே சுத்த சத்வமயத்தோடு கூடிய திருமேனி அங்க. இது பாஞ்ச பௌத்திகமான திருமேனி இங்க பிறந்தா. இப்ப பகவான் ஒருத்தி மகனா பிறந்தா இல்லையே, அவர் பாஞ்ச பௌத்திகமா சுத்த சத்துவமயமா? சுத்த சத்துவமயம்னா அப்ப அது வளரக்கூடாது, தேவைக்கூடாது. அபிகாராய யுத்தாய நித்யாய பரமாத்மனை சதேக ரூப ரூபாய் விஷ்ணவே சர்வஜிஷ்ணவேன்னு வளரக்கூடாது, தேவைக்கூடாது. இப்ப சுத்த சத்துவமயம்னா சுத்த சத்துவமயம்தான். ஏன்னா அது வளரும் தெரியும். அவனுடைய இச்சையால வர்றதை தவிர அவன் நினைச்சுட்டு நம்ம இருக்குன்னு இதுக்கு ஓடு போட்டா வளருது இல்லையா, ஒல்லியா போயிடுது. அந்த மாதிரிலாம் இல்லை. அது என்னைக்கு வளர்ந்துட்டு இருக்கும். ஒண்ணுமில்லை. ஆழ்வார் அன்ன ஆகாரம்னா 16 வருஷங்கள் தான் எப்படி வளரணுமோ வளர்ந்தாரா இல்லையா? அவர் என்ன சாப்பிட்டுருப்பார்? கண்ணை மூடினே திறக்கல, ஞானமுத்திரியோடு இருந்தார். பிறந்த 11வது நாள் அந்த குழந்தை அங்கே போய் உட்காந்துட்டு புளிய மரத்தடி பொந்துல போய் உட்காந்துட்டு உட்கார்ந்த குழந்தை செத்தத்தின் வயிற்றில் சிறியது பிறந்தால் எத்தத்தின் கேட்டார். கேட்கறதுபடி திறந்துட்டார். கல்லை எடுத்து போட்டார். கல்லை எடுத்து மதுரை கவியா எடுத்து போறார். தானும் இருக்கா இல்லையான்னு சந்தேகம் மதுரை கவியா இருக்கு. எங்கிருந்து வராரு? அயோத்தியிலிருந்து கிளம்பி வந்துட்டு இருக்கார். அந்த ஜோதிஷ் அவருக்கு அயோத்தியில தெரியாது. தெரிஞ்சு கிளம்பி வந்து இங்க வந்து சேவிச்சுட்டு இருக்கா இல்லையா ஆழ்வார் வைகுமே தெரியாது. தெரியாது. அப்படியில பிராணம் இருக்கா இல்லையா தெரியலையே சொல்லிட்டு ஒரு கல்லை எடுத்து போட்டார். எத்தனையோ பேர் போட்டிருப்பா கண்ணை திறக்கல. ஆனா ஆழ்வார் எடுத்து போட்டுன்னா கலை திறந்து பிராணம் இருக்கு. சரி ஞானம் இருக்கா இல்லையா தெரிஞ்சுக்க வேண்டாம். உடனே கேட்ட செத்தத்து வைத்தல் சிறியது பிறந்தா எத்தத்தின் கேட்கணும். உடனே அதுக்கு அத்தைத்தின் அதுக்கு பதில் சொல்லிட்டார். ஆனா அவரை 16 வருஷம் இருந்தாரு. என்ன சாப்பிட்டார்? எது ஊட்டியிருப்பா? ஒண்ணுமே இல்லை. உண்ணும் சோறு பருகினை திண்ணி மெத்திரை எல்லாம் கண்ணன் என்ற நிலையில தான் வந்திருக்காரு. அப்ப அவருக்கே இருக்குன்னா ஒண்ணும் இல்லாது. அது பிராகிருதமான திருமேனி அப்ராகிருதமான திருமேனியா? அது வந்துள்ள பிராகிருதமா அப்ராகிருதமா? ராமானுஜ இருந்தாதுல பெரிய விசாரம். பிள்ளோகஞ்சியர் திருவாயுமூட்டு ராமானுஜ பந்தாக்கு வியாக்கியானம் பண்ணிட்டு இருக்காரு. பண்ணிட்டு இருக்கச்சு ராமானுஜ திருமேனி பிராகிருதமா அப்ராகிருதமா திருமேனியா? திருமேனி பிராகிருதமா அப்ராகிருதமா திருமேனியா? கடைசியில் முடிவு அது அப்ராகிருதமான திருமேனி பிராகிருதமான திருமேனி இல்லைன்னு. அப்ப அப்ராகிருதமான திருமேனினா இங்க இருக்கப்படாது, திருமேனியோடு போகணும். கண்ணன் திருமேனியோடு தான் போயிருக்கான், ராமன் திருமேனியோடு தான் போயிருக்கான். சில பேர் அறிவிலிகள் தான் கண்ணனுக்கு மூட்டி வச்சிருக்கா, ஏதோ நெருப்பு போட்டான்னு. திருமேனியோடு தான் போயிருக்கு. கண்ணனுடைய திருமேனியும் ராமனுடைய திருமேனி தான். ராமன் திருமேனி சரையோடு போயிட்டு, கண்ணன் திருமேனி பிரபா சமுத்திரத்திலிருந்து அங்கிருந்து அப்படியே மேலே போயிடுது. ஆனா சிதை மூட்டியிருக்கா, அந்த திருமேனி வேறு. சிதை மூட்டியிருக்கா, கண்ணன் படுத்தி எரியுது, திருமேனியே பத்தி எரியுது. நம்ம படுத்துனா சரீரத்துக்கு போய் சேர்த்துறா இல்லையா, அது மாதிரி சேர்த்திருக்கா. அந்த திருமேனி வேறு. அந்த திருமேனி கண்ணன் செட்டித்து அது ஒரு பிராகிருதமான திருமேனி செட்டித்து அங்க வச்சிருக்கான். ஆனா தன்னுடைய திருமேனி சோதிக்கு தன்னுடைய சோதிக்கு நேரா போயிடுத்து அந்த திருமேனி. இதுக்கு சொல்ல வந்தேன்னா அப்ப அப்ராகிருதம். ராமானுஜர் என்ன இருக்கு? இவர் ஜீவாத்மா தானே, பரமாத்மா இல்லையே. நம்மாழ்வார் ஜீவாத்மா தானே, பரமாத்மா இல்லையே. இது பிராகிருதமா அப்ராகிருதமா? அப்ராகிருதம். அப்ராகிருதம் எப்படி சுவாமி? அப்ராகிருதம் சரீரத்தோட போக வேண்டாமா? சரீரத்தோட போக, சரீரம் இங்கே தானே இருந்திருக்கு, சரீரத்தோட போக வேணா. போகலைன்னு உனக்கு எப்படி தெரியும்?
போகலன்னு உனக்கு எப்படி தெரியும்? இப்ப ஆத்மா இங்கிருந்து கிளம்பிடுத்தேன்னு நீ பாத்தியா? அதே போலதான் சூஷ்ம சரீரம் எடுத்துட்டு போயிருக்கு. இந்த சரீரமே சூஷ்மாய் போயிருக்கு அப்படின்னு தெரியாது. ஆழ்வாருக்கும் அதே மாதிரி தான், நம்ம ஆழ்வாருக்கும் அதே மாதிரி தான் சூஷ்மமா போயிருக்கு. பகவான் வேண்டாமானதும் அது மாதிரி போயிருக்குன்னு சொல்லி குருவர்கள் தெரிவிக்கிறார். இதுக்கு சொல்ல வந்தேன்னா, அப்ப அப்ராகிருதமான திருமேனி இருக்கு இல்லையா, இப்ப இவருக்கு என்ன தெரிவிக்கிறார்னா, இங்க பூமி பிராட்டி கொண்டு மகாபராக ஸ்பலபத்மலோச்சனா பெரிய கண்ணு பன்றியா இருக்கு, தாமரை கண்ணுன்னா சுவாமி பன்றிக்கு கூட தாமரை கண்ணு இருக்குமானா, பகவான் எந்த அவதாரத்தை எடுத்தாலும் எப்படிப்பட்ட அவதாரத்தை எடுத்தாலும் தன்னுடைய பெருமைகளை ஒரு துளியும் குறைத்துக் கொள்வதே கிடையாது. பன்றியாக இருந்தாலும் தஸ்ய காப்பியாசம் பண்ற மக்ஷி தான், அது மாற்றமே கிடையாது. பன்றியா இருந்தாலும் அதே போல தான் எந்த அவதாரத்திட்டாலும் தன்னுடைய பெருமைகள் ஒரு துளியும் குறைத்துக் கொள்வது. அதனாலதான் 4வது அத்தியாயத்தில் இதான் தெரிவித்தான். சந்தேகம் வந்துட்டு அர்ஜுனனுக்கு. சில பேர்லாம் இந்த உபன்யாசம் பண்ணி இருக்கச்சே, இந்த உபன்யாசக்காரருக்கு ஒரு பெரிய கட்டம் என்ன தெரியுமா, திடீர்னு நேற்றுக்கு ராத்திரி ஏதாவது ஒரு அர்த்தம் சொல்லிட்டு அந்த அர்த்தத்துக்கும் இங்கே உபன்யாசத்துக்கும் சம்மந்தமே இருக்காது. ஆனால் ஞாபகம் வச்சுக்கணும், சம்மந்தமே இருக்காது. அந்த அர்த்தத்துக்கும் உபன்யாசத்துக்கும் சம்மந்தமே இருக்காது. ஆனால் அந்த அர்த்தம் சட்டுன்னு மனசில் பட்டு கொடுத்து 2 மணிக்கு பட்டு கொடுத்து சொல்லலைன்னா ஆற்றுல எல்லாம் கொஞ்சம் வைதிகமாக இருந்து இது கேட்கறது ருசி இருந்தானா அது மாமியாகட்டும் இல்லை குழந்தைகளாகட்டும்னா தப்பிச்சுருவா, உடனே சொல்லிடலாம். எழுத்து கூட சொல்லலாம், ஆகா சொல்கிறாரு தகப்பனார் சொல்கிறான்னு. அது ஒன்று இறக்க முடக்கா இருந்தால் என்ன பண்ணுறது? அப்போ என்னைக்கு உபன்யாசமோ அன்னைக்கு சாயங்காலமே கூட இருக்கலாம், அது வரைக்கும் காத்துட்டு இருக்கணும் இல்லையா? பொறுக்கவே தாங்காது இவரால். திருவாராதனம் பண்ண முடியாது, தீர்த்தம் பண்ண முடியாது, சாப்பிட முடியாது. ஒன்று சொல்லணுமே சொன்னேன். சார் உட்கார்ந்தாச்சு, உட்கார்ந்ததுக்கு அப்புறம் சொல்லணுமேன்னு தோணும் இல்லையா? இங்கே சொல்ல வேண்டி அவர் என்ன சொல்ல வந்தாரோ அதுக்கும் உபன்யாசம் சம்மந்தமே இல்லை. இங்கே கிருஷ்ண வித்தாந்தம் சொல்லிட்டார். இப்போ ராமனை பற்றி சொல்லணும், எப்படி எடுக்கிறது? எடுக்கவே முடியாது சுவாமி. அந்த மாதிரி பண்ணிட்டார், பராசர் பட்டார், உபன்யாசம் போட்டார். கண்ணனை பற்றி பட சொல்லிட்டார். இவருக்கு ராமனை தவிர இன்னும் மற்ற எதுவும் தெரியாது, ஒன்றுமே தெரியாது. ராமன் தான் பேசுவார். ஏன்னா இவருக்கு நம்பெருமாள் தான். நம்பெருமாள் பின்னாடி இருக்கிறவருக்கு இவருக்கு அதை பற்றி கவலையே கிடையாது. முன்னாடி இருக்கக்கூடிய சதுர்புஜத்தோடு இருக்கக்கூடியவர் தான் இருக்கிறார். அங்கே துவயபுஜம் அது வேணாண்டாரு. இவர் தான் தேவனு இவர்கிட்டே இருந்துட்டு இருக்காரு. இப்படி இருக்க இவருக்கு வேணுட்டு கிருஷ்ண சரித்திரத்தை போட்டார், கிருஷ்ண வைபவம் போட்டார். இவர் ராம வைபவத்தையே பேசிட்டு இருக்காரு. 2 மணி நேரம் உபன்யாசம் பேசிட்டாரு. கிட்டத்தட்ட ஆயிடுத்து, இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்கும் உபன்யாசம் முடிக்கணும். அப்போ ஒரு சிஷ்யன் வந்து சொன்னார், சுவாமி இன்னைக்கு போட்டிருக்கிற உபன்யாசம் கிருஷ்ண சரித்திரம் வைபவத்தையும் பேசுனேன், ஆனால் நீங்கள் ராமபரித்திரத்தை பேசுகிறீர்கள். இந்த காலத்து உபன்யாசம் மாதிரி நீங்கள் பேசிட்டு இருக்கல, அவள் தான் என்ன சப்ஜெக்ட் போட்டாலும் அதை பற்றி பேசாமல் 20 பேசிட்டு இருப்பாள், நீரும் அதே மாதிரி பேசிட்டு இருக்கிற அப்படின்னா. அப்படியா, சரி எல்லாம் முடிச்சுட்டு கடைசியில் முடிக்கிறார். நான் இத்தனை நாள் ராமச்சரித்திரத்தை சொன்னேன்னா அந்த பெருமையெல்லாம் உங்கள் கிருஷ்ணனுக்கும் உண்டுன்னு வச்சுங்கன்னு முடிச்சிட்டார். உங்கள் உண்டுன்னு வச்சுங்க, அதுக்கு ஒரு அதுக்கு தேவையே இல்லை. இதை வந்து சுவாமி சொல்லணும், காஞ்சி சுவாமி சொல்ல கேட்கணும். அதான் இதுக்கு ஒரு திருட்டாந்த வருது. அவர் புதுசாக கண்டுபிடிச்சு சொல்றாரு. அது ஒரு குழந்தை, சின்ன குழந்தை. அந்த குழந்தை வந்து தென்னமரத்தின் பயன்களை எழுதுக அப்படின்னு பரீட்சையில் போயிட்டுருக்கான். இவன் அந்த வாத்தியாரை சொல்லிக் கொடுத்தார், பசுமாட்டின் பயன்கள் எதுன்னு சொல்லி கொடுத்தார். இது அதுதான் தெரியுது, இந்த குழந்தைக்கு அதுதான் தெரியாது. அங்கே கேள்வி இது வந்துடுத்து கிடுன்னு என்ன பண்ணா, நேராக போனா பேசினா ஃபுல்லாக பசுமாட்டின் பயன் இது அதுதான் தெரியும் இந்த குழந்தைக்கு. தென்னமரத்தின் பயன் தெரியாது இல்லையா? பசுமாட்டின் பயனை பூர்த்தியாக பேசிட்டா. முடிச்சுட்டு கடைசியில் என்ன இந்த மாதிரி பேசிட்டு இருக்கேன்னா, அந்த பசுமாடு தென்னை மரத்தில் கட்டி இருக்குன்னு முடிச்சுட்டான். காஞ்சி சுவாமி சொல்லுவார், காஞ்சி சுவாமி சொல்லுவார். அது நான் அங்கே சொன்னது இல்லை, நினைக்கிறேன். காஞ்சி சுவாமி சொல்லுவார். அதுதான் அவர் சொன்னதான் ரொம்ப அப்பா இருக்கும் அவர் சொல்ற. அதாவது அந்த வயசுக்கு எல்லாரும் 3 மணி நேரம் உபன்யாசம். நான் நினைக்கிற மாதிரி இல்லை, இங்கே நம்ம 1.5 மணி நேரத்துக்கு நம்ம என்னென்ன பண்ணிட்டு இருக்கோம். 3 மணி நேரம் உட்காந்து 3 மணி நேரம் அத்தனை பேரும் அப்படியே உட்காந்துட்டுப்பா, ஒன்றும் கிடையாது, தூங்காம அப்படியே உட்காந்து எடுத்துட்டுப்பா. இவரும் ரொம்ப என்ன சொல்லுவார், அந்த சொல்ற விதம் ஆறா கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் கண்ணாசிகரமாக இருந்ததுன்னா உடனே சப்ஜெக்டை மாற்றுவார். அவளை ஒரு சிரிக்க வச்சுட்டு உடனே புத்துரிச்சி வந்து போனோம். அந்த சாமர்த்தியம் அவருக்கு நிகர் மற்றவா கிடையாது. இன்னைக்கு எத்தனை உபன்யாசங்கள் வரட்டும், எத்தனை பேர் வரட்டும், காஞ்சி சுவாமிக்கு நிகர் அவர் தான். மறுபடியும் பிறந்து வந்து நமக்கு அனுகிரகித்தோட தேவையில்லை தான் தோணுது. ஏன்னா நிச்சயமா சொன்னேன், அந்த அனுகிரகம் வந்து என்ன ஒண்ணு, அது ஒரே ஒரு குறை, ஸ்ரீபாட்சியத்துக்கு பண்ணிருக்கலாம். அவர் எல்லாத்துக்கும் பண்ணியிருந்தார், நிறைய போயிட்டார், நிறைய அர்த்தத்துக்கு பொய்ஜா அவர். அடியனுக்கு என்னதான் இந்த வம்சத்துல பிறந்திருந்தாலும் ருச்சி ஏற்பட்டதுனால சுவாமியுடைய புஸ்தகத்தினால்தான் அடியன் நேரடியாக சொல்றேன்.
அவருடைய புஸ்தகத்தை வாசிச்சேன்னா திருப்பி கீழே வைக்கணும்னு தோணவே தோணாது. முடிக்கிற வரைக்கும் அது பசியோ தாகமோ தூக்கமோ என்ன இருந்தா சரி, அப்படிப்பட்ட எழுத்துக்கள், அதாவது பொற்கொள்ள கொடுக்கலாம் இல்லையா, பொற்சொட்டில் அப்படிப்பட்ட எழுத்துக்கள் ஒவ்வொன்றும் அப்படி அர்த்தத்தை புழிஞ்சு கொடுப்பார். நமக்கே தோணும் இப்படி எழுதுறா, எப்படி எழுதுறாருன்னா இது தமிழ்ல மட்டும் இல்ல, தெலுங்குலையும் இதே மாதிரி தான், சரியா, சான்ஸ்கிரிட்லயும் இதே மாதிரி தான். நம்ம நினைக்கணும். அது மட்டும் இல்ல, அவருக்கு இருக்கிற சாமர்த்தியம் என்ன தெரியுமா, இந்த கையில தமிழ்ல எழுதிட்டே இருப்பார், ஒரு விஷயத்தை எழுதிட்டு, இந்த கையில தெலுங்குல எழுதிட்டு இருப்பார். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, தெலுங்குல எழுதிட்டு இருப்பார். இங்க திருப்பாவை எழுதுறாருன்னா அதே திருப்பாவை எழுத மாட்டார், இங்க ஸ்ரீவச்சனம் எழுதிட்டு இருப்பார். இப்ப ரெண்டு மனசு இருக்கணும். ஸ்ரீவச்சனம் அர்த்தமே வேறு, திருப்பாவளி அர்த்தமே வேறு. இது ரெண்டையும் ஒரே நேரத்தில் எழுதுவார். அவர் இந்த காலத்தில் அவர் இருந்திருந்தானா இப்ப கம்ப்யூட்டர் இருக்கிறதுக்கு எத்தனை, அப்ப ஒண்ணுமே கிடையாது. இந்த அச்சு கோத்து 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 பண்ணணும். அங்க போய் நின்று இந்த பூ பார்க்கறது, எத்தனை எப்ப சாப்பிடுவார், எப்ப தூக்குவார், ஒண்ணுமே தெரியாது, ஒண்ணுமே தெரியாது. உடனே கோஷ்டிக்கு வந்துடுவார். காஞ்சிபுரம் கோஷ்டிக்கு ஊர்த்தி வர, கோஷ்டி வந்துடானா அவர் குறைந்தான் முன்னாடி வேறனா சுவாமி இருக்காரா இல்லையா எங்கிருந்தோம் கண்டுபிடிச்சிடலாம். இல்லையா சுவாமி இல்ல சுவாமி வரல, ஏதோ சுவாமி திரும்பியே நீ பாங்கில போட்டுன்னு தெரிஞ்சுக்கலாம். இருக்காருன்னா தூரக்கு இருந்தா நமக்கு தெரியும். ஏன்னா அத்தனை துணி, அந்த துணி அத்தனை தூரம். எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அப்ப இவர் என்ன பண்ணிருக்காரு, வராக பெருமாள் கண்ணு என்ன இருக்கு, தாமரை கண்ணா, தாமரை கண் இருக்குமான்னா இல்லையே சுவாமி. பகவான் எந்த அவதாரம் என்றாலும் தன்னுடைய பெருமைகளை ஒரு துளியும் கொடுத்துக் கொள்வதே கிடையாது, ஒரு துளியும் கொடுத்துக் கொள்வது. அப்படிப்பட்ட பெருமையை கொடுத்துக் கொள்ளாமல் அப்ப பகவான் இப்ப பண்டு தாமரை கண்ணுனா அது மட்டும் இல்ல, கேசபாசம், கேசவ கிளேசநாசனகா, கேசவ மைவண்ண நரும் குஞ்சு குழல் பின் தாட அழுவா தெரிவிக்க திருடனானத்துல மைவண்ண நரும் குஞ்சு குழல் பின். அந்த குஞ்சு எப்படின்னா அப்படின்னா அன்று மாயன் குழல், நம்மளால சொல்றார் அன்று மாயன் குழல். அன்று மாயன் குழல்னா இந்த இருட்டு இருட்டு இருட்டாகுமா, அமாவாசை இருட்டு இருக்குல்ல, அவனுக்கு திரும்பி அந்த அது திருஷ்டாந்தம் சொல்றாரு. இது அபூதோபமான பேரு, இல்லாத ஒன்றை சொல்றதுன்னு அர்த்தம். அதாவது ஆகாச தாமரை சொல்றேன் இல்லையா, அது இருக்காருன்னா இல்ல, இல்லாத ஒன்றை சொல்றதுன்னு என்ன, அவனுக்கு கண்ணுடைய குழல் எடுக்க எப்படி இருக்கும்னா, அமாவாசை இருட்டு இல்லையா, அந்த அமாவாசை இருட்டை எடுத்துக்கணுமா, எடுத்துக்குமான்னு சொல்றேன். எப்படி எடுத்துக்கணும் கேட்காதீங்க, ஆழ்வார் கேட்டுமா என்ன எப்படி அவங்க சொல்லிட்டாரு, அமாவாசை இருட்டை எடுத்துக்கணுமா, எடுத்துணுமா, எடுத்துன்னு நல்லா பட்டை தீட்டணுமா, அதை கையில் எடுத்துட்டு போனோம், நல்லா பட்டை தீட்டணுமா. அதில் பட்டை தீட்டினதுக்கு அப்புறம் அதில் சிறிதெல்லாம் போயிடும், அழுக்கெல்லாம் போயிடும் இல்லையா, எப்படி போயின்னு போனா கேட்கவே கேட்கக்கூடாது, அழுக்கு போயிடலாம். அழுக்கு போனதுக்கு அப்புறம் மிச்சம் அதை கொஞ்சம் கொஞ்சம் இருட்டு இருக்கும் இல்லையா, அந்த இருட்டை எடுத்துக்கணும், மறுபடியும் பட்டை தீட்டணும், மறுபடியும் சல்லிக்கிறா சல்லிக்கிறா சல்லிக்கிறான்ற மறுபடியும் பட்டை தீட்டணும், மறுபடியும் அதில் அழுக்கு போகும், மறுபடியும் பட்டை தீட்டணும். இந்த மாதிரி 5 தடவை பண்ணுவான். பண்ணி முடிச்சுன்னு ஒரு கருப்பு வரும் இல்லையா, கருப்பு இல்லை கருப்பு அது வரும் இல்லையா, அந்த கருப்பை கொண்டு போய் பெருமாவுடைய திருமுடிக்கு பக்கத்துக்கு கொண்டு வச்சா, என்ன இது கருப்பாவே இல்லையே அப்படின்னு அந்த திருமுடியை பார்த்து இந்த கருப்பை, இந்த அமாவாசை இருட்டு கருப்பை சொல்லுவோமா அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவர் திருமேனி அவ்வளவு கருப்பு, அவ்வளவு திருமேனி அத்தனை தூரம் பட்டை தீட்டு கூட இது அபூதமான. அதே மாதிரி அக்கார கனிக்கு அதே மாதிரி தான் பேரு, அக்கார கண்ணு சக்கரை பழம்னு பேரு. நாம நினைக்கிறோம் சக்கரை பழம் கிடையாது, சக்கரை பழம். சக்கரை பழம்னா பழத்தை கொண்டு போய் சக்கரை போடுறது இல்லை, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. சர்க்கரை இருக்கியா, சர்க்கரை அதை கொண்டு போய் விதைக்கணும், அதுதான் விதை. சர்க்கரை விதைக்கணும், அதுதான் விதை. அதுக்கப்புறம் என்னன்னா அதை ஜலம் கொட்டக்கூடாது, சர்க்கரையே கொட்டணும், சர்க்கரையே ஜலமா கொட்டணும். அந்த உடனே அந்த அந்த சர்க்கரையே வளரும், சர்க்கரை மரமா வளரும். அந்த சர்க்கரை மரமா வளர்ந்து அது காய் போல பூக்கும், அப்புறம் காய் காய்க்கும், அப்புறம் படுக்கும். அந்த பழம் தான் அக்காரக்கனி. நம்புற மாதிரி இருக்கா என்ன இது ஆழ்வார் இது கூட தெரியாதான்னா, அவருக்கு பகவான் பார்க்கறது இதெல்லாம் ஒண்ணுமே இல்லையா, அபூதோபமான பேர் இருக்கு. அக்காரக்கனியை அடைந்து போனே சோழசிம்மபுரம் அக்காரக்கனி ஆச்சரியமான. எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அப்ப இவருக்கு என்ன சொல்லுன்னா, இவர் என்ன சொல்லுகிறார், அப்ப கேசபாசம், இந்த கேசபாசம் பண்டிகை எப்படி இருக்கும், கேசபாசம் அது சேரு சகதி எல்லாம் அத்தனை தூரம் கேசபாசமா. கேசபாசம் முடி, அந்த திருமுடி இருக்குல்ல, அந்த முடியை கட்டுறவன மைவண்ண நரும் குஞ்சு குழல் பின்னா, அப்படிப்பட்ட முடியோடு இருக்குமா. திருக்கண்கள் தாமரை கண்களோடு இருக்கணும். குடமச்ச கதோயஸ்த மேரு கனகநாயத்த மகாவராக ஸ்படபத்மலோசனகா. அப்ப எந்த இடமும் எம்பெருமானுடைய பெருமைகளும் குறையவே கிடையாது. அப்ப தாமரை கண்ணனாக, எந்த தாமரை கண்ணனாக இருந்தாலும் சரி, அவனே தாமரை கண்ணன். தன்னுடைய பெரிய விழியை விழித்து கொண்டு அப்படியே பார்த்தான், பெரிய விழி
அந்த பன்றியுடைய கண்கள் சின்னதாக இருக்கும், குரங்குடைய கண்கள் சின்னதாக இருக்கும். குரங்குடைய கண்ணு ரொம்ப சின்னதாக இருக்கும், மனுஷனுடைய கண் தான் கொஞ்சம் பெருசாக இருக்கும். அதே மாதிரி சிங்கத்துடைய கண்ணெலாம் பெருசாக இருக்கும். ஆனால் பன்றியுடைய கண்கள் சின்ன. ஆனால் அப்படி கண்ணை வச்சுட்டு அப்படியே பார்த்துட்டு இருக்கானா. குரமத்த கசோஜஸ் மேறு கனகத பெருங்கேழார் தன் பெருங்கண் புண்டரீகம் நம்மேல் ஒருங்கே திகழ வைத்தார். திருக்கண்களை யாரை கட்டாட்சிக்கலாம், யாரை கட்டாட்சி மேலேருந்து பார்க்குறேன். எவ்வளோ பெரியவர்னா அத்தனை பெரியவரம். இப்போ நம்ம விஸ்வரூபஞ்ச மாமச்சம் சொன்ன இல்லையா, விஸ்வரூபம் எடுத்த எண்ணெய்ன்னு சொன்னா இல்லையா, அந்த விஸ்வரூபம் எடுத்த எண்ணெய்னா அவர் எங்க சுவாமி விஸ்வரூபம் எடுத்திருக்கார்? வராக பெருமாளுக்கு அவருக்கு தண்டைன்னு ஒரு ஆபரணம் இருக்கு. இந்த காலில் குழந்தையெல்லாம் சலங்க சாத்தினி கிடுக்கிடுக்குன்னு போறா இல்லையா, செல்லப்பிள்ளை அப்படி தான் சாத்தின்றார், இன்னைக்கு சாத்திக்கிறார். இந்த பிபி நாச்சியார் தான் சாத்தினா. இங்கிருந்து டெல்லிக்கு போயிட்டார், அடிக்கடி போயிடுவார். அவர் டெல்லிக்கு போயிட்டார். டெல்லிக்கு போனே அங்கே இருக்கக்கூடிய பிபி நாச்சியார் என்ன பண்ணா, அவள் தன்னை இவரை பெருமாளை பார்க்கல, பர்த்தாவை பார்த்துட்டான். பர்த்தாவை பார்த்து என்னென்ன அலங்காரங்கள் பண்ணமோ அவள் சம்பிரதாயப்படி, அதான் அந்த முஸ்லீம்களுடைய சம்பிரதாயம், அந்த சராயெல்லாம் போட்டு பேண்ட்லாம் போட்டு சக்காயெல்லாம் போட்டு அதுக்கு என்னென்னமோ பண்ணி இந்த வலையெல்லாம் போட்டு இந்த கொலுசெல்லாம் போட்டுருந்தான். இந்த கொலுசில் கல்லெல்லாம் போட்டு இருக்கா இல்லையா, அந்த மாதிரி வராகனாரும் கொலுசு போட்டுருக்கார். தண்டைன்னு பேரு அந்த ஆபரத்துக்கு தண்டை பேரு. அந்த தண்டையில் ஒரு கல் போடுவா இல்லையா, இந்த குழந்தைகள்லாம் சின்ன சின்ன கல்லாம் போட்டு கொலுசில் போடுவா இல்லையா, அதெல்லாம் அந்த வெள்ளிக்கல் போட மாட்டா, சாதா கல் தான் போடுவான். அந்த வெள்ளிக்கல், ஆனால் சாதா கல்லை போட்டு அந்த வெயிட்டியை போட்டுருவான்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த கல் போடுவா இல்லையா, அந்த மாதிரி வராகனாருக்கு தண்டைன்ற ஒரு சலங்கியை போட்டு கல் போடுறா இல்லையா, அதில் ஒரு கல் தான் இமயமலையாம், இன்னொரு கல் மேருமலை, இன்னொரு கல் பொதிகை மலை. அப்ப அந்த தண்டையில் இருக்கக்கூடிய கல்லு இமயமலைன்னா தண்டை எவ்வளவு பெருசா இருக்கணும், திருவடி எவ்வளவு பெருசா இருக்கணும், அப்ப திருவேணி எவ்வளவு பெருசா இருக்கும் பாத்துக்கோ. இப்ப விஸ்வரூபஞ்சமாவது சொல்லலாமா கூடாதா? ஒரு தடவை இல்ல 10 தடவை சொல்லலாம், தாராளமா சொல்லலாம். அப்போ அதான் மகாவராக ஸ்படபத்மலோசனா, அத்தனை பெரிய மேரு கனகநாயத்தை, அத்தனை பெரிய திருமேனியா, அவ்வளோ பெரிய திருமேனி. இந்த திருமேனி வச்சுட்டு இப்படியே பார்க்கறான் வராகநாயர். யாரை கட்டாட்சிக்கலாம், யாரை கட்டாட்சிக்கலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்காராம். அங்கிருந்து அப்படியே பெருங்களார் தன் பெருங்கண் மலர் புண்டரீகம், தன் பெருங்கண் மலர் புண்டரீகம் நம்மேல் ஒருங்கே பிறட வைத்தார். ஆழ்வார் தெரிவிக்கிறார். அங்கிருந்து பார்த்துட்டு இருக்கலாம், எந்த பக்கம் பார்க்கலான்னு. ஒன்றும் வேண்டாம், நாமே பண்ணி இருக்கோம். நீங்களும் 6 மாசமா பஞ்சாசம் கேட்டுருக்காரு. பார்சாதிக்கு ரொம்ப கருணை வந்துட்டு அங்கேருந்து கிளம்பி வந்துட்டார். கிளம்பி வந்து உங்களை கட்டாட்சிக்கலான் இருக்கேன் அப்படின்னு சொன்னார்னா, கட்டாட்சிக்கிறதுனா என்ன அர்த்தம்? நம்மளை ஐஷன் போய் எங்கே வைக்கணுமோ வச்சுடுவார், எங்கே வைக்கணுமோ வச்சுடுவார். நாம் உடனே கேட்போம், சுவாமி இப்போதான் 6 மாதம்தான் ஆயிருக்கு, இப்போதான் கேட்டுட்டே இருக்கேன், எங்கே வைக்கணும்? கட்டாட்சி என்னது? நேரம் அங்கே போகணும், பரவத்துக்கு போகணும், ஷிட்டா பறந்துடுவோம். சுவாமி தெரியாதவங்க 6 மாதம் உபன்யாசம் ஏற்பாடு பண்ணி வச்சுட்டு நான் அப்படின்னு தெரிஞ்சா உபன்யாசம் ஏற்பாடை பண்ணியிருக்க மாட்டேன். நான் வேண்டே வேண்டாம் சுவாமி, வேண்டாம் அப்புறம் வேணா பார்த்துக்கலாம் சொல்லிட்டு போகணும். ஆழ்வார் அந்த மாதிரி பண்ணல, ஆழ்வார் கட்டாட்சிக்கிற நேராகவே கட்டாட்சிக்கிறார். எதுக்குன்னா அந்த கட்டாட்சி ஒன்று, அது மட்டும் இல்லை, மரணமானால் வைகுந்தம் கொடுக்க பலன் சத்திய வாக்கு இல்லையா, அப்படிப்பட்ட கட்டாட்சம் அங்கே பிறகு தான். அந்த கட்டாட்சம் பட்டது என்ன ஆகுதுன்னா, யார் மேல கட்டாட்சம், அந்த கட்டாட்சம் பட்டது தான் ஆழ்வார் என்ற ஒரு వ్యక్తి. ஆழ்வார் என்ற ஒரு వ్యక్తి என்னன்னா, ஆழ்வார் அப்படி கட்டாட்சம் பட்டது ஆழ்வார். நம்ம அங்கிருந்து பார்த்தார். பார்த்த உடனே அப்படியே கண்ணு போடுது. இந்த கலங்கர விளக்கணும் இல்லையா, லைட் ஹவுஸ், அப்படியே பார்த்தோன்னா அது எல்லார் மேலேயும் படும். ஆனா இந்த கண்ணு அப்படி இல்லை, யாரை பார்க்கணும்னு பார்த்துட்டு இருக்கு. மேலிருந்து வடக்கு பக்கம் நின்று இருக்கு, தெற்கு பக்கம் தான் பார்த்தீங்கன்னா தெற்கு எப்பவுமே தாழ்ந்தா இருக்கும். அது என்ன மாதிரி இப்பவும் தாழ்ந்தா இருக்கு, அந்த வடக்கு பக்கம் உயர்ந்தே இருக்கு. இந்த அரசியலும் சரி எல்லா விஷயத்திலும் தெற்கு தாழ்ந்ததா இருக்கு. அப்ப தெற்கு தாழ்ந்த தெற்கு பக்கம் பார்த்தார். அந்த தெற்கு கொடிய விட்டார். நேர ஆழ்வாருடைய திருவேணியில தன்னை கட்டாட்சம் பட்டது. ஆழ்வார் ஆயிட்டார், அவரே ஆழ்வார் ஆயிட்டார். மத்தொன்னு அப்ப ஆழ்வார் என்ன பண்ணார்? ஒண்ணுமே பண்ணல. ஆழ்வார் ஏதாவது பிரயத்தனம் பட்டார. இப்ப இதுல கொண்டு வரும் சரணாகதியோட இதை சேர்க்கிறேன் பாருங்க. இந்த விஷயத்தை ஆழ்வார் என்ன பிரயத்தனம் பட்டார்? தான் ஆழ்வார் மயர் வர மதிநலம் அருளனன் சரியா. இப்போ இல்லை சுவாமி, ஆழ்வார் 4 ஜென்மாவா நிறைய புண்ணியத்தை சேர்த்து வச்சிருப்பார். அந்த புண்ணிய பலனா பெரும்பால் ஒரு நாள் அழ்வீர் பரவாயில்ல, 4 ஜென்மத்தை நிறைய சேர்த்து வச்சுருக்கேன், அதனால் உமக்கு கட்டாட்சம் பரிபூர்ணமாக கொடுத்துட்றேன், இந்த கட்டாட்சம் வச்சுக்கோ, இனிமே நீர் திருவாமையெல்லாம் பாடும் அப்படின்னாருனா ஒன்றுமே பண்ணலன்னு ஆழ்வாரே தெரிவிக்கிறார். இவனும் ஒன்றுமே பண்ணல. அப்போ அவர் கட்டாட்சம் கொடுக்குறாருன்னா எப்படி அவர் கொடுக்க முடியும்னா, நிருஹேத்துக கட்டாட்சம், எந்த விதமான
பயனை எதிர்பார்த்தோ ஒரு பொருளை எதிர்பார்த்தோ இல்லை. நிர்ஹேத்துக்கும், ஹேத்துக்கும்னா ஒரு காரணம், நிர்ஹேத்துக்கும்னா காரணமே இல்லாமல், எந்த காரணம் கிடையாது. அந்த மாதிரி பண்ணுவாளான்னா குழந்தை வந்துட்டு திடீர்னு தூக்கிட்டு ஒரு முத்தம் கொடுத்தோம். தாயிட்ட போய் எதுக்காக கொடுத்தேன், என்ன காரணத்துக்காக கொடுத்தேன் கேட்டா என்ன பதில் சொல்லுவா? அவனுக்கு கொடுக்கணும் இருக்கு, ஆழ்வார்க்கு கொடுத்தான். ஒண்ணும் இல்லாத நமக்கு சுவாதந்திரமே கிடையாது, எதுவுமே இல்லை. நாமே சுவாதந்திரத்தை எடுத்துட்டு நான் கொடுக்குறேன், நீ யாரு கேட்கறதுன்னு கேட்கிறோமோ. அவனுக்கு சுவாதந்திரமே வடிவானவன். அந்த வடிவாக இருக்கக்கூடியவன் ஆழ்வார கட்டாட்சிக்கிறான்னா எதுக்குன்னு யாராவது கேட்க முடியுமா? ஒருத்தரும் கேட்க முடியாது. அப்படிப்பட்ட கட்டாட்சம் தான். அப்ப இந்த கட்டாட்சம் கிடைப்பதற்கு ஆழ்வார் இன்னத்தை பண்ணினார், அதனால இந்த கட்டாட்சம் கிடைச்சது இருக்கா? அதே போல நாம் இதை பண்ணினேன் அதனால எனக்கு மோட்சம் கிடைச்சது, திருப்பி அதுல வந்துடு. அதனால தான் அதை கொண்டு வந்தேன். நான் இதை பண்ணினேன் அதனால எனக்கு இது மோட்சம் கிடைச்சது இருக்கா? இல்லை. எப்படி ஆழ்வாருக்கு ஆழ்வாருக்கே கட்டாட்சம் ஒன்றும் பண்ணலைன்னா இப்ப நாம பண்ணிருக்கோம் சொல்ல முடியுமா? இப்படி போட்டு பாருங்க. ஆழ்வாரே ஒன்றும் பண்ணல, எனக்கு கிடைச்சிருக்கேன், நாம பண்ணிருக்கேன் அதனால கிடைச்சு நம்ம சொல்ல முடியுமா? ஆழ்வாருக்காக ஒரு ரூபாய் சொல்லிக்கலாம், ஆனா நிச்சயமே கிடையாது. அவர் சொல்லிக்க மாட்டார். நீ சரி நிலை ஒன்று இதே தான் சொல்லிட்டு வர மற்ற எதுவும் அவர் வார்த்தையே கிடையாது. ஆனா அப்படி இருக்க நாம சொல்லிக்கணும், மாற தட்டிக்கிறோம். நான் சரணாகதி பண்ணேன், நான் சரணாகதி பண்ணேன், நான் சரணாகதி என்ன பண்ணினேன் ஒண்ணு பேரு. அப்ப நம்முடைய சரணாகதியும் உபாயம் ஆகாது. அதுக்கு புரியத்துக்காது. அப்ப புறமற்ற பிரதோயத்தை நீரு கனகநாயத்தை அப்ப யாரை கட்டாட்சினா ஆழ்வார கட்டாட்சித்தாலையா? அப்ப இத்தனை கட்டாட்சி பெருங்கேளதா தன் பெருங்கண் புடரீகம் நம் மேல் ஒருங்கே பிறர வைத்தார். ஆழ்வார் எதுக்காக வச்சிருந்தா கடாட்சம், கடாட்சம் மட்டும் இல்ல, கடாட்சத்தை இங்க வச்சுட்டு இருக்கானோ 3 பிரயோஜனத்துக்காக வச்சிருந்தான். கடாட்சம் கிடைச்சால உடனே மோட்சம். திருப்த பிரபன்னர் ஆர்த்த பிரபன்னர் அன்னைக்கு பாதிலே விட்டேன், ஆனா இப்ப எடுக்க போறது இல்லை, இப்பயும் எடுக்க போல. ஞாபகத்தை வச்சுங்க, என்னைக்கு அவரை வச்சு சொல்றேன். திருப்த பிரபன்னர் என்ன, ஆர்த்த பிரபன்னர் என்னன்ற விஷயத்த. அப்ப இத்தனையும் கடாட்சம் உடனே கொடுத்தா நான் கொடுக்கல. 3 நிலைக்காக ஆழ்வார் வச்சன. நச்சு பொய்கை யாமாக்கு பிரதம் தலை கட்ட, இந்த மாதிரி 3 நிலைக்காக. என்ன ஆழ்வார்க்கு மோட்சம் அப்பயே கொடுத்துட்டா வச்சுக்கேன். ஓ இவர் 1000 முதல் பாட்டில் எடுத்துட்டார். என்ன எடுத்து பொருளன்று உலகம் அந்த பாத்திரத்துக்கு முன்னாடி கரவிசம் பெருவர் நீர்நிலம் இவமிசை வரநவல் திரள் அடிப்படையார் என்ற பரணி மேல் குருகூஷணகோபன் நிரல் நிறை 1000 11வது பாட்டிலே 1010 சொல்லிட்டார். இன்னும் 1000 பாடல, இது 11வது பாட்டு தான். அப்ப அந்த 11வது பாட்டுல 1000 பாட்டு பாட போறேன்னு ப்ரொஜெக்ட் பண்ணிட்டாரு. உடனே பெருமாள் ஆயுஷம் போயிட்டான்னா இப்ப ஆழ்வார் நிறைய பொய் சொல்றாரு போட்டிருக்கு. 1000 பாட்டுன்னு சொன்னாரு, வெறும் 11 பாட்டு தான் பாடிக்காரு அப்படின்னு ஆழ்வார் குத்தத்தை சொல்லுவோமோனோ. அதுக்காக உட்கார வச்சார், 1000 பாட்டு பாடணும். அடுத்து பிரபந்தம் தலை கட்ட நச்சு பொய்கை ஆகாமைக்கு. நச்சு பொய்கைன்னா இல்ல இல்ல இந்த பிரபந்தத்தை யார் சொல்றாலோ அவருக்கு மோட்சம். உடனே சேவாக்காவே வைக்க மாட்டான். வேண்டாம் சுவாமி, சூசைடு இது வேண்டவே வேண்டாம். சேவாக்கால் வச்சாச்சுன்னா உடனே மோட்சம். ஏன்னா பிரபந்தம் யார் சேவிக்கலாம் அவர் மோட்சம். இன்னைக்கும் சில சாலருடைய கருத்து என்னன்னா திருவிருத்தம் சேவிக்க மாட்டா வாக்குல. ஏன்னா இல்ல நான் சொல்ல தப்பா புரிஞ்சுட்டேன். அதாவது இந்த பிரபந்தம் சேவிச்ச உடனே மோட்சம் கொடுத்துட்டா வச்சுக்க. ஆழ்வாருக்கு மோட்சம் கொடுத்துருந்தானா உடனே எல்லாரும் என்ன பண்ணுவா, இந்த பிரபந்தத்தை யாரெல்லாம் சேவிக்கிறாளோ ஆழ்வாருக்கு மோட்சம் கொடுத்தாப்ப எனக்கும் உடனே கொடுத்துருவான், அதனால வேண்டாம். நான் சொல்றது புரியுதா? பிரபந்தம் முடிக்கிறச்சுனே உடனே கொடுத்துட்டா வச்சுக்க என்ன ஆகும்? யாராவது தொடுவாளா? ஒருத்தர் உபன்யாசம் வர மாட்டா, சேவிக்க வர மாட்டா, ஓடியே போயிடுவா. அப்ப அந்த நச்சு பொய்கை நமக்கு நச்சு பொய்கா இது வந்து விஷமா கலந்துடுறது இல்லையா, இது தப்பா போயிடுது இல்லையா. அப்ப அந்த நிலையும் கூடாதுன்றதுக்கு தான் 32 வருஷங்கள் ஆழ்வார வச்சான். அப்ப அத்தனைதான் திரும்பி வைத்து கவனம். அப்படிப்பட்ட கடாட்சம் பண்ணாலையா, அந்த கடாட்சத்தை இருக்கக்கூடிய திருமேனி விஸ்வரூபம், அந்த விஸ்வரூபஞ்ச மாவஜம். அப்படிப்பட்ட கடாட்சத்தோடு கூடிய விஸ்வரூபஞ்ச மாவஜம் பெரிய திருமேனிது. சிலம்பினடை சிறுபரல் போர் பெரிய மேரு குறைக்குளம்பில் கனகரப்ப குடமத்த கதோயச்ச மேரு கனகநாயத்த என்று பராசர விஷ்ணு திருவிட பெருமாளுடைய பெரிய திருமேனி இருக்கு இல்லையா, அப்படிப்பட்ட விஸ்வரூபஞ்ச மாமஜம் ததஸ்மம். ததஸ்மம் பெரிதாகன திருமேனி எவ்வளவு பெரிதாகனா நான் நினைத்து பார்க்கவே முடியாத அளவுக்கு பெருமாள் விஸ்வரூபம் என்று சொல்றான். அத்தனை தூரம் பெரியவன். எப்படிப்பட்ட பெரியவன்? தண்டையில் இருக்கக்கூடிய கல்லு ஒரு இமயமலை போலன்னா அப்ப நீங்களே ஒரு கற்பனை பண்ணி பாத்துக்கோ பெருமாள் உங்களை பெரியவன். அப்பேற்பட்ட வராக பிரமஸ்பர்த்த
யார் ஒருத்தர் நினைக்கிறானோ, அதாவது உன் திருவடிகளே உபாயம், உன் திருவடிகளே உபாயம், ஈனச் சொல்லாயினமாக எரிதிரை வெய்யும் முற்றும் ஏனத்துருவா இறந்த விடான் நான் கட்டளது திருவத்தில் தெரிவிக்கிறார். அப்ப வராக திருமாலை பற்றுங்கள். ஆழ்வாருக்கு தெரிஞ்ச நல்லது, ஆழ்வார் தெரிஞ்ச நல்லதுன்னா நான் கண்ட நல்லது. ஆழ்வார் அப்பப்ப பெரியவாள் எனக்கு பிடிச்ச நல்லது இது அப்படின்னு. இதுதான் சஞ்சயன் சொல்லிட்டோம். சஞ்சயன் முதல்ல தர்மக்ஷேத்திரே குருக்ஷேத்திரே சமவேதா யூத்சவகா மாமகா பாண்டவா சேவை கிம அகுர்வத சஞ்சயகான்னு மறைச்சி கேள்வி கேட்டான் திருதராஷ்டிரன். தர்மக்ஷேத்திரம் என்று சொல்லக்கூடிய குருக்ஷேத்திரத்திலே சமவேதா யூத்சவகா யுத்தத்துக்காக சென்றவர்கள் என்னுடைய புத்திரர்களும் பாண்டு புத்திரர்களும் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? கேள்வியே தப்பு. உபன்யாசத்துக்காக போனேன், உட்கார்ந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்கேன்? சந்தேகம் உபன்யாசம் கேட்டு இருக்கோம். சாப்பிட உட்கார்ந்தல இலையெல்லாம் மாத்தியாச்சு, என்ன பண்ணிட்டு இருக்கேன்? சாப்பிட போறான்னு அர்த்தம். யுத்தத்துக்கு போனாலே அங்க இருந்திருக்காளே என்ன பண்ணிட்டு இருக்கா? திருதராஷ்டிரன் கேள்வி. கோபம் வந்துட்டு சஞ்சயனுக்கு. ஒண்ணுமில்ல, உனக்கு கண்ணே கிடையாது, கண்ணு இல்லாத நீ இத்தனை சாமர்த்தியம் வைக்க. ஏன்னா அவனுக்கு என்ன சாமர்த்தியம்னா, யுத்தத்துக்கு போயிருக்காளே என் பிள்ளைகளும் பாண்டு பிள்ளைகளும், என் பிள்ளை ஜெயிக்கிறாளான்னு பார்க்கணும்னு கேட்கணும் கேள்வி. அதை மறைச்சு கேட்கறான், மறைச்சு கேட்கறான். இந்த கேள்வி இதுல வந்து ஃபர்ஸ்ட் ராமாவுடைய பாஷ்யம் இதுக்கு கீதா பாஷ்யம் ஆச்சரியமான அது எடுக்கிறார். நேர ஒண்ணுமில்லை. அப்ப அதை தெரிவிக்கிறார், கண்ணில்லாதவன் இவன், வெளிக்கண்ணுதான் இல்லைன்னு நினைச்சேன், உட்கண்ணும் இவனுக்கு இல்லைன்னு தெரிவித்தார். அப்பதான் தெரிவிக்காரு. உட்கண்ணுன்னா ஞானக்கண்ணு, வெளிக்கண்ணா மேல இருக்கக்கூடிய. உனக்கு உட்கண்ணும் இல்லை வெளிக்கண்ணும் இல்லை, உனக்கு ரெண்டுமே இருக்கக்கூடிய சஞ்சய் இது புரிஞ்சுக்க தெரியாதா? அதான் இது புரிஞ்சுட்டான். இவ்வளவு தூரம் இப்படி மறைச்சங்கிட்ட கேட்கறியே, மாமகா பாண்டவாச வைக்குமா அக்குர்வத என் பிள்ளைகளும் பாண்டு புத்திரர்களும் அப்படின்னா அந்த ரெண்டு அர்த்தத்திற்கு என் பிள்ளைன்னு வரச்சைய பாண்டு வரும்போது என் தம்பி பிள்ளைன்னு சொல்லணும். சொல்லிருக்கலையா? அதுல இருந்தே தெரியுது பிரிக்கிறான்னு தெரியாது. என் பிள்ளைன்னு சொன்ன உடனே அப்படி என்ன சொல்லணும்? என் தம்பி பிள்ளைன்னு சொல்லணும். அல்லது திருதராட்சனாக நான் அப்படின்னு சொல்லுது, அப்ப பாண்டுன்னு சொல்லலாம். என் பிள்ளைன்னு சொன்னதுக்கு அப்புறம் உடனே தம்பி பிள்ளைன்னு சொல்லணும் இல்லையா? எப்ப சொல்லலையோ அது வந்து பிரிக்கிறான்னு தெரியுது. அதுல நீ இவருடைய அபிப்பிராயம் என்ன? என் பிள்ளை ஜெயிக்கிறான்னு இதை எங்க சொல்லி முடிச்சதுக்கு பிறகு கடைசி ஸ்லோகம் சொல்றான். கடைசி ஸ்லோகம் தான் புரிஞ்சுன. எத்திரையோ ஸ்வரகிருஷ்ணோ எத்த பார்த்தோ தனுத்திரகா தத்தஸ்ரீ விஜயபூதி திருவானை. எங்கு கண்ணன் இருக்கானோ, எங்கு அர்ஜுனன் இருக்கானோ, அங்கு விஜயஸ்ரீ, அங்கு செடி விராட்டியான லக்ஷ்மி அங்குதான் இருப்பாள் அப்படின்னு சொல்றதுக்கு யுத்தமே முடிஞ்சு போச்சு, எல்லாம் செத்து போயிட்டான். அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? அப்ப யார் கொண்டாடுறாளோ என்ன கொண்டாடுறா? ஸ்மர்த்தா, அதாவது ஸ்மிருதி ஸ்மர்த்தா, நல்லது. என்ன நல்லது? சஞ்சயன் நல்லது சொல்றான். எங்கு விஜயனோ எங்கு கிருஷ்ணனோ அங்கு ஜெயம். அது யாரு? சஞ்சயன் கண்ட நல்லது, நம்மாழ்வார் கண்ட நல்லது, வராக பெருமாள் ஞானப்பிரானை அல்லால் இல்லை நான் கண்ட நல்லது. அதுக்கு மேல இன்னொரு நல்லது சொல்லிடுறேன். இன்னொரு நல்லது யாருன்னா, கோதர்ம சபதர்மானாம் பவத பரமோமத கிம் ஜபன் முச்சதே வந்து ஜன்ம சம்சார வந்து கேட்கிறா இல்லையா? பீஷ்மாச்சாரிய கேட்கிறார், கோதர்மன் யார் யார் எந்த எந்த இதனாலே நான் வந்து நல்லா அடைக்கலனா? அப்ப என்ன சொல்றான்? அப்ப அவர் என்ன சொல்லுறாரு? எனக்கு தெரிஞ்ச தர்மோ சிகிதர்மா மதகா ஏஷமே தர்மயுக்த தர்ம ஏஷமே சரி சர்வ தர்மானம் தர்மோ சகதயோகா. இந்த நிலை ஏதாவது இந்த இந்த கீர்த்தனம்னா பாராயணம் பண்ணக்கூடிய ஒரு நிலை, அந்த பாராயணம் பண்ணக்கூடிய நிலையில தான் பக்தி வளரும் அப்படின்னு பதில் சொல்றார். அவர் பண்ண நல்லது. யாரு? பீஷ்மர் பண்ண நல்லது. நாம சங்கீர்த்தனத்தை தவிர மத்தொன்னு கிடையாது. நாம சங்கீர்த்தனம் தான் பிரதானமான பக்தியை பெற்று, இதுல பக்தி நிஷ்டன் பிரதானமான பக்தியை பெற்று கொடுக்கணும். நம்ம சம்பிரதாயம் நாம சங்கீர்த்தனம் மோட்சத்தை கொடுக்காது, ஞாபகம் வச்சுக்கோ. ஓஹோ, நாம சங்கீர்த்தனம் அப்பனா என்ன அர்த்தம்னா சகஸ்நாமம் மோட்சத்தை கொடுக்காதுன்னு அர்த்தம். நாம சங்கீர்த்தனம் மோட்சத்தை கொடுக்காது. ஆமா, அப்பாடா இப்ப சொல்லிட்டேடா, இத்தனை நாளா பண்ணிட்டு இருந்தேன் சுவாமி, இனிமே பண்ணவே மாட்டேன். சகஸ்நாமம் பதில் சொல்றேன், மேல வரப்போறது விஷயம் பதில் உண்டு அதுக்கு. ஏன்னா சம்பிரதாயத்தை பூர்த்தியா தெரிஞ்சுக்கணும், பூர்த்தியா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா பாதி தெரிஞ்சுட்டா அது தெரிஞ்சுக்காம இருக்கலாம். பூர்த்தியா தெரிஞ்சுட்டாதான், இல்லைன்னா இந்த மாதிரி தான் ஆகும். 25 நட்சத்திரத்துக்காக தான் அப்படின்ற படம் இல்லை இல்லை. யாரோ ஒருத்தர் சொன்னது நீங்களா சொல்லலையே, அது யாரோ ஒருத்தர் சொன்னா இல்லையா? இப்போ அந்த மாதிரி தான் ஆகிடும்.
அதே நிலைக்கு வந்துடும். அதனால என்ன உண்மையான அர்த்தங்கள் என்ன? ஏன் அப்ப சகஸ்ரநாமம் சேவிக்கப்படாதா? ஒரு தடவை சொல்லியிருக்கேன், காட்டில் தனியாக போயிட்டு இருக்கேன். இந்த பராசர பட்டர் வார்த்தாமாரில் சொன்ன விஷயம். தனியாக போயிட்டு இருக்கேன், எனக்கு காடுனால பயம். புலி வருமோ சிங்கம் வருமோ, அது இருட்டில் போயிட்டு இருக்கோம். புலி சப்தம் கேட்கறது, சிங்கம் முருகன் சப்தம் கேட்கறது, பக்கத்துல எல்லாம் இது ஓடிட்டு இருக்கு, பாம்புக்கு ஓடிட்டு இருக்கா, இருட்டு வேற பெரியா தெரியல. அதனால என்ன பண்ணா, சகஸ்ரநாமம் பாராயணம் பண்ணிட்டு அல்லது ராமானுஜ விட்டு அது பண்ணிட்டு இதை பண்ணிட்டு அதை பண்ணிட்டு போகலாம். அடி எனக்கு ஆயிடுத்து. இந்த கதை இது வரைக்கும் சொன்னதில்லை. அடி சிறு வயசுல ஒரு 9-10 வயசு இருக்கும். அடிக்கப்பெல்லாம் லீவ் ஆகிடுத்து. நான் குழந்தை ஸ்கூலில் விட்டானா உடனே கிளம்பி போயிடுவேன். ஒரே ஒரு வேட்டி தான் இருக்கும், ஒரு சின்ன ஜுவல்னா பை மாதிரி ஒன்று எடுத்துட்டு கிளம்பி நேரம் ஆழ்வாரத்துக்கு போயிட்டேன். மத்தியானம் 12 மணி, நல்லா 12 மணி வெயில். ஆழ்வார் சேவிச்சேன். இந்த பக்கம் தேவைப்பெருமா ரெட்ட திருப்பதி அடியை சொல்றது ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி, 40, 55, 50 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ இந்த ரெட்ட திருப்பதி போய் சேவிக்கணும். அப்போ நல்ல வெயிலாக இல்லையா, தாமிரவரன் நதியில தீர்த்த ஓடலை. அப்போ நிறைய கடந்து அந்த பக்கம் போயிடலாம், இல்லைன்னா அந்த பக்கம் சுற்றி பிரிட்ஜை தாண்டி வரணும். கடந்து போய் நடந்து போனேன். நடந்து போச்சு ஒரு அம்மா உட்காந்துட்டு இருந்தான் தாமரை. எனக்கு அதான் முதல் தடவை அடிக்க போகிறது. யாரும் மற்றவெல்லாம் வந்திருந்தா கூட கோஷிலாம் வந்திருந்தா அவெல்லாம் வரமாட்டேன்ட்டா. 12 மணியா இருக்கு, 12 மணிக்கு போகப்படாதாங்க, வரமாட்டான், நானும் வரமாட்டேனா. அடியனுக்கு அங்கே தேவபெருமாள் தேவார் பிரான் அரவிந்த லோசனன் 2 பெருமாளையும் சேவிக்கணும்னு ஆசை. ஏன்னா அடுத்த நாள் வந்துடுவேன், அடுத்த நாள் சென்னைக்கு வந்துடுறேன். அதான் சேவிக்கணும்னு ஆசை. சரி முடிஞ்சா பார்க்கறது, போய் சேவிச்சுட்டு நம்ம என்ன இருக்கு கேட்டால் சொல்லப்படா, யார் வேணா சொல்லுவா. சிறு வயசு தான், அதனால எங்களுக்குன்னு போனோடனே அந்த அம்மா உட்காந்துட்டு இருந்தான். உட்காந்துட்டு உடனே அந்த மாதிரி கேட்டேன், இங்கே தேவர் பெருமான் சன்னதி அரவிந்த லோசன் சன்னதி எங்கே இருக்குன்னா, அவளுக்கு அது புரியலை. தேவர் சன்னதியாக கேட்டான். சரி ஆமாம் ஆமாம் அப்படின்னு. இங்கே வடக்கால அவள் அப்படி தான் சொல்ல, வடக்கால போயிட்டு தெற்கா போங்க அப்படியே வா சொன்னா. அவள் பாஷை நமக்கு அவ்வளோதான் புரியாது. நமக்கு மெட்ராஸ் பாஷை ரொம்ப நல்ல தமிழ் அவளுக்கு பேச தெரியாது. அவள் தமிழ் அவள் சொன்னா, அது நமக்கு புரியாதபடியால் என்ன ஆயிடுச்சுன்னா சொன்னா, சரி வடக்கால போயிட்டு தெற்கா போய்க்கணும்னா சரி அப்படி கொஞ்சம் போயிட்டு திருப்பியும் அந்த மாதிரி திருப்பி எனக்கு இந்த பக்கம் திரும்பலாமா அந்த பக்கம் திரும்பலாம், திருப்பி கேட்கலாம். திரும்பி பார்த்தா அந்த மாதிரி காணோம்னா சிறு வயசா பயம் வந்துடுது. வெட்டவெளி, பெரிய ஓப்பன் கிரவுண்டா, அந்த நடந்து போனாலும் ஒரு 10 நிமிஷமா எங்கேயாவது மறையணும்னா விட மறையாது. மத்தியானம் 12 மணி வெயில். திடீர்னு காணோம், என்ன காணமேன்னு என்னன்னு இருந்தாலும் தைரியத்தை வர வச்சுட்டு கொஞ்சம் தூரம் போனேன். ஒருத்தர் போய் வந்துட்டு மாடு ஓட்டின்னு ஒருத்தர் வந்துருந்தார். வந்தோடனே அவருக்கு கொஞ்சம் தைரியம் வந்திருக்காரு, யாரோ இருக்கா அப்படின்னு வந்துட்டு கட்சி அவர்கிட்ட கேட்டேன், இந்த பக்கம் இது மாதிரி போகணும்னு சொல்லிட்டு இருந்தா, இந்த விஷயத்தை சொல்லலை, இந்த மாதிரி போகணும்னு சொல்லிட்டு இருக்கா, எப்படி போகணுன்னு. அவர் என்ன பண்ணிட்டார், சுவாமி இப்போ அந்த பக்கம் போகாதீங்க, 12 மணியாக இருக்குது, காட்டு கருப்பெல்லாம் இருக்குது, நீங்கள் போகாதீங்க, நீங்கள் இப்போ நீங்கள் போய் அங்கே போயிட்டு இருக்கு, போங்க 4 மணிக்கு தான் சனிஜை திறப்பா, இப்போ மூடி இருக்கும், நீங்கள் போகாதீங்க அப்படின்னாரு. எனக்கு விரட்டு கௌரவம், போகணும், போய் சேவிச்சு அங்கே சன்னதியை ஒரு பிரதட்சணமாக பண்ணணும். திருப்பி நம்மளால் போக முடியாது. ஏன்னா அவெல்லாம் வரத்தாலே இல்லை. ஆழ்வார் சேவிச்சுட்டு அடுத்த நாள் ஒரு 10 நாள் அங்கே இருக்கிற மாதிரி இருக்கு. அடுத்த நாளே கிளம்புறமா இருக்கேன். சன்னதியாக ஒரு பிரதட்சணமாக பண்ணணுன்றதுக்காக போகணும்னு வீம்புக்குன்னே போனேன். போகாதீங்க சுவாமி, ஐயனார் கோயில் இருக்கு, அந்த பக்கம்லாம் போகக்கூடாது, அது வேற சொல்லிட்டார், பயமுறுத்திட்டார். இந்தம்மா வேற காணும், இரட்டிப்பு பயம் வந்துடுது. நேராக கிளம்பி போயிட்டே இருக்கச்சு பயம் உள்ளுக்குள்ளே ஏற என்ன ஆயிடுச்சுன்னா, ராமானுஜத்தை தான் செவிக்க ஆரம்பிச்சிட்டேன். பயத்தை போக்கணும், ரட்சிக்கணும். நல்லா கேட்டுங்க, எனக்கு இந்த அர்த்தம்லாம் அப்போ தெரியாது, ஒன்றுமே தெரியாது, அடியாருக்கு எதுவுமே தெரியாது. ஆனால் ராமானுஜன் எப்படியும் ராமானுஜர் ரட்சிப்பார், ஒரே வடி உடையவர் திருவடி பிரத்யட்சமாக நம்பினேன். சேவிச்சுட்டே போனேன். சேவிச்சுன்னு போய் அப்போல்லாம் சட்டையை போட்டுக்க மாட்டேன், சட்டையை போட்டு இதே மாதிரி தான் போட்டுன்னு போடுச்சு. இது என்ன ஆயிடுச்சுன்னா, இது யாரோ பின்னாடி இருந்து யாரோ பிடிச்சி இழுக்கிற மாதிரி ஆயிடுது. பின்னாடி இருந்து யாரோ அவரை வேற சொல்லியிருக்காரா, பிடிச்சி இழுக்கிற மாதிரி அப்படி இழுக்கிற மாதிரி ஆயிடுது. திரும்பலாமா வேண்டாமா பயம். 12 மணி மத்தியானம் தான், 12 மணி திரும்பலாமா வேண்டாமா, ஏதாவது அடிச்சிடுமா என்னம்மா, இன்னும் பெருசாக சேவிக்க ஆரம்பிச்சிட்டேன். முதல்ல மனசுக்குள்ளேயே சேவிச்சுட்டு இருந்தேன், இன்னும் பெருசாக சேவிக்க ஆரம்பிச்சிட்டேன். சேவிச்சுட்டே இருக்கேன். திரும்பலாமா வேண்டாம்னா சரி தைரியத்தை வர வச்சுட்டேன். நல்லா பெருசாக ராமானுஜா சொல்லி இப்படி திரும்பினேன். முள்ளில் வச்சு கட்டின்னு இருக்கு, முள்ளில் மாட்டிட்டு வேற அப்படியே திரும்பி போனேன். இப்போ அது எதுக்கு இந்த விஷயத்த சொன்னேன்னா, இப்போ அங்கே என்ன ரட்சித்து கொள்வதற்கு ராமானுஜத்தை நான் சேவித்தேன் இல்லையா, பிரபன்னம் அது சேவிக்கப்படாது. அப்போ அந்த இடத்துல சேவிக்கப்படாதான்னா சேவிக்கலாம். எப்படி எந்த எண்ணத்தோடுனா, நான் இந்த ஆபத்திலிருந்து என்னை ரட்சித்துக் கொள்வதற்காக சேவிக்கிறேன், அந்த எண்ணம் இல்லாமல் சேவிக்கும் இன்பத்திற்காக சேவிக்கணும். நம்ம ஞாபகம் புரியுறதா? இப்ப சகஸ்ரநாமம் எப்படி வருது?
சேவிக்குன்றதுக்கு ஏன்னா அவனுடைய நாமத்தை சொல்லணும். அது என்ன ருச்சி, ருச்சியா இருக்கு. அன்னைக்கும் வந்து ஒரு என்ன ருச்சியா இருக்கு இல்லையா, அந்த ருச்சிக்காக சேவிக்கணும். ஓ இதை சேவித்து இன்னொரு பலன் இல்லை, இதை சேவித்து இன்னொரு பலன் நிச்சயமா கிடையாது. ஏன்னா இதை சேவித்து இன்னொரு பலன் வந்துடுத்தோம்னா அப்ப பகவான் உபாயம் இல்லைன்னு ஆயிடுது. அப்ப அவன் நாம சங்கீர்த்தனம் சுவாமி உபாயமாறுது. இதுல என்ன தப்பு சொல்லலாம் இல்லையா? அவன் நாம சங்கீர்த்தனம் உபாயமாறுது. நாம சங்கீர்த்தனம் உபாயம் இல்லையா, அவன் தான் உபாயம். அவன் மட்டுமே உபாயம், நாம சங்கீர்த்தனம் உபாயம் ஆகாது. அப்ப நாம சங்கீர்த்தம் என்ன பண்ணா அவன் உபாயத்துக்கு அருகில கொண்டு போய் சேர்க்கும். புரியுறதா? அவன் தான் உபாயம், அவன் உபாயத்துக்கு அவன் திருவடி பக்கத்துல கொண்டு போய் சேர்க்கும். நாம சங்க அந்த காரியம் பண்ணும், நாம சங்கீர்த்தமே எல்லாம் பண்ணாது. அந்த காரியத்தை இப்ப கர்மஜான பக்தி உங்களுக்கு இருக்கு இல்லையா, அது மோட்சம். கர்மன் வைத்து ஆஸ்திதா ஜனகாத்மஜா ஜனங் கர்மத்தின் தான் மோட்சத்துக்கு வேணாம் இல்லையா? இப்ப அந்த கர்மமே மோட்சம் கொடுக்குமா? கர்ம அச்சித்து, கர்மயோகம் அச்சித்து. அப்போ பகவான் தான் விடுமா. ஆனா இந்த கர்மயோகம் என்ன பண்றதுன்னா பகவானுக்கு அருகில கொண்டு போய் சேர்க்கிறது. புரியுதா? கொண்டு போய் சேர்க்கிறது. அப்பனா இது கூடாதுன்னு அர்த்தம் இல்லை. ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா இது தப்பா புரிஞ்சுட்டேன்னா பெரிய வம்பே வந்துடும். ஓ ஸ்ரீ வைஷ்ணவால்கிட்ட இவ்வளவு தப்பு இருக்கு, அவ இன்னும் பெருசா இன்னும் பேசிட்டு இருக்காளே அப்படின்னு வந்துடும். சரியான முறையில் புரிஞ்சுக்கணும். சரியான முறையில் சொன்னா அதுதான் அறிந்து அறிந்து தேறி தேறி. இந்த சப்தம் ஆழ்வார் போட்டதுக்கு என்னன்னா அறிவதல் நாள் நுனிப்பில் மெய்வது, அறிந்து இரண்டாவது அறினா உள்ளுக்குள்ள போறது. பகவான் மிகவும் மேம்பட்டவன் பராப்பரன் அப்படின்னா அது முதல் அறிந்து. ரொம்ப எளியவன், நம்மகிட்ட வந்து பேசுறதுக்கு தயாரா இருக்கான், நாம தான் ஒதுங்குறோம் அப்படின்னு புரிஞ்சுன்னா அது ரெண்டாவது அறிந்து. அப்ப முதல் அறிந்த காட்டிலும் ரெண்டாவது பத்துடை அடியவர்க்கு எளியவன். பத்துடை அடியவர்க்கு எளியவன். அவர் மோகித்ததே இந்த மாசத்துல தான். 3-6 மாசம் மோகித்தார் இல்லையா? அதுல முதல் மாசம் மோகித்தது ஆழ்வார். 6 மாசம் கண்ணனை பத்தி சேட்டு எங்களுக்கு சொன்னார். சொன்ன உடனே அப்படியே மோகித்து கீழே வச்சுட்டார். ஓலையை எழுத்தான வச்சுட்டு மதுரை கவியார் அப்படின்னு நின்றுட்டே இருக்கார். 6 மாசம் கழிச்சு அப்புறம் திருப்பி எழுந்துருக்கார். எழுந்துட்டு திருப்பி மேல திருவாரூர் எத்தனை நாளா பாடியிருப்பார்? கிட்டத்தட்ட 2-3 வருஷம் ஆயிடுச்சு. ஏன் சுவாமி நான் அத்தனை மோகித்திருக்காரு. ஆனா அவனுக்கு இருக்குன்னு சேவிச்சிடும். காத்தால ஆரம்பிச்சா சாயங்காலம் முடிச்சிடணும். அதுன்னு ஒரே நாள் 4000 கிரமம் வச்சுட்டு இருக்கா. 4000 செவிக்கணும். கேள்விக்கலாம் தப்புன்னு கிடையாது. ஆனா அதை இன்ன பலத்துக்காக செவிக்கப்படாது, இந்த பலத்துக்காக பண்ணக்கூடாது. இதுக்காக சொல்லுவதுன்னா அப்ப இதைதான் பராசரப்பட்டு தெரிவிக்கிறார். அப்ப எனக்கு இந்த நடுவில் போகக்கூடிய காட்டிலே ஒரு ஆபத்து ஏற்பட்டது. ஏற்படும் போது சகஸ்ரநாமத்தை சொல்லி அந்த ஆபத்தை போக்கிக் கொள்வதாக இருந்தால் அவன் பிரபன்னன் அல்லன். அங்க சொல்லிட்டே இல்லையா, பிரபன்னன் அல்லன், பிரபன்னனே இல்லைன்ட்டான். அப்ப உடனே என்னன்னா அப்ப சகஸ்ரநாமத்தை சொல்லக்கூடாது, ஸ்ரீ வைஷ்ணவா சகஸ்ரநாமம் சொல்லக்கூடாது அப்படின்னு அர்த்தம் இல்லை. சகஸ்ரநாமம் சொல்லணும், சொல்லும் இன்பத்திற்காக சொல்லணும். சகஸ்ரநாமத்தை சொல்லி இந்த பலன் இல்லை. அப்ப என்ன பலன்? சொல்லும் இன்பமே பலன். பலன் இருக்கு என்ன சொல்றதே பலன். கொஞ்சிட்டு இருந்தேன் 1/2 மணி நேரம், மொத்தம்லாம் கொடுத்தேன், குழந்தைய வச்சுட்டு கொஞ்சிட்டு இருந்தேன். என்ன கண்டா? கொஞ்சிட்டதே கண்டா. அப்ப எடுத்துட்டு கட்சி என்ன பண்ண? கொஞ்சினேன். திருப்பி கொடுத்தது என்ன? அதே நான் தான் கண்டேன். பலன் அதே தான். அந்த நிலை தான் முக்கியம். அந்த இது ஒவ்வொரு பிரபன்னனுக்கும் வரணும். அது வந்தா தான் அவன் பிரபன்னன். அப்படிப்பட்டவனைத்தான் சரணாகதன் சொல்றாரு. அத்தன் பட்டவன் தான் அகம் ஸ்வராமி மத்பக்தன் சொல்றேன்னு இருக்காரு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. நாம உடனே சரணாகதி பண்ணிட்டோம், நமக்கு மோட்ச நிச்சயம் அப்படின்னு நிக்கலாம், தாராளம் நிக்கலாம். ஆனா அந்த நிட்டையோடு நின்றா நிக்கலாம். அடுத்த வார்த்தையில வரப்போறது எந்த நிட்டைன்னு அப்பதான் தெரியும். ஓ சரணாகதி ரொம்ப சுலபம்னு சாமி சொல்லிட்டாரு, இப்ப இவ்வளவு கஷ்டம் இருக்கா? கஷ்டம் இருக்கானா? மன வியாபாரம், அது சரீர வியாபாரம் அல்ல. பலத்தால பண்ணக்கூடிய காரியங்கள் இத்தனை தூரம் நினைக்கணும். அதனாலதான் சரணாகதி புரிஞ்சுக்கிறது கஷ்டம், செய்யறது சுலபம் சொன்னாங்க. இதுக்காக சொன்னாங்கன்னா அப்ப என்ன சொல்லிக்கிற என்ன எத்தனை யோகேஸ்வர கிருஷ்ணகா எத்தனை பார்த்து சொல்லிடுறாரு இல்லையா? அவருக்கு தெரிஞ்சது சொல்லிட்டார். ஆழ்வார் தெரிஞ்சு என்ன சொன்னார்? ஆழ்வார் தான் நம்மாழ்வார் சொல்லிட்டாரு, ஞானப்பிராரை அல்லால் இல்லை நான் கண்ட நல்லது. அவர் நான் கண்ட நல்லது ஞானப்பிராணத்தை சொல்லிட்டார். சஞ்சய் என்ன சொல்லிட்டான்? எங்க கிருஷ்ணனோ எங்க விஜயனோ அங்கு மகாலட்சுமி இருக்கா அவர் சொல்லிட்டார். நம்ம ஆழ்வார் பத்தி யாரும் சொல்ல வேண்டாமா? மதுரை கவியா என்ன சொல்றாரு? என்னாவுக்கு அன்னிக்கும் அமுதுவும் என்னாவுக்கு. அவர் என்ன சொல்லியிருக்கணும்? அன்னிக்கும் அமுதுவும் நாவுக்கேன்னு சொல்லியிருக்கணும்.
அவருக்கு நல்லா தெரியும் உங்களுக்கு பெருமாளையே பிடிக்காது, அதை தாண்டி ஆழ்வார்ட்ட நீங்க வர போறீங்களா, அதனால உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. நான் பெருமாளெல்லாம் தாண்டிட்டேன். ஏன்னா இது முதல் படி, அது கடைசி படி. நான் கடைசி படிக்கு வந்தாச்சு, நீங்க முதல் படியே ஒத்துக்கலையே, அப்ப எங்களுக்கு உங்க நாவுக்கு இனிக்கும், அமுது ஊறும். அமுது ஊற போறது இல்லை. அதனால நேரம் அவருக்கு அகையை தெரிஞ்சுட்டு என் நாவுக்கு அது அமுது ஊறுது, உங்க நாவுக்கு ஊறுதா இல்லையோ அன்னைக்கு அமுதும் என்ன. இப்ப அவர் கண்ட நல்லது இதுதான். மதுரகவி ஆழ்வார் கண்ட நல்ல எது என்னாவுக்கு. மதுரகவி ஆழ்வார் நம்மாழ்வார் குருகூர்னு ஒரு வார்த்தை சொன்னா அப்புறம் மால் தனில் மிக்குமோ தேவும் உள்ளது அப்படிப்பட்ட அவர் அப்படின்றார். அப்ப என்னாவுக்கு அப்ப தர்மபுத்திரர் ஏசமோ தர்ம வித்யானம் இது நாமசங்கீர்த்தனம் பண்ணாலே போறன்னு தெரிவிக்கிறது. அது அவருக்கு தெரிஞ்ச நல்லது. அப்படிப்பட்ட மேல மேல சொல்லிட்டே போலாம். எத்தனை பேர் நல்லது இருக்கு எனக்கு சொல்லணும் நல்லது இருக்கு. அப்ப சிறந்தது. அப்ப பெரியவாள் என்ன பண்ணா, சிறந்த உபதேசம் எதுவோ அந்த உபதேசத்தை அவ சொல்லாம இருப்பது என்ற நிலையே அவள் கிடையாது. என்னைக்கு சிறந்ததோ சொல்லிட்டே இருப்பான் ஆழ்வார். அதனால சொன்னால் விரோதம் எது ஆகிலும் சொல்லுவேன், ஆகிலும் சொல்லுவேன். நான் சொன்னா உங்களுக்கு பிடிக்காதுன்னு நல்லாவே தெரியும், இருந்தாலும் சொல்லதான் போறேன். ஆகிலும் சொல்லுவேன் கேண்மினோ அப்படின்னு நாம கேட்டோம். நான் தான் வேண்டாம் வேண்டாம் சொல்லியிருக்கலையே, நீ சொல்லு சொல்லிட்டு இருக்கல, என்ன கொடுத்தா சொல்லுவேன்னு, என்ன கொடுத்தா சொல்லுவீர்னா ஒன்று வேண்டாம், 10 படி பால் வேண்டாம், 10,000 ரூபாய் வேண்டாம், 10 வேணாம், காது கொடுத்தால் சொல்லுவோம். காதை கொடுத்தாலும் கேண்மினோம், காது கொடுத்தா போறோம், மற்றது வேணும். காது சொல்லினு இதான் செய்யும் கிளிசைகள் கேளீரோ. இது சொல்றதுக்கு 3 10 வந்துட்டு 2வது பாட்டில் குழந்தை அடிச்சிட்டான், 2வது பாட்டில் ஆண்டாள் முடிச்சிட்டான். இதுதான் இப்போ தம் செயலை விஞ்சி நிற்கும் தன்னையலாய் அந்த நிலை எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அப்ப விஸ்வரூபஞ்சமா அஜம். எப்படி எவன் ஒருத்தன் என்னை நினைக்கிறானோ விஸ்வரூபஞ்சமா அஜம், பிறப்பிலியாக அழிவில்லாதவன ஒருத்தன் என்னை நினைக்கிறானோ, இதுவரை என்ன எவன் நினைக்கிறானோன்னா பிறப்பிலியாக என்னை நினைக்கிறானோ, ஜன்ம கர்மச்ச மே திவ்யம். கண்ணன் கீதையில தெரிவிக்கிறான், அவன் பிறந்தான் என்றும் வளர்ந்தான் என்றும் அவனுடைய சேட்டிதங்கள் யாரெல்லாம் தெரிந்து கொள்கிறாளோ அவன் அந்த பிறவியே கடைசி பிறவியாக ஆகிறது அவனுக்கு. கண்ணன் கீதையில இருக்கிறான், ஜன்ம கர்மச மே தீவம் மே திவ்யம். இது ஒரு அர்த்தம். 2வது அர்த்தம், அர்ஜுனா நானே பிறந்தானா, எனக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு, இப்படி பிறந்து இப்படி பண்ணினானா. அவன் பண்ண சேட்டிதங்கள் அவன் பிறந்தான் என்று சொல்றதையே அவனுக்கே சந்தோஷமா தான் மே திவ்யம், எனக்கே சந்தோஷமா இருக்கின்றான். அப்ப அவன் பிறந்ததையோ வளர்ந்ததையோ அவன் சேட்டிதையோ இருந்திருக்கல. ஏன்னா பிறப்பிலி என்கிறான். அப்ப பிறப்பிலியாக இருக்கக்கூடியவன் பிறந்தான் நினைக்கணும். ஓ ஒண்ணுமே இடப்பையனா வந்திருக்கான் போல் இருக்கு, அப்படி இல்லை. பிறப்பிலி அட்டவன், அந்த பிறப்பாதவன் பிறந்திருக்கிறான். அஜாயமானோ பகுதா விஜாயத்தே, பிறக்காதவன் பிறந்திருக்கான். அப்படிப்பட்ட விஸ்வரூபம் எடுத்தான். பிறக்காதவன் பிறந்து விஸ்வரூபம் எடுத்திருக்கானே, அப்படிப்பட்ட வராபிரமணன் பிறப்பிலியான அப்படிப்பட்டவனை விஸ்வரூபஞ்சமாஹஜம் மாமஜம் அப்படிப்பட்ட விஸ்வரூபம் எடுத்திருக்கக்கூடிய அந்த வராக பெருமாளை. இது முதல் ஸ்லோகத்தின் அர்த்தம். ஸ்திதே மனசு ஸ்வஸ்வஸ்தே சரீரே சதியோ நரகா ஜாது சாமியே ஸ்ருதி ஸ்மர்த்தா விஸ்வரூபஞ்சமாஹஜம். இது முதல் ஸ்லோகம். அடுத்த 2வது ஸ்லோகம் எப்படிப்பட்ட என்னன்னா, சர்வஜனாய் சர்வசக்தனாய் பிராப்தனாய் பூர்ணனாய் இருக்கிற எல்லா விதத்திலும் மேம்பட்டு இருக்கிற என்னை. இப்ப சர்வசக்தனாய் இந்த இடத்துல விஸ்வரூபஞ்ச மாவஜன்றதுக்கு இன்னொரு அர்த்தம் இருக்கிறார், ஆச்சரியமான அர்த்தம். இப்ப விஸ்வரூபம் எடுத்தா பெரியவர் தானே சுவாமி. இப்ப ஒருத்தர் என்ன பண்ணார், சரணாகதி பண்றேன்னு சொல்லிட்டு பண்ணார். ஆனா உள்ளுக்குள்ள இருக்கா வெளியில இருக்கான்னு தெரியல. புரியறதுக்காக சொல்றேன். இப்ப யாரோ ஒருத்தர் அடையன் வர சொன்னா, நீங்க வாங்க சுவாமி நீங்க வாங்க அப்படின்னா எனக்கு பிடிக்கல போகிறதுக்கு. அவள்கிட்ட நேரடியாக சொல்லாமல் என்ன பண்ணிட்டேன், வந்துடுவேன் சுவாமி வந்துடுறேன் அப்படின்ட்டேன். ஆனால் உள்ளுக்குள்ளே இந்த நாள் வர சொல்லிட்டா இல்லையா வந்துடுறேன்ட்டேன். உள்ளுக்குள்ளே போக வேண்டான்ட்டேன். அவள்கிட்ட போய் இப்போ நான் வர முடியாது அப்படின்னு சொல்ல வேண்டாமே, மூஞ்சி அடிச்ச மாதிரி சொல்ல வேண்டாமே, சரி வந்துடுறேன் சுவாமி சொல்லிட்டேன். அப்புறம் அன்றைக்கி எப்படி டெலிஃபோன் பண்ணுவா, இல்லை வர சொல்லுவா, இல்லை யாரெல்லாம் வருவா, இல்லை சுவாமி ஏதாவது நாடி இருக்குது ஏதாவது ஒன்று எனக்கு ஏதோ ஒரு வேலை சொல்லிடலாமா. நமக்கு இந்த சாக்கு போக்கு சொல்கிறதுல நமக்கு ஒன்றும் கட்டமே கிடையாது, ஒரு கட்டமும் கிடையாது. அது நிறைய வச்சுட்டு இருப்போம், ஒரு கட்டமும் இல்லை, யாவத்திலையும் வச்சுருப்போம், ஏதோ ஒன்று சொல்லிடுவோம் இல்லையா. அப்போ உள்ளுக்குள்ள முதல்லயே எனக்கு கிருத்திம புத்தி இருக்குது, போகக்கூடாதுன்னு இருக்குது. அது ஏன் போகலை எதுக்கு போகலாம் அந்த விசாரம் இப்போ வேண்டாம், போகக்கூடாது முதல்ல சொல்லிட்டேன் இல்லையா. ஆனால் அவள்கிட்ட சொல்லிட்டு என்ன சொன்னேன், வரேன்னு சொன்னேன். இப்போ சரணாகதி பண்ணணுன்ற அபிப்பிராயம் எனக்கு இல்லை, நல்லா ஞாபகம் வச்சுக்கோ.
நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் கொண்டு வரேன். விஸ்வரூபஞ்சமாபஜம்னா என்ன அர்த்தன்றதுக்கு ரெண்டாவது அர்த்தம் இது இல்லை. இவெல்லாம் பண்ணிட்டு இருக்கா, அவள் கோஷ்டியில் நான் இருக்கேன், அதனால் என்ன பண்ணுறது, இவரோட ஊருடன் ஒத்துவாள் சொல்லிட்டா இல்லையா, ஊரோடு ஒத்துவாள்னு சொல்லுறேன். சில பேர்லாம் இருந்தாலும் இங்கே சொல்லிடுறேன், சிலதான் சொல்லக்கூடாதுன்னு பார்க்குறேன், இருந்தாலும் சொல்லித்தாங்கணும். நாம் ஒரு வைஷ்ணவலாக இருப்போம், நமக்கு ஒரு சைவர் யாராவது நண்பராக இருப்பான், அவளோட யாத்திரை போயிட்டு அநேகமாக நமக்குலாம் போகப்படாது, போயிட்டோம். அவள் என்ன பண்ணுவா, நம்ம ஸ்ரீ வைஷ்ணவ சன்னதியாக போயிட்டு வந்துட்டு இருப்போம். வந்துட்டு கட்சி குறுக்க ஏதாவது ஒரு சைவ கோவில் வரும், கிட்ட வரும், போயிட்டு வரலாமே அப்படின்வா. இல்லை இல்லை வேண்டாமே அப்படின்னு சொன்னால், உங்கள் கோயிலுங்களை நான் வந்தேன்னு, நீங்கள் ஏன் இந்த மாதிரி பாரபட்சம் பார்க்குறேன், நாங்கள் வந்தேன்னு, நீங்கள் வர வந்தால் நல்லா இருக்காது. அப்போ என்ன பண்ணுவார், சரி என்ன பண்ணுறது, அவன் அப்புறம் வாசு வந்தான், அவள் நம்ம கோயிலுக்கு வந்து, அவள் இப்படின்னு வச்சுப்பா, அவள் நம்ம கோயிலுக்கு வந்து, அவள் நம்ம கோயிலுக்கு வந்தால் அங்கே நினைவே கிடையாது. அங்கே என்னதுன்னா அவள் கோயிலுக்கு வந்தால் தான் நினைக்கணும், அவளும் அவள் கோயிலுக்கு தான் வந்திருக்கா, நம்மளும் நம்ம கோயிலுக்கு தான் போயிருக்கோம். அவா கோயில் நம்ம கோயில் தெரியும். ஏன்னா பெருமாள் சமூகம் சர்வபூதேஷு எல்லாருக்கும் சமமானவன். ஆனால் அவா என்ன நினைக்கிறா, அவா சந்நிதினா அவா போகிறது, மற்ற பெருமாள் நம்ம சந்நிதி நினைச்சிருக்கா, தப்பான அபிப்பிராயம். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், உடனே சாமி போகலன்னா தப்பாயிடுமே, நண்பராச்சு, இது சரீர நாசம். ஆனால் போயாச்சுன்னா ஆத்ம நாசம், புரியத்துக்காக. போகலைன்னா சரீரம் தான் நாசம் ஆகும். ஏன்னா இந்த சரீரத்தில் நண்பர், போன சரீரத்தில் அவர் நண்பரான்னு சரீர நாசம் தான் ஆகும். சரினா இந்த நம்ம இந்த நம்மளுக்கு பிடிக்க போகிறதில்ல. எப்படி யாரை பிடிக்க போகிறத, இப்படி உடம்பு எடுத்துருக்கூடிய என்ன பிடிக்க போகிறது, என்னுடைய ஆத்மா பிடிக்காது. இப்படி உடம்பு இருக்குது என்ன தான் பிடிக்க போகிறதில்ல. ஆனால் நான் போனேன்னா என்னுடைய ஆத்ம நாசம், சரீர நாசமாக இருந்தால் ஆத்ம நாசம் தான் விடவே கூடாது. இதுக்கு சொல்ல வந்தேன்னா, அப்போ போயிட்டு போனோம், அப்போ உள்ளுக்குள்ளே என்ன இருக்கும் நமக்கு, உண்மையான சரணாகதனா இல்லையா, இல்லை இல்லையா. இப்போ அவர் இதை தெரிஞ்சுக்கணுமா வேண்டாமா, வராக பெருமாள். அதனால தான் விஸ்வரூபஞ்சமன், அதனால தான் சர்வசக்தனாய், சர்வ வியாபகனாய், சர்வ ஈத்திரனாய், பிராப்தனாய், பூர்ணனாய், இந்த குணம்லாம் நான் இவர் உள்ளுக்குள்ளேயே இருக்கா இல்லை வெளியில தான் இருக்கா தெரிஞ்சுக்கிறோமோன்னு. அந்த மாதிரி பண்ண கொடுப்பானா கொடுக்க மாட்டானா சாமி. அடுத்த கேள்வி இதுக்கு வருவோம். இத்தனை நாள் பண்ணிட்டு இருந்தேனே, இப்போ இனிமேல் பண்ணலாமா கூடாதா, ஒருத்தர் மனசுலேயே இருக்கும், இல்லாமல் இருக்காது. கொடுப்பானா கொடுக்க மாட்டானா, ஏன் சுவாமி அந்த மாதிரி பாரபட்சம் பார்க்குறான், இருக்கட்டவன் இவன் அவங்க போயிட்டு என்ன பண்ணா, ஒன்றும் பண்ணலையே, பிரதட்சணம் பண்ணி வந்தா அவ்வளோதானே. பிரதட்சணமா கெட்டுக்கே போகப்படாது, கெட்டுக்கே போகப்படாது. திருக்குறுங்குடியில் பக்கத்தில் பக்கம் நின்றார் சன்னதி இருக்குது, சிவபெருமானுடைய சன்னதி. எம்பெருமானார் எல்லாத்தையும் அவர் தான் சப்ளை பண்ணுறார். அந்த சன்னதிக்கு சிவபெருமானுக்கு பக்கம் நின்றாருக்கு எல்லாரும் ஆயிடுதான் அங்கே நின்று கேட்பார், அங்கே நின்று கேட்டுட்டு பாரு, எல்லாம் ஆராதனைலாம் ஆயிடுத்து அவருக்கு நின்றுக்குவார். ஆனால் அதே அவர் பிரதட்சணம் பண்ணி வரச்சே பக்கம் நின்றார் சன்னதியை சேர்த்து பிரதட்சணம் பண்ண மாட்டார், அதுக்கு முன்னாடி ஒன்று அங்கே அப்படி வந்துடுவார். ஏன் சுவாமி, அவருக்கு எல்லாம் ஆயிடுத்தார் மட்டும் கேட்குறார், ஆனால் பிரதட்சணம் மட்டும் பண்ணப்பட்டான்னா. ஒரு பாரியா இருக்கா, பர்த்தாவுடைய நண்பன் வந்துட்டார். அவர் பர்த்தா என்ன சொன்னார், என்ன போலே வரையும் பார்த்துக்கோன்னார். எல்லா வயசுலையும் பார்க்க முடியுமா? அப்ப நண்பன் என்ற முறையில் என்ன பண்ணணுமோ பண்ணலாம், காஃபி கொடுக்கலாம், அவருக்கு என்ன உபச்சாரம் பண்ணலாம். ஓஹோ பர்த்தா சொல்லிட்டார், என்ன பொறுத்தானா நாங்கள் ரொம்ப பால்ய ஸ்நேகிதர்கள் அப்படின்னு இருந்தா அதுக்காக பண்ண முடியுமா? அதே நிலை தான் அங்கே, அதே நிலை தான் இது. நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஏன் சொன்ன இவ்வளோ இதுவாக சொல்லிடலன்னா, சாஸ்திரம் சொல்லியிருக்கு, நாம சொல்ல வேண்டாம். பகவானும் ஒத்துருக்காரு, இருந்தா அந்த மாதிரி இருந்தானா என்கிட்ட வராதுன்னு வேற சொல்லியிருக்காரு. இன்னொரு விஷயத்த சொல்றேன், பின்னாடி வரைச்ச சொல்றேன். அந்த விஷயத்த சொன்னதுக்கு அப்புறம் தான் ஐயோ இத்தனை கொடூரமான அப்பதான் உங்களுக்கு தெரியும், புரியத்துக்காக இருக்கணும். எது சொல்ல வந்தேன்னா, அப்ப அத்தனை தூரம் இருக்குன்னா அப்ப இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். உண்மையா நான் சரணாகதி பண்ணியிருக்கேனா இல்ல மேல் இடத்துல சரணாகதி பண்ணியிருக்கேனா? அப்ப அவனுக்கு என்ன வேணும்? சர்வசக்தனா இருக்கணும், சர்வஜா இருக்கணும், பிராப்தனா இருக்கணும், பூர்ணனா இருக்கும், குணசாலியாவும் இருக்கணும். அதுதான் விஸ்வரூபம். அப்ப நான் எப்படி பண்ணியிருக்கேன் அதுதான் முக்கியம். நான் பண்ணிட்டு ஒண்ணுமே இல்லாம உட்கார்ந்துட்டா கூட கொடுத்துருவோம். ஆனா இந்த மாதிரி சேட்டுதான் வச்சிருந்தா கொடுக்கவே மாட்டானா சுவாமி. எப்படி சுவாமி? அப்ப எத்தனை பேர் இந்த மாதிரி இருக்கானா? அவன் திருவள்ளன் தான், அவன் திருவள்ளன் தான், போனாலும் கொடுக்கலாம் பாவன். ஆனா வருத்தப்படுவான், நிச்சயம் வருத்தப்படுவான். இந்த மாதிரி பண்ணிட்டாலே, இந்த குணங்களுக்கு வந்து இந்த மாதிரி பண்ணிட்டாரு, நிச்சயம் வருத்தப்படுவான். எதுக்கு சொல்லுவேன்னா, அப்ப இருக்கிற என்ன அதாவது நினைக்கிறானா, அப்ப சொன்னவுடன் சரணாதி காலம் முடிஞ்சு விடுது. இனிமே ஏன் சொல்றோம்னா, அப்படிப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய அந்த ஞானம் வேணுமோனோ, அந்த ஞானத்தை தான் இங்க விஸ்வரூபஞ்ச அஜம்
பிறப்பிலியான. அது என்ன நானும் நம்முடைய நினைவை அவன் பார்க்கறான். எந்த நினைவு? ஏன்னா சரணாகதி என்பதே நினைவு தான். ஞாபகம் வச்சுங்கோ. செய்கை இல்லை. செய்கை இருந்தா பிரத்யட்சமா பார்க்கணும். இது பண்ணிட்டா சுவாமி, எப்ப இது பண்ணிட்டாராம், இப்ப சரியா போச்சுன்னு சொல்லலாம் இல்லையா? செய்கையே இல்லையே, நினைவு தானே. அப்ப உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய இருதய கமத்துல இருக்கக்கூடிய அந்த நினைவை தான் தெரிஞ்சு சர்வஜனா இருந்து தெரிஞ்சுக்கணுமோனோ, அந்த தெரிஞ்சுக்கிற சாமர்த்தியம் இருக்கான்னா அதான் சர்வஜனாய் சர்வசக்தனாய் பிராப்தனாய் பூர்ணனாய் குணசாலியா இருக்கக்கூடிய விஸ்வரூபஞ்ச மாமச்சம். புரியுறதா? இன்னும் நிறைய இருக்கு இதுக்கு அர்த்தம். இதோட நிறுத்திக்கலாம். இது முதல் ஸ்லோகத்தின் அர்த்தம். சித்தே மனசு ஸ்வஸ்தே சரீரே சதியோ நரகா ஜாதுதாமே சுச்சி ஸ்மர்த்தா விஸ்வரூபஞ்ச அச்சம். அடுத்து ரெண்டாவது தசஸ்வம் ரியமானந்தோ காட்டபாஷான சன்னிவம் அகம் ஸ்மராமி மத்தம் நயாமி பரமாம் கதிம். இப்ப இருக்கக்கூடிய முதல் ஸ்லோகத்தால் என்ன சொல்லப்பட்டதுனால், நினைக்கிறனா சரணாதி காலம் முடிஞ்சிடுத்து. சரணாகதி காலம் முடிஞ்சிடுத்து. சரணாகதி காலம்னா எப்படிப்பட்ட சரணாகதி காலம்? ஸ்திதே மனசு ஸ்வஸ்தே, மறுபடியும் திருப்பி மனசு ஸ்வஸ்தே சரீரே சதியோ நரகா சாதுதாமே ஸ்ருதி ஸ்மர்த்தா விஸ்வரூபஞ்ச மாமஜம். உடம்பும் மனசும் சரியான நிலை, தாதுக்களும் சரியான நிலையில் இருக்கும்போது யார் என்னை ஒரு தடவை தன்னுடைய நினைவாலே நினைத்து கொண்டு யார் இருக்கிறானோ அப்படிப்பட்டவனை, இது முதல் ஸ்லோகம். புரியுதா? விஸ்வரூபம் அப்படிப்பட்டவனை விஸ்வரூபம் எடுத்திருக்கின்றான். இது வரைக்கும் முதல் ஸ்லோகம். அப்ப இந்த முதல் ஸ்லோகத்துல சரணாகதியை அனுஷ்டித்தாச்சு. இது எதுன்னா கறவைகள் பின் சென்று பாசுரத்தின் அர்த்தம். புரியுதா? ஸ்ரீமன் நாராயண சரணோசனம் பிரவர்த்தே துவயத்தின் பூர்வ வாக்கியத்தின் அர்த்தம். அதே போல உலகமுண்ட பெருவாயால வரக்கூடிய அகலையில்லே நிறையும் என்று அரண்மேல் மங்குவரை மார்பா என்று சொல்லக்கூடிய அந்த பாசுரத்தின் அர்த்தம். மேம்பொருள் போகவிட்டு மெய்மையோகமர்ந்து ஆம்பரை தெரிந்து கொண்டு ஐம்புல நகத்தடை காம்பர தலை சிறந்து அந்த பாசுரத்திலே பாதி பாட்டின் அர்த்தம் சொல்லிட்டே போனோம். ஒவ்வொன்றும் சொல்லிடுச்சு மேல 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 மேல. இது கொஞ்சம் புரிஞ்சுட்டே வச்சுக்கேன், அதுக்கு மேலே நமக்கே எல்லாம் வருது. நமக்கே உலகம்னா அவருடைய அனுகிரகத்தால் தான் வருது. நாமே பூர்த்தியாகணும். அப்போ ஒத்தனையும் இப்போ நான் சரணாகதி பண்ணியாச்சு, சரணாகதி பண்ணி முடிச்சாச்சு. பண்ணி முடிச்சாச்சுன்னா இனிமேல் என்ன பண்ணணும்? இனிமேல் அவன் பண்ண வேண்டியது. இப்போ இதுவும் நாம பண்ணல, அவன் தான் பண்ணியிருக்கான். ஓ நம்ம போயிட்டா போடுறது இத்தனை நாள் செஞ்சு தரே, இதுவும் அவன் தான் பண்ணான். ஆனால் இது வரைக்கும் நாம பண்ணியிருக்க காரியத்தை நம்ம சொல்லிருக்கோம். சரணாகதி பண்ணியாச்சு. இனிமேல் அவன் ததஸ்பம் பிரியமானந்தோ காட்டபாசார சன்னிவம் அகம்ஸ்பராமி மத்தம் நயாமி பரமாம் கதம். இப்போ சரணாகதி பண்ணணும் இல்லையா? இப்போ சரணாகதி பண்ணணும்னாலே சமாசனம் பண்ணிக்கணும். இப்போ நம்ம விஷயத்துக்கு கொஞ்சம் வருவோம். அடுத்து ரெண்டாவது கொடுத்துக்கணும். இப்போ சரணாகதி பண்ணணும்னா சமாசனம் பண்ணிக்கணும் இல்லையா? சமாசனம் பண்ணிக்கணும்னு சொன்னாலே நிறைய கட்டங்களாக இருக்கே சுவாமி. எதோ சாப்பிடக்கூடாதுன்றா, தேவதாந்திர பதினத்தும் கூடாதுன்றா. முதல்ல அதை வச்சுடுறான். தேவதாந்திர பதினம் கூடாது, கண்டது சாப்பிடக்கூடாது, பிணச்சோறு மனச்சோறு ரெண்டுமே கூடாது. பிணச்சோறு மனச்சோறுனா செத்து போனா வீட்டில் போய் யாரும் போய் சாப்பிட போகிறதில்ல. ஆனால் அந்த காரியத்துக்கெல்லாம் பரவாயில்ல, அதெல்லாம் கூடாது. பிணச்சோறும் மனச்சோறும், மனச்சோறும் கல்யாணச்சோறு நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஏன் கல்யாண சோறு சாப்பிட்டோம்னா யார் பண்ணுறான்னு யாரும் தெரியும். யாரோ ஒருத்தர் வைக்கிறா, ஏதோ ஒருத்தர் பண்ணிட்டு இருக்கா, எதோ பண்ணிட்டு இருக்கா இல்லையா? நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். இது அந்த காலத்து வியாக்கியானம். அந்த காலத்து இது இப்படி தான் இருக்கு போட்டிருக்கு. அவன் நினைக்கிறான் அந்த காலத்தில் ஒழுங்காக பண்ணிட்டு தான் வருது என்ன மனச்சோறுன்னு. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, அந்த மாதிரிலாம் கிடையாது. அது மாதிரி பூர்வாச்சாரியில் அது மாதிரி அந்த நிலைக்கு போகிறதில்ல. அவளுக்கு தனியாக இப்போ நிறைய பேர் சில பேர் ஆச்சார புஷெல்லாம் வந்தால் கூட அவள் கோயிலேருந்து தனியாக கொண்டுருவான். கொண்டு ரயிலாயில் சாப்பிடாம போயிட்டு கோயிலுக்கு போய் சாப்பிடுவோம். அவளுக்கும் தனியாக ஏற்பாடு பண்ணிடுவோம். அடியெல்லாம் அப்படி தான் பண்ணிட்டு இருந்தேன். கல்யாணம் தான் எல்லாம் கலந்து கட்டியாக இருக்கும். யாரோட எப்படின்னா எதோ பண்ணிட்டு இருப்பா. இதுக்கு சொல்ல வந்தேன்னா அப்போ ரெண்டும் கூடாது சொல்லிருக்கா. அப்போ சமாசனம் பண்ணிக்கணும்னாலே இந்த நிர்பந்தம்லாம் இருக்கே சுவாமி. என்னால் இந்த வயசில் இதெல்லாம் பண்ண முடியலையே, முடிஞ்ச அத்தனை இதெல்லாம் பண்ண முடியாதனால என்ன பண்ணுறேன்னா நான் ஒரு தீர்மானம் பண்ணிட்டேன். என்ன தீர்மானம்னா, கிட்டத்தட்ட ஒரு 50 வயசு முடியட்டும், அப்போ எனக்கு எல்லாம் முடிஞ்சிடும், அதுக்கப்புறம் சமாசனம் பண்ணிக்கிறேன், அதுக்கப்புறம் பண்ணிக்கிறேன் சுவாமி. அப்போ நீங்கள் சொன்ன நிர்பந்தத்துக்குலாம் உட்படுறேன், போனா போகிறது உங்களுக்காக. என்னமோ ஆத்மா என்னோடது போட்டிருக்கு, நான் சொல்றதுக்கு உங்களுக்காக. அப்புறம் விட்டுறேன். ஏன்னா சிறு வயசுல பண்ணிட்டு என்ன கஷ்டம் வருதுன்னா,
இங்கே சாப்பிடக்கூடாது, அது சாப்பிடக்கூடாது, அது இல்லாமல் இங்கே போய் இது பண்ணக்கூடாது, தேவதாந்திர பஜனத்துவம் கூடாது, அங்கே போகாத, திருமண் காப்பு நித்தியம் வைக்கணும், மேலே அதுக்கு மேலே என்ன பண்ணணும்னா நித்தியம் திருமந்திரம் தயம் தர்ம ஸ்லோகம் சொல்லிருக்கணும், ஆச்சாரம் தன்னை சொல்லிட்டு தான் தீர்த்தம் எடுத்துக்கணும். எத்தனை பேர் எடுக்கிறான்னு தெரியல, சொல்லிட்டு தான் தீர்த்தம் எடுக்கணும். இத்தனை கஷ்டமா இருக்க, எங்களுக்கு இதெல்லாம் பண்ண முடியல. எழுந்தா எழுங்கக்கூடிய இடத்துலயே அப்படி பாலுக்குள்ள வர வர்ணத்தை தடவி கொண்டு வந்து கொடுத்தா தான் சாப்பிடத்தா தான் அடுத்த காரியமே. பள்ளி கட்டிற்கீழே சங்கம் இருப்பார் போல் வந்து திளைத்தேதும் அந்த ஆண்டல் நம்ம சொல்லிட்டான். அப்படி இருக்கு. இதெல்லாம் கூடாது கூடாதுன்றீங்களா? அதெல்லாம் கூடுன்னு சொல்லுங்க. 8 வயசுல பரங்கச்சே பண்ணிக்கிறேன், பறந்த உடனே பண்ணிக்கிறேன், சமாசனத்தை பண்ணிக்கிறேன். நீங்க 8 வயசுல 7 வயசுல பண்ணிக்கிறேன்னா இந்த சவங்கள்லாம் இருக்கே சுவாமின்னு தோணும். நிச்சயம் இதெல்லாம் சிரமமாக எடுத்துக்கூடாது. ஏன்னா நம்முடைய டே டு டே ஆக்டிவிட்டிஸே இதுதான். காத்தால எழுந்துக்கணும், எழுந்துட்டு நம்ம காலை கடன்லாம் இருக்கே. ஒருத்தர் வந்தார், காத்தால எழுந்துட்டா காலை கடன்லாம் பண்ண வேண்டியிருக்கு, தேவையே இல்லை, இதெல்லாம் எதுக்கு தான் பண்ணணும் அப்படி சொல்ல முடியுமா? நிச்சயமா முடியாது. ஏன்னா அவளுடைய டியூட்டி இது, அவ பண்ணித்தாகணும், அவ பிறந்ததுக்கு நித்தியம் பண்ணித்தாகணும். அதே போலதான் இதுவும். அது சரீரத்துக்காக பண்றேன், இது ஆத்மாவுக்காக பண்றேன். நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, நிதானமா சொல்லிட்டு இருக்கு. அதுதான். ஏன்னா நீங்க பாதி கிணறு தாண்டினா பிரயோஜனம் இல்லை. கொஞ்சம் சொல்றேன்னு வருத்தப்படாதீங்க, நிச்சயம். ஏன்னா பிரயோஜனமே இல்லை. ஏன் பிரயோஜனம் இல்லைன்னா கிணத்துக்குள்ளதான் வேணும். நல்லா தெரிஞ்சு பாதி போயிடுச்சு சாமி, வால் மட்டும் போகலன்ற மாதிரி இருக்குல்ல, எல்லாம் உள்ள போயிடுது, வால் மட்டும் நுழையிலன்னு சொல்றா பாருங்க. பிரயோஜனமே இல்லை. ஏன்னா பூர்த்தியா தெரிஞ்சுண்டு அனுஷ்டானத்துக்கு வரலைனாலும் பரவாயில்ல. அனுஷ்டானத்துக்கு வரல என்னன்னா எது முக்கியமோ அது மட்டும் அனுஷ்டானத்துல இருக்கணும். அந்த பூர்வாச்சார அனுஷ்டானத்துக்கு நம்மால இருக்க முடியுமானா நிச்சயமா முடியாது. அந்த நிலைக்கு அடியன் வர சொல்லவே இல்லை, அடியனாலும் முடியாது. அடிய மட்டும் ஒழுங்குன்னு வரல. நிச்சயம் எத்தனையோ குறைகள் இருக்கு, குறை இல்லாம இல்லவே கிடையாது, நிச்சயம் குறை இருக்கு. ஆனா நாம் அதை எப்படி எடுத்துக்கிறோம், எந்த நிலையில இருக்கிறோன்றதான் முக்கியம். அதை புரியுறதா? அப்ப 50 வயசுக்கு வந்து சுவாமின்னா இங்கேயே எல்லாத்தையும் பண்ணிக்கலாம். இது மாதிரி பண்றதுலாம் என்ன ஆகுனா நம்முடைய ஆத்மம் க்ஷேமமா இருக்கும், ரெண்டாவது குடும்பம் க்ஷேமமா இருக்கும். நம்ம இதுலயே பார்த்தோம், வாழாட்பட்டு நின்றீர் உள்ளீரேன்னு பார்த்துருக்கோம் இல்லையா? அந்த இடத்துல என்ன தெரியும், இன்னொரு அர்த்தம் என்ன தெரியுமா? பெரியவாச்சனையே எடுக்கல, ஊர்வாக்கெல்லாம் காட்டுவா, இப்படில இப்படின்னா அப்படின்னு. என்னன்னா இப்படி அவ வந்து அந்த வம்சத்தோட வந்திருக்கா இல்லையா? 7 காலம் படிப்புடன் அந்த வம்சம் வந்திருக்கா. 7 ஜென்மங்களாக எங்களுக்கு அந்த படிப்பு இல்லைன்னு வந்தது இல்லையா? அந்த படிப்பு இல்லைன்னு வந்தது எப்படி வந்தது? ஓஹோ, இவ வந்து ஜாகிரதையா கணக்கு போட்டு பண்ணிருந்துப்பாங்கன்னா இந்த டே டு டே ஆக்டிவிட்டிஸ் இருந்தாலே தன்னடைய அந்த படிப்பு வராது. புரியாதா? காத்தால எழுந்தோடனே தீர்த்தமாட்டி பெருமாள் திருவாராதனை, இந்த திருமந்திரம் ஜெயம் தர்ம ஸ்லோகம், இந்த மாதிரி இது அப்படியே கிரமமா நம்ம காரியம் பண்ணிக்கலாம். ஓஹோ, அப்பனா உத்தியோகத்துக்கு போகக்கூடாதா, மற்ற எதுவும் பண்ணக்கூடாதா, கோயில் குளம் இதுக்கெல்லாம் போகக்கூடாதா, என்டர்டைன்மெண்ட்லாம் போகிறோம், எல்லாம் பண்ணிக்கலாம். ஆனால் முதல்ல இதை முடிச்சிடணும். இதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன வேணா பண்ணிக்கலாம். அதுக்காக எல்லாரும் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல, தேவதாந்திர பஜனத்துவம் கூடாது, கண்டதை சாப்பிட வேண்டாம். கண்டதை பெருமாள் உண்ட மிச்சல், அதை தவிர மற்றொன்னு தேவையே இல்லை. தாரையிட்ட சொல்றான், தாரை வந்து கேட்குறா, கொடுக்குறான், நீ கறியெல்லாம் சாப்பிட செய்யலாம். பசிக்கோபத்தில் இருந்திருக்கேன், ஆனால் தான் இப்படி பேசிட்டு இருக்கேன்னா, இல்லை நான் பழம்லாம் கொண்டு வந்திருக்கேன்னா, என் ராமன் சாப்பிட்ட எச்சிலதையே சாப்பிடுவேன் சொல்ற. அந்த ராமன் சாப்பிட்டு எச்சில் இல்லாமல் எந்த வஸ்துவும் தான் அது நாய் எச்சிலுக்கு சமானம் அகமநாட்டாவை தெரிவிக்கிறார். அப்ப பகவான் உடுத்து கலைஞனின் பீதகவாடை உடுத்து கலந்து, இது நிச்சயம் பண்ணணும். நிச்சயம் ஏதோ ஒன்று அந்த கையை காமிச்சிட்டு சாப்பிட்டு வச்சுக்கேன். இந்த மாதிரி பண்ணி பாருங்க, அந்த குடும்பம் எத்தனை சேபமா இருக்கும். எத்தனை சேபம்னா நான் அடிய சொல்றது, 10 காரம் வந்துருவா சாமின்னா அதெல்லாம் நிச்சயம் வராது, நிச்சயமா வராது. ஆனா மனசு சுத்தமா இருக்கும், குழந்தைகள் சௌக்கியமா இருப்பா. நம்முடைய எண்ணத்தின் படி குழந்தை, நம்முடைய எண்ணத்தின் சாஸ்திரம் என்ன சொல்லித்தோ அந்த எண்ணத்தின் நாம் இருக்கிறோம் இல்லையா, அந்த எண்ணத்தின்படியே குழந்தைகள் இருப்பான். அநேகமா இது மாறி போறதுக்கு காரணமே அதுதான். அடியன் பெரியவாளை குறை சொல்றேன்னு நினைக்க வேண்டாம். அடியன் இந்த உன்னியாசம் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். ஏன் சொல்றேன் என்றா, இது பெரியவா கடைபிடிச்சாதான் குழந்தைகளுக்கு வரும். நம்ம குழந்தைகளும் குறுக்க சொல்லிட்டே இருக்கிறத ஒரு இடத்துக்கு போயிருந்தேன். குழந்தைய சஞ்சாவனம் பண்ணு சத்தம் போட்டுட்டே இருக்காரு. ஏன்னா வரமாட்டேன், சாயங்காலம் பண்ணா 5 மணி இருந்து அது 4 நாள் பண்ணா சங்க 4 நாள் வந்து தான் ஸ்டே பண்ணிட்டு இருந்தேன். நல்ல வைத்தியமான குழம்பு தான் ஸ்டே பண்ணியிருந்தேன். சந்தை குழந்தை அப்பதான் புண்ணூல் போட்டிருக்கா. போட்டு 2 மாதம் ஆச்சு. சஞ்சாவனம் பண்ணா சத்தம் போட்டிருக்கா. அந்த கொஞ்சம் பண்றேன் மட்டும் நித்தியம் உதவி வம்பு பண்ணிட்டே இருக்கு. இப்போ 3ஆம் நாள் ஆச்சு. எனக்கு தாங்கலை. சுவாமி அவர் சொல்லிட்டே இருக்கிறேன், நீர் பண்டிகிறான்னா, நீர் சஞ்சாவனம் பண்டிகிறான்னு கேட்டேன். நாங்களாம் பெரியவாரம் ஆகிட்டு, நாங்களாம் பண்ண வேண்டாம், குழந்தை தானே பண்ணணும்.
அப்ப தப்பு எங்க இருக்கு? குழந்தைகிட்ட இருக்கா? இல்லையே. அப்ப பெரியவ அனுஷ்டித்து காட்டினா தான் அவ அனுஷ்டிக்கணுமே தவிர அப்ப நம்மகிட்ட இருக்கு இல்லையா? நாம முதல்ல அனுஷ்டானத்தை கொண்டு வரணும். அது அனுஷ்டானத்துல இல்லையே நம்ம குறைபட்டு இனிமையாவது கொண்டு வரலாம், தாராளமா கொண்டு வரலாம், எந்த விதமான கட்டம் கிடையாது. இதுல நமக்கு ஏதாவது நமக்கு தம்பி ஏதாவது கட்டப்படுத்து வரா, அண்ணன் ஏதாவது கட்டப்படுத்து வரா, பிள்ளை ஏதாவது கட்டப்படுத்து வரா, இந்த மாதிரி இருக்கு 10ஆம் மாசிக்கு சொல்லுவார்னா நிச்சயமா சொல்லதான் செய்வா. சொல்லாம இருக்க மாட்டான். அடி அந்த மதத்துக்கே வரல, நிச்சயமா சொல்லுவா. நிச்சயமா அதையே தான் ஆரம்பா, பொறுத்துட்டு தான் ஆகணும், வேற வெளியே கிடையாது. அவளை திருத்தணும்னா எப்பவுமே உபதேசம் பண்றவாளுக்கு அடி நல்லா சொல்லிருங்க. உபதேசம் பண்றவாளுக்கு கொஞ்சம் சூடு சொன்ன குறைஞ்ச இருந்தா தான் நல்லது. அடியேருக்கும் சேர்த்து தான் சொல்லிருக்கேன். ஏன்னா உபதேசம் பண்ண முடியாது, உபதேசமே பண்ண முடியாது. இப்ப பிரகலாதன் தகப்பனார் உபதேசம் பண்ணினான், சீதா ராவணனுக்கு எடுபட்டுதா இல்லையா அது வேற விஷயம். உபதேசம் என்ன? இவன் ராட்சசன், இவனுக்கு போய் என்ன உபதேசம் சீதை விட்டாளா? விடவே இல்லை. அதே போல இவன் தாய்க்கும் மகனுக்கும் தம்பிக்கும் இவருக்கும் இவரை அடிபணிந்தவருக்குவரே இவை இருப்பது ஆச்சாரியத்தில் ஆச்சரியமான சூழ்நிலை. தாய்க்கும் மகனுக்கும் தம்பிக்கும் இவருக்கும் இவரை அடிபணிந்தவருக்குவரே இவை இருப்பது. தாய் சீதை ஒரு பிரத்தி உபகாரத்தை எதிர்பார்க்காமல் நிச்சயமா கிடைக்காதுன்னு தெரியும் உபதேசம் பண்ணா. தாய்க்கும் மகனுக்கும், மகன் பிரகலாதன் தமக்கன்மார் எப்படி இருந்தாரு அவனு உபதேசம் பண்ணா. தம்பி விபீஷன் எத்தனை உபதேசம் பண்ணா, என் குடத்தை கெடுக்க வந்த கோடரி பாம்பே நீ நல்லவனா பேர் எடுத்து கொல்லாம விட்டு வெளியில போன்ட்டான். அப்ப அத்தனை அப்படி உபதேசம் பண்ணிட்டு தான் இருந்தான். தாய்க்கும் மகனுக்கும் தம்பிக்கும் இவருக்கும், ரொம்ப முக்கியம், இவருக்குன்ட்டு தான் முக்கியம். யாருன்னா சுவாமி நம்மால் ஆத்யசன குலபதியே வகுலாபிராம். அவர் எத்தனை உபதேசம் பண்ணார். ஏ பாவம் பரமே, ஏ பாவம் தள்ள அடிச்சுட்டாரு. உங்களுக்கு போய் உபதேசம் பண்ண வேண்டியிருக்கேன். எத்த உபதேசம் பண்ணும்? பிரம்மத்தை பகவான் ஸ்ரீமன் நாராயண போய் இவங்க காட்டி கொடுக்கணும்னு சொல்றேன். அது எது போலதான் இருக்கு. அவர் சொல்றாரு, ஆச்சரியமான திட்டா சொல்றாரு. இந்த 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 இடத்துல ஒரு குண்டூசி, சின்ன ஊசி கீழே போட்டுட்டார், கிடைக்காது. சுவாமி குண்டூசி கீழே விழுந்துட்டு எல்லாம் தேடி கொடுங்கன்னா 4 பேர் தேடுவா, கிடைச்சிட்டு அப்படின்னு எடுத்து கொடுப்பா. ஒருத்தர் வந்து சொன்னார், சுவாமி இந்த ரூமுக்குள்ள, இந்த அறைக்குள்ள யானை ஒண்ணு காணவே, தேடி கொடுக்கல அப்படின்னு சொன்னா எப்படியோ அந்த மாதிரி பெருமாளை பத்தி என்ன போய் பேச சொல்ற. எல்லாருக்குமே தெரிஞ்சவங்க, அவாப்த சமஸ்தகரம், எல்லாருக்கும் இங்க வியாப்தியா இருக்கான். அவனை போய் பேசல எனக்கு உபதேசம் பண்ண சொல்றேன். தள்ளடிச்சல் ஏ பாவம் பரமே, இதை போய் நான் உங்களுக்கு உபதேசம் பண்ண வேண்டியிருக்கேன்னு அப்படி அவர் உபதேசம் பண்ணார். தாய்க்கும் மகனுக்கும் தம்பிக்கும் இவருக்கும், இவர் இதுதான் கடைசி, இவரை அடிபணிந்தவருக்குமே இருக்கவே இருக்கார். உய்ய ஒரே வழி உடையவர்த்த வழி புண்ணியாம்போக விகாசாய பாவத்வாந்த சயாயதா ஸ்ரீமான் அபிரபூத் பூமு ராமானிய திவாகரா. அந்த ராமானுஜன் சூரியன் உதித்தானோ நம்முடைய புற இருளும் அக இருளும் இரண்டுமே ஒழியக்கூடியவர்களே அவர் உபதேசம் பண்ணார். அவர் எத்தனை உபதேசம், ஒரு உபதேசம் அத்தனை பொலிக 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 போயிட்டு வள்ளுவசம் அத்தனையும் பண்ணாரு. இவ ஏதாவது எடுத்துப்பாளா இல்லையா, இவ எடுத்துக்கிறது தான் உபதேசம் பண்ணோம். இந்த நிலையிலேயே இல்லை. அவ உபதேசம் பண்ண வேண்டியது சர்மஸ்லோகார்த்தத்தை சொன்னார் திருக்கோட்டியூர்ல. எதுக்காக சொன்னார்? தான் நரகத்துக்கு போறேன்னு தெரிஞ்சே சொல்லியிருக்காரு. இதுதான் ரொம்ப முக்கியம், தெரிஞ்சே சொல்லியிருக்காரு. நான் இங்க சொல்லிட்டேன், சொன்ன ஒண்ணு இவன் எல்லாரும் மோசத்துக்கு போறா அப்படின்ற பூர்த்தியான அபிப்பிராயம் கிடையாது. அவ காதுல கேட்கட்டுமே, 4 பேர் வரட்டுமே, ஒருத்தர் கிடைக்கட்டுமே. அதான் மாமணிகள் ஒருவர் உண்டாகில் அத்தனை காணு சப்தத்தை போட்டது காரணா 1000 பேர் வரட்டும், ஒருத்தர் கிடைச்சா போடுமே. அப்ப நாம பண்ண வேண்டிய உபதேசம் பண்ணிட்டே இருக்கணும், எத்தனை இருந்தாலும் பண்ணிட்டே இருக்கணும். அதனுடைய பலன் நம்ம எதிர்பார்க்க அதை மாற்ற வேண்டியது அவனுடைய கையில இருக்கு. நாம சொன்னதுனால அவன் திருந்த போறது இல்லை. அவன் சொன்னதா அப்ப எப்ப நாம சொன்னதுனால திருந்து போய் நான் சொல்லவே வேண்டாம்னா நீ சொல்லித்தாகணும். உன்னை சிருஷ்டித்தது அதுக்குதான். அதனால அடிக்கடி சொல்லுவேன், அடைய உபதேசம் என்ன சொல்லுவேன். ஒரு இடத்துல சில பேர் சொல்லுவான் அங்கெல்லாம் போக வேண்டாம்னா, பெருமாள் நான் இதுக்காக சிருஷ்டித்திருக்கான், என் காரியத்தை நான் பூர்த்தியா பண்ணி ஆகணும். இத்தனை உனக்கு ஞானத்தை கொடுத்துட்டு என்ன பண்ணி நாளைக்கு ஒரு கேள்வி கேட்டான்னா பதில் சொல்றதுக்கு வழியே இல்லாம இத்தனை தெருவில் போற நாய்க்கு கொடுத்துருக்கலாம் உன் ஞானத்தை, உனக்கு கொடுத்தனே அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டானா பதில் சொல்ல முடியுமா? நான் சொல்லவே முடியாது. அப்ப என்னுடைய கடமையிலிருந்து, என்னுடைய மனசாட்சிக்கு விரோதம் இல்லாம என்னுடைய கடமையிலிருந்து ஒரு துளியும் தவறவே கூடாது. தவறாம அதை எத்தனை தூரம் பண்ண முடியுமோ என்னுடைய சக்தி, என்னுடையன்னு சொன்னதே தப்பு, உங்களுக்கு புரியறதுக்காக சொன்னேன். அந்த சக்தி பண்ணிட்டு தான் இருக்கணும். ஏன்னா இவ கேட்கிறாளா இல்லையா, அவ புரிஞ்சுட்டாளா இல்லையா, புரிய வைக்க வேண்டியதான். அவன் அனுகிரகத்தால புரியறதே தவிர அடியன் சொன்னதானா இவ புரிஞ்சுட்டான் மேதாவி ஆயிட்டான்னா வெட்டவாகும், அது புரியவே புரியாது, நிச்சயமா வராது. அவனுடைய திருவடி பலத்தாலும் அவனுடைய அனுகிரகத்தால் தான் கிடைக்கப்படுறது தவிர நம்மால் இத்தனை கிடைக்கப்படுதுன்னா நிச்சயமா பராசர பட்டணும் நஞ்சிட்ட தான் தெரியும். எதுக்கு சொல்றதுன்னா நாம அந்த நிலைக்கு தரணும். அப்ப சரணாகதின்றதுன்னா சமாஷனம் பண்ணிட்டு ஆகணும். எதுக்கு பண்ணணும்னா
இத்தனை சிரமங்கள்லாம் இருக்குன்னா ஒரு சிரமமும் கிடையாது. நாம நித்தியப்படி மங்களகரமாக பண்ணக்கூடிய காரியத்தை தான் சமாசேனம் சொல்றது. நல்லா மங்களகரமாக, இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். ஏன்னா அப்பனா மற்ற காரியம்லாம் அமங்கலகரமான தன்னிடையே கிடைக்கிறது. புரியுதா? ஏன்னா அடியனை தெரிஞ்சவரை நிறைய பேர் மாறிட்டாங்க, எங்கெங்கயோ போறான். பரம ஸ்ரீவைஷ்ணவ குடும்பத்திலிருந்து பிறந்த குழந்தைகளே எங்கே பிரத்யட்சமா தெரியறது. என்ன பண்றது? உபதேசம் பண்ணித்தான் பார்க்குறோம். அப்போ சிலதெல்லாம் திருந்த மாட்டேங்குது, சிலதெல்லாம் திருந்துறது. என்ன பண்றது? ஆனா அவ திருந்தலையே நம்ம விடக்கூடாது. ஆந்திரமும் நம்மளால என்ன ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டினாலையா நம்மால முடிஞ்ச அளவுக்கு எத்தனை நம்மால திருந்த போறது இல்லை, அதுவும் அவன் கட்டாட்சத்தை தான். ஆனா நமக்கு இந்த பணியை விட்டுருக்க வரைக்கும் நான் பண்ணித்தான் ஆகணும். நிச்சயம் ஆதங்கத்தால பேசிட்டே நீங்க யாரும் தவறா நினைக்க வேண்டாம். எதுக்கு சொல்ல வந்தேன்னா அப்ப ஏன்னா நிச்சயம் அவசியம் இருக்கணும். இதுக்காக சொன்னா அப்ப பகவத் சம்பந்தம் இதுக்காக சொல்ல வந்தேன்னா அப்ப இது மரணம் காத்திருக்குன்னா இந்த ஒரு விஷயம் சொல்றேன். 50 வயசுல என்ன ஆகுதுன்னா இன்னொரு விஷயம், 50 வயசு பண்ணா நல்லா இருக்குமே சுவாமி, அப்ப கஷ்டமெல்லாம் இல்லையா? பராசர பட்டர் சந்தை சொல்லி கொடுத்துட்டு இருக்கார் தன் சிஷ்யருக்கலாம். யாரு? குரத்தாழ்வார் புரிஞ்சிருக்கார். அப்ப இந்த பாசனம் வருவது என்பெரு கண்ணலத்து ஒன்பொருளீரில வன்புகள் நாரன் தின்புகள் சேரே விடைமண் முத்தம் பாசனம் 1ஆம் பத்து 2ஆம் திருவாவிடி. இது 10வது பாசனம். அந்த பாசனத்துல திருமந்திரத்தை அர்த்தத்தை சொல்லணும். அப்ப அந்த காலத்துல என்ன ஒரு நியதி வச்சிருந்தான்னா, அவ திருமந்திரம் துவயம் சரம ஸ்லோகம் ரகசியத்திரயத்தின் அர்த்தத்தை அவரவர்களுடைய நேரே ஆச்சாரியன் தான் சொல்லணும்னு ஒரு கிரமத்தை வச்சு இன்னைக்கு உண்டு அந்த கிரமம். ஆனா இன்னைக்கு நாம விட்டுட்டோம். அவர்களுடைய நேரே ஆச்சாரம்னா யார் சமாசேனம் பண்ணாலும் அவர்கிட்ட தான் அந்த அர்த்தத்தை. ஆனால் தான் துவயத்தை பெரிய நம்பிக்கிட்ட தான் பெற்றார் சுவாமி எம்பெருமானார். சர்மஸ்லோகார்த்தத்தை திருக்கோட்டூர் நம்பிக்கிட்ட பெற்றார். துவயத்தை பெரிய நம்பிக்கிட்ட பெற்றார். ஏன்னா நேரே ஆச்சாரியன் அவர் தான். யாரு? பெரிய நம்பி தான் நேரே ஆச்சாரியன். துவயத்தை அவர் தான் ஒரு தடவை 4 தடவை பெற்றுட்டார். எதுக்கு சொல்ல வந்தேன்னா அந்த மாதிரி இந்த இந்த திருமந்திர அர்த்தம் காட்சி வந்த உடனே யாரெல்லாம் வேற்று ஆசாருடைய சிஷ்யர்களோ இங்கிருந்து போகலாம் அப்படின்ட்டார் காட்சப கூடத்துல. பராசர பட்டர் அவருடைய திருக்குமாரர். ஆனா ஆச்சாரியன் குரத்தாழ்வான் இல்லை, அவருக்கு ஆச்சாரியன் எம்பார். கிளம்பி போயிட்டார். வெளில போயிட்டார். இவர் உபதேசம் பண்ண ஆரம்பிச்சிட்டார், காட்சி பண்ண ஆரம்பிச்சார், திருமந்திரத்தை ஆரம்பிச்சார். என்ன துணித்தே தெரியல, பட்டர் ஆக்ஷன் வரன்ட்டு ஒரு செஷன் அனுப்பிச்சிட்டார். ஆக்ஷன் கிடுக்குன்னு போனார். அவர் கூப்பிட்டு வந்தார். அவரை உள்ள உட்காந்துட்டார். உட்கார்ந்த உடனே இவர் சொல்ல ஆரம்பிச்சிட்டார். என்ன இவர் திருப்பி இப்போ தானே வேண்டாம்னு சொன்னால் திருப்பி உள்ள திருமணத்தை சொல்ல ஆரம்பிச்சிட்டார் அப்படின்னா. அப்போ அவரை பார்த்து சொல்கிறார், நான் உன்னை எதுக்கு திரும்ப கூப்பிட்டேன்னு கேட்டார். அவர் பிள்ளை தெரியல அப்படின்னா, நீ இங்கேருந்து கிளம்பி போயிடுவேன். இது ஒரு தகப்பனார் சொல்லக்கூடிய வார்த்தையாக பாருங்கள் இந்த வார்த்தை. அப்படிப்பட்ட வார்த்தை நான் சம்பிரதாயத்தில் எவ்வளோ ஊற்றம் இருக்குன்னு பாருங்க. இங்கேருந்து கிளம்பி போயிடுவேன், நீ இன்னும் ரகசியத்திரத்தை தெரிஞ்சுக்கல, நீ ஆச்சாரன்ட்ட போய் தெரிஞ்சுக்கணும். இங்கிருந்து போகும்போது உன் பிராணம் போயிடுச்சுன்னா என்ன பண்றது? ஒரு பிள்ளைய பார்த்து ஒரு தகப்பனார் சொல்லக்கூடிய வார்த்தை அது. நம்மளால அவசரமா நான் பேசவே பண்ணுவோம். ஆனா அவளுக்கு இந்த ரகசியத்திரையை இந்த ஆத்மாக்குள்ள புகுத்தணும்னு தவிர மற்ற விஷயமா அவளுக்கு தெரியாது. அதனால உனக்கு இங்க கூப்பிட்டு சொல்லிட்டு இருக்கேன்னு. அப்ப நாம 50 இருக்கிறவன் நமக்கு என்ன நிச்சயம்? 70 இருக்கிறவன் என்ன நிச்சயம்? 40 இருக்கு. நேத்திக்கு தான் ஒருத்தர் பார்த்துட்டு வந்தேன் சுவாமி, காரணமே என்ன தெரியலையே. இந்த க்ஷணம் இந்த நிமிஷம் ஒருத்தர் பார்க்குறோம், அடுத்த நிமிஷம் இருக்காரா? எப்ப இந்த திருமந்திரம் சிரமஸ்லோகம் தெரியலையா? ரகசியத்தை தெரிஞ்சுக்கலனாலே கஷ்டம்தான் பெருமாள் கொடுக்கறது. ஏன்னா அவன் அதுக்கு பிராதானியம் கொடுத்துருக்கான். அதனால்தான் அஷ்டாதிக ரகசியங்கள் பண்ணதுக்கு பிராதானியம் கொடுத்தது எதுக்குன்னா பிளரோகாச்சாரி தெரிஞ்சுக்கணும். முமுட்சுக்கு அறிய வேண்டும் ரகசியம் 3 அப்படின்னா, முமுட்சுன்னா மோட்சத்திலே இச்சை இருக்கிறவனுக்கு சொல்லிச்சா இல்லையா? அப்ப மோட்சத்துல இச்சை இருக்கிற ரகசியங்கள் 3 தெரிஞ்சுக்கணும் இல்லையா? தெரிஞ்சுக்கலன்னு என்ன பண்றது? அப்ப உடனே பக்கத்துல ஒரு சிஷ்யர் கேட்டார், என்னவோ சொன்னார்னு போனீரே, என்னவோ சொன்னார்னு வந்தீரே, ஏன் அனுப்பிச்சாரு, ஏன் திருப்பி வர சொன்னா, நீ கேட்க வேண்டாமா தகவல் கேட்டார். பராசர ஆச்சரியமான பதில் சொன்னார். இது இங்க இருக்கு, இதை எடுத்து இங்க வச்சேன், ஏன் வச்சேன்னு இது கேட்குமா? கேட்காது. திருப்பி எடுத்து இங்க வைக்கிறேன், ஏன் வச்சேன் இது கேட்குமா? கேட்காது. இது அவருடைய சொத்து, போன்னு சொல்லிட்டு போத்தி, திரும்பி வான்னு சொல்லிட்டு வந்து
அவ்வளவுதான். இந்த சொத்து போக சொன்னா போயிடுது, வான்னு சொன்னா வந்து, அவ்வளவுதான். தவிர நான் யார் கேட்க? இதுதான் சரணாகதனுக்குண்டான பிரத்யக்ஷணமான ஒரு நிலை. இந்த நிலை இருக்கும். அந்த நிலை இவர் என்னமோ போறதுக்கு பிராணம் போயிடுமா? சிறு குழந்தை, வயசு 70 வயசு ஆளும் பரவாயில்ல. அப்படி சொல்றவர் யாரு? யாரோ ஒரு வாசல்ல போறவர் சொன்னா பரவாயில்ல. சொந்த பெத்தெடுத்த தகப்பனார் சொல்றாருன்னா அப்ப சம்பிரதாயத்தின் ஊற்றம் என்ன ரகசியத்தை தெரியாம இருக்கக்கூடாதுன்னா அப்ப அந்த பெத்துக்கணுன்ற ஆசை இருக்கணும். அந்த நிலையத்தான் இங்க தெரிவிக்கிறார். நான் இதுக்காக சொல்லுவேன்னா கொஞ்சமாவது நம்ம சம்பிரதாயத்துல ஊற்றம் இருக்கணும். ஊற்றம் இருந்து இன்னபடி நம்ம பெரியோர் நடந்துட்டா நிச்சயமா அந்த மாதிரி நடந்துக்க முடியாது. ஆனா இன்னபடி நடந்துட்டாலே அவ திருவடியை பிடிச்சுண்டு, ராஜா எதிராஜா வடுகு நிம்பி தன்னிலையை எனக்கு தான் பிரார்த்திக்கிறார் மணவாள மாமணிகள். உன்னை ஒழிய மற்றொன்றறியா வடுகு நம்பி பிரார்த்திக்கிறது யார்? வாசல்ல போறவல்ல, எத்தனை சீனம் பொய்யில்லாத மணவாள மாமணிகள். அப்படிப்பட்டவர் ரங்கநாதனுக்கு ஆச்சாரியன். அப்படிப்பட்டவர் உன்னை ஒழிய ஒன்று அறியா மற்றொன்றறியா வடுகு நம்பி தன்னிலையை எதிராஜா நீ எனக்கு தான் பிரார்த்திக்கணும்னா நாமெல்லாம் என்ன பிரார்த்திக்கணும்? அந்த நிலைக்கு இருக்கணும். எதுக்கு சொல்ல வந்தேன்னா கொஞ்சமாவது நம்ம இந்த இதுக்கு வந்தா தான் நம்மால வைஷ்ணவத்துக்கு என்ன பண்ணப்பட்டோம். ஒண்ணும் பண்ண வேண்டாம். நாம இருக்க வேண்டிய நிலை இருந்தாலும் போறோம். நாம ஒண்ணுமே பண்ண வேண்டாம். எதுக்கு சொன்ன? அதனாலதான் சொன்னேன். அப்ப அப்படிப்பட்ட அது மட்டும் இல்ல, இன்னொன்னு சொல்லிடுறேன். பகவத் சம்பந்தம் இல்லைன்னாலும் தப்பு இல்லை, ராமானுஜ சம்பந்தம் அவசியம் இருக்கணும். இதுதான் ரொம்ப முக்கியம். என்ன சொல்லுவாங்க, பகவத் சம்பந்தம் இல்லைன்னா பரவாயில்ல, நான் பரவாயில்ல தாராள. அவர் ஒன்றும் கோச்சிக்க மாட்டார். அவர் கோச்சிக்க மாட்டார். அவருக்கு தேவை ராமானுஜ சம்பந்தம் இருக்கா, என் சம்பந்தம் இருக்கா, ராமானுஜ சம்பந்தம் இருக்கா, உன் சம்பந்தம் இருக்கா, போயிட்டு வரணும். ராமானுஜ சம்பந்தம் கிட்டக்க வரணும். ராமானுஜ சம்பந்தம் பகவத் சம்பந்தம் இல்லைன்னாலும் பரவாயில்ல, ராமானுஜ சம்பந்தம் அவசியம் இருக்கணும். அதனால்தான் அதி சீக்கிரமே சமாசனம் பண்ணிக்கணும். எவ்வளவு சீக்கிரமா பண்ணிக்கணும். நம்ம கூடுமான வர நம்ம வீட்டில் இருக்கிறவா அடியை அவளை அடிக்கணும் படைக்கணும்லாம் சொல்ல, அவள்கிட்ட வம்பு பண்ணணும் சொல்ல, நிதானமா எடுத்து சொல்லணும். நிதானமா சொன்னா எதுக்கும் ஒரு முடிவு நிச்சயம் வரும். நீ வராம போகவே போகாது. யாராவது சரி நிதானமா சொல்லணும். கேட்கலையா ஆந்தனையும் என்னவோ என்ன பண்றது அவருடைய கர்மா அப்படின்னு நினைச்சிட்டு நாம நம்முடைய நிலையில இருந்து நம்ம மாறவே படாது. நாம மாறாதுன்னா கிரமேண அபாலம் மாறத்துக்கு உண்டான வாய்ப்புகள் நிச்சயம் அதிகம். ஒரு புள்ள, ஒரு ஆச்சாரிய புருஷனுடைய புள்ள இப்படி போயிட்டே இருந்தான். அவன் என்ன பண்ணிட்டான், கொஞ்ச நாள் மாறி போயிட்டான். அவன் தகப்பனா பெரிய ஆச்சாரியர் இல்லையர், மாறி போயிட்டு வேற இதுக்கு போயிட்டு சம்பிரதாயத்தை விட்டுட்டான். எவ்வளோ சொல்லி பார்த்தார், எத்தனையோ கேட்டு பார்த்தார், ஒன்றுமே விட்டுட்டான். ஒரு நாள் என்ன பண்ணான், நல்லா திருமண் காப்பெல்லாம் சாத்திட்டு பஞ்சகட்டெலாம் நல்லா வெயிட்டெல்லாம் கட்டினு பிரதட்சமா அப்படி நேரம் எம்பெருமானா மாதிரி இப்படி சேவை சாய்ச்சான். அந்த தகப்பனார் அவனை பார்த்து கேட்டார், கூடத்தாழ்வார பார்த்தியான்னு கேட்டார். கூடத்தாழ் சேவிச்சியான்னு கேட்டார். அந்த சன்னிவேஷம் நம்ம இன்னொருத்தருக்கு ஏற்படுத்தணும். என்ன பார்த்தேரா அப்படின்னு கேட்கணும். அந்த அப்ப நாம கூடத்தாழ்னா தாராளமா அந்த நிலைக்கு வரணும். எப்படி வரணும்னா அந்த அகங்காரம் மமக்காரத்தோட இது சாத்விகமான நிலை, அவருடைய நிலைக்கு நம்ம வரணும். அவர் இத்தனை தூரம் வந்தாரே, முடியை கிடக்கம் திரும்புகிறான், அவர்னா 3 முக்குறும்பு அறுத்தா இல்லையா, அதை அறுத்து நம்ம இருந்தாலே நம்மளை பார்க்கும்போதே மற்ற வாழ்க்கை அது தன்னடியே தோணும், நிச்சயமா தோணும். அன்றைக்கே ஒரு நாள் சொல்லுங்க, ஜிஎஸ் சுவாமி சாப்பிட்டோன்னே சேவிக்க மாட்டே இருந்தவாறு ஒரு நாள் சேவிச்சாருன்னு நான் சொல்லியிருக்கேன். ஒரு நாள் மேலக்கோட்டில் சுவாமி ஜிஎஸ் சுவாமி, ஏன்னா அவரை சேவிச்சோன்னா அந்த திருமேனி வைபவத்தை பார்த்த உடனே திருமேனி சேவிச்சோன்னே தனக்கே தெரியாம விழுந்துடுறது. இந்த தடி விட்டுட்டோம்னா எப்படி விழுந்து தெரியாது, அந்த மாதிரி விழுந்துட்டா இல்லையா, யாரையும் சேவிக்க மாட்டே இருந்தார் அவர், விழுந்துட்டாருன்னா என்ன அர்த்தம்னா அந்த திருமேனி இந்த இது கொடுக்குமான்னா நிச்சயம் கொடுக்கும். ஏன்னா நாம் எப்படி நடந்துக்கோன்றதை பொறுத்து தான் இருக்கு, அதை பொறுத்து தான் இதெல்லாம் கிடைக்க பொறுத்து. இதுக்காக சொல்லணும்னா அப்ப ததஸ்பம் ரியமானந்தோ காஷ்டபாஷான சன்னிபம் அகம் ஸ்பராமி மத்தம் நஜாமி பரமாம் கதம். அது வேற விவரத்தில் இருக்கிற காட்டி பஞ்சது பாத்தி பாஷண்ட திரிமஷண்ட பகவதவத சார்வாக சைலாசினி பௌத்தத்வாந்த நிராசவா சர்வதி ஜைனேவ கண்டீரவக மாயாவாதி புஜங்கபங்க கருடத்ரைவித்ய சூடாமணி ஸ்ரீரங்கேச ஜெயத்வஜோ, இந்த விஜயக்குடி ஜெயத்விஜோ விஜயதி ராமானுஜ யோகம் முனிகி. எப்படிப்பட்டவனு? அப்படிப்பட்ட ஸ்ரீ வைகுண்ட இந்த மார்க்கம் இல்லையா, அந்த மார்க்கத்துக்கு அழைத்து கொண்டு போகிறவரே இவர் தான். அப்படிப்பட்ட இவரை ஆசிரியத்தால் இவருடைய சம்பந்தத்தை ஏற்படுத்தி கொண்டால் தன்னடியே எல்லாம் கிடைக்கும். மேலே இருக்கக்கூடிய அர்த்தத்தை அடுத்த நாள் பார்க்கலாம்.